வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. இந்த C# அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். மைக்ரோசாஃப்ட்டில் .NET அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. .NET ஃப்ரேம் ஒர்க் ஆர் .NET டெவலப்பர்ஸ் அப்படின்லாம் நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அது வந்து ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரேப்பிடாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லாங்குவேஜ் இல்லாமல், இப்போ ஜாவாவில் வந்து ஜாவாங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா JVMங்கிறத வச்சுட்டு ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து ஜாவா மட்டும்தான் லாங்குவேஜ். வெதர் இட் இஸ் மைக்ரோ லெவலில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதா இருந்தாலும் சரி தான், என்டர்பிரைஸ் லெவலில் ப்ரோக்ராம் எழுதுறதா இருந்தாலும் சரி தான், யூ ஹாவ் டு யூஸ் ஜாவாங்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். இதில் வந்து .NET ஃப்ரேம் ஒர்க்கில் மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட், அதாவது C# அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, VB.NETனு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, F# ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணாலும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு வந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் கான்செப்ட், வெரி நைஸ் கான்செப்ட், அண்ட் பீப்புள் வர் அப்ரிஷியேட்டிங் இட். அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நிறையா பேர் அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் C# வந்து இருக்கிறதுலேயே அதிகமான மக்களால் .NET யூஸ் பண்ணுறவங்க 100 பேர் இருக்காங்கன்னா 80 பேருக்கு மேலே வந்து C# தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஜாவாவை ஒத்து இருக்கும். ரெண்டாவது, அந்த C++னுடைய ஸ்ட்ரக்சர், ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரை அப்படியே அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் மோர் ஹேண்டி ஃபார் த டெவலப்பர்ஸ். அதாவது டெவலப்பர்ஸுக்கு இது வரைக்கும் மற்ற லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த C++லையோ C++லையோ இல்லை ஜாவாலையோ ஒர்க் பண்ணவங்களுக்கு மைக்ரேட் ஆகும்போது இந்த C# வாஸ் மோர் ஹேண்டி அண்ட் மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனால் C# பிகம் பாப்புலர். இன்றைக்கி வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா C# தெரியாமல் அதில் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை. ஸோ அதனால் வந்து C# நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த C# லாங்குவேஜ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ C# ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா, first thing is we need to understand what are all the IDEs, integrated development environment. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. விஷுவல் ஸ்டூடியோங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட் .NET ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எடிட்டர் ஆர் ஒரு IDE அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட். அதுலேயும் வந்து பல லாங்குவேஜுக்கான ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும். அதே மாதிரி there is something called as விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு. அது வந்து ஓப்பன் சோர்ஸ், கம்பேரிட்டிவ்லி லைட் வெயிட். அதை வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டும் அதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் விண்டோஸ்லேயோ லினக்ஸ்லேயோ பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விஷுவல் ஸ்டூடியோ கோட். இருந்தாலும் விஷுவல் ஸ்டூடியோங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு சாஃப்ட்வேர் IDE அப்படிங்கிறதுனால நம்ம we are going to work with விஷுவல் ஸ்டூடியோ. ஓகே, ஸோ இந்த விஷுவல் ஸ்டூடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள். நீங்கள் யூ கேன் கோ டு த கூகுள் அண்ட் டைப் விஷுவல் ஸ்டூடியோ டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உள்ளே போகும். அதில் வந்து ப்ரொஃபஷனல், என்டர்பிரைஸ், அதேமாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் கம்யூனிட்டி எடிஷன். கம்யூனிட்டி எடிஷனுங்கிறது எதுக்குன்னு கேட்டால், லேர்ன் பண்ணுறதுக்கு பெட்டர். இட் இஸ் கோயிங் டு பி, அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் 90% ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வில் பி அவைலபிள். But it is free of cost, it is going to be available to you. ஆனால் only one condition, you cannot use it for commercial production. நீங்கள் வந்து அதை வச்சுட்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னிங்கன்னா அது வந்து மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் பாலிசிக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அப்போ ப்ரொஃபஷனலோ என்டர்பிரைஸ் எடிஷனோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து விஷுவல் ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு நம்ம C# அப்ளிகேஷனை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஹவு டு டூ தட்? இங்கே வந்து we are going to get into விஷுவல் ஸ்டூடியோ 2019 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 2019க்கு அப்புறமா 2020 அதே மாதிரி வரலாம். ஸோ எது லேட்டஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்குது. I am going to click on that. ஸோ கொஞ்சம் உங்கள் மெமரியை பொறுத்து, மிஷினில் இருக்கக்கூடிய மெமரியை பொறுத்து குயிக்காக வருதா ஸ்லோவாக வருதான்னு இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து C# தான் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுனால we are going to use that C#. இதை வந்து நிறைய பேர் C# அப்படிம்பாங்க.
பட் இட் இஸ் மைக்ரோசாஃப்ட் கொடுத்த நேம் வந்து சி ஷார்ப். இந்த ஹேஷ் சிம்பிள் வந்து சி ஷார்ப். இந்த மியூசிக்கல் நோட்டில் சி ஷார்ப்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த பேரை வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிளாட்ஃபார்ம், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. நம்ம இப்போ விண்டோஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் விண்டோஸ், இங்கே வந்து we are going to have different types of applications. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்குது, எக்ஸ்டென்ஷன்ஸ்னு இருக்குது, கேம்ஸ்னு இருக்குது, லைப்ரரின்னு இருக்குது, மிஷின் லேர்னிங்னு இருக்குது, மொபைல், ஆஃபீஸ், லைக் தட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெப் இருக்குது. ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கன்சோல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராமினுடைய ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்கிறதுக்கு கன்சோல் அப்ளிகேஷன் இஸ் வெரி சூட்டபிள் ஒன், ஓகே, ஐடியல் ஒன். ஸோ அதனால் we are going to choose that. அதுலேயும் பார்த்திங்கன்னா கன்சோல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, லினக்ஸ் அண்ட் மேக்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து விண்டோஸில் ஒர்க் ஆகும், விண்டோஸ் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா இங்கே வந்து ப்ராஜெக்டினுடைய பேர் கேட்கும், என்ன ப்ராஜெக்ட் பேர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ C#1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து இன்வேலிட் இந்த இதெல்லாம் வரக்கூடாது, அதனால் C#_1 அப்படின்னு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகி ஒரு ஸ்கெலட்டன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து we are going to write that program. ஸோ we got that. இதில் வந்து program.cs அப்படின்னு இருக்குது. இந்த program.csங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல். ஆக்சுவலி இதுதான் வந்து சிஎஸ்ங்கிறது வந்து C# அப்படிங்கிறதுனுடைய ஷார்ட் ஃபார்ம். அதுதான் எல்லா C# ஃபைலுக்கும் எக்ஸ்டென்ஷன் சிஎஸ்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் C# ப்ரோக்ராமிங் ஆர் C# லாங்குவேஜஸ் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அதனால் என்ன எழுதுறதா இருந்தாலும் ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் எழுதணும். நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங் பற்றி வரும்போது we will go detail into what is object orientation programming and all. ஓகே, இப்போ வந்து இது இருக்குது. இங்கே மேலே வந்து நேம் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது. இந்த நேம் ஸ்பேஸுங்கிறது எதுவுமே இல்லை, நம்ம கொடுத்துருக்குற ப்ராஜெக்ட் நேம் இருக்குது இல்லைங்களா, அந்த நேமில் வரும். இது வந்து இன்டர்னலாக எந்த ஃபோல்டரில் நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ C:, நார்மலாக நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட் இதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா C:, யூசர்ஸில் உங்களுடைய யூசருக்குள்ளார சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த சோர்ஸ்க்குள்ளே ரிப்போஸ்னு இருக்கும். அந்த ரிப்போஸில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண C# இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு you are going to have the program.cs. ஸோ இந்த ஃபோல்டர் நேம் தான் வந்து அங்கே உங்களுக்கு நேம் ஸ்பேஸாக சொல்லுது. ஸோ ஒரு ஃபோல்டர் ஒரு ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் மல்டிபிள் நேம் ஸ்பேஸஸ் யூஸ் பண்ண முடியும். அப்போ மல்டிபிள் நேம் ஸ்பேஸஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே யூஸிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேம் ஸ்பேஸ் பேரை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்போ தான் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபைல் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்காக யூ ஹாவ் டு யூஸ் இட். இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக நிறையா வந்து நேம் ஸ்பேஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் ஸ்பேஸஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் ஆர் ஓகே நமக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் அதிலிருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இது அத்தனையும் நமக்கு தேவையில்லை, சிஸ்டம் இருந்தால் மட்டும் போதும் இப்போதைக்கு. ஸோ பட் பை டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு அப்படிங்கிறதுனால இது அத்தனையுமே நமக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து கிளாஸ்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்க்குள்ளார யூ ஆர் ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் மெயின், ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெயின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை மெத்தட்னு சொல்லலாம். ஓகே, இந்த மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ், அதாவது ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ் கேன் பி கால்ட் அஸ் அ மெத்தட். அதில் வந்து மெயின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் எப்போதும் முதல்ல ரன் ஆகும். மெயின் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ரன் தட் பர்டிகுலர் கிளாஸ். ஸோ இப்போ வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், அதில் வந்து வாய்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனி வேல்யூ. இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த விதமான ரிட்டர்ன் வேல்யூவையும் கொடுக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே போனோம்னா அது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் இட். ஸ்டாட்டிக்னா வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் லோடட் ஃபர்ஸ்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் த மெமரி. மெமரியில் இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இந்த மெயின் இருக்கும். இன் சிம்பிள் யூ கேன் சே என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே லோட் ஆகிடும். மெயினுடைய கடைசி லைன் முடியும் போது ப்ரோக்ராமும் முடிஞ்சிடும், மெயினும் மெமரியிலேருந்து போயிடும். ஓகே, இதுதான் வந்து நம்ம மெயினுக்கு ஸ்டாட்டிக் கொடுக்கறதுக்கான அப்ஜெக்டிவ். இப்போ வந்து ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸ்க்ரீனில் வந்து வெல்கம் டு C# அப்படின்னு கொடுக்கணும்.
அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோல் அப்படிங்கிற ஒரு இது கிளாஸில் இருந்து நம்ம வந்து வாட் we are going to do is ரைட் லைன் இங்கே வந்து வெல்கம் டு C# programming. So we have typed a content. இதில் வந்து டைப் ஒரு ஸ்ட்ரிங் ஆர் ஒரு மெசேஜை வந்து இங்கே டைப் பண்ணிட்டோம். இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரன் அப்படின்னு பட்டன் இருக்கும், ஸ்டார்ட்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேயே வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாது. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் அதை பில்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ வந்தது டிஸ்பிளே போயிடுச்சு. உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்பிளே தட். ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு ஒன்று கொடுத்துங்க. ஸோ யூசர்கிட்டருந்து ஏதாவது ஒரு கீ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். இப்போ வந்து ரன் பண்ணுறீங்க. வெல்கம் டு C# ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் கீயை ப்ரெஸ் பண்ணால் கூட அங்கே தான் இருக்கும். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா இட் வில் கம் பேக் டு த ப்ரோக்ராமிங் ஆர் ஐடிக்கு வந்துடும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது தேவையில்லாமல் ஒரு லைன் வேண்டாம். நான் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் F5 கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் வெல்கம் டு C ப்ரோக்ராமிங். இதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இட் இஸ் டிஸ்பிளேயிங் இட். நான் வந்து அது நமக்கு இங்கே வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கன்சோல் இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி. அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட் அந்த பிளாக் கலரில் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிக் திங். இப்போ வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் we are going to do that. இதில் வந்து நம்ம we need to have some variables. வேரியபிள்னால் என்ன அப்படின்னா நம்ம டேட்டாவை, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு மெமரியில் லொக்கேஷன். ஸோ அதில் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஆர் என்ன வகையான டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அதில் இருக்க போகுது. அது என்ன வகையான டேட்டா அப்படின்னா சில வகைகளாக பிரிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வகை, அந்த டெக்ஸ்ட் டேட்டா அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிவிடுவோம், அது ஒரு வகை. இன்னொரு மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நியூமரிக் பேஸ்டு ஆர் நம்பர் பேஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்ட், பைட், லாங், ஷார்ட், இதே மாதிரி நிறையா டேட்டா டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒன் பை ஒன் வென் வி ஆர் கோயிங் இந்த டேட்டா டைப் அப்படின்னு ஒரு செஷன் வந்து தனியாகவே கூட ஐ வில் டூ தட். அந்த டேட்டா டைப் இதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா டைப்புகளும் அதனுடைய அளவுகளும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஒவ்வொரு அளவு மெமரியை எடுத்துக்கும், அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடியது நம்பர் அப்படின்னா வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடியது இன்டிஜர். இங்கே வந்து நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்ட் அப்படின்னா பேசிக்காக ஹோல் நம்பர்ஸை தான், டெசிமல் இல்லாத நம்பர்ஸை தான் இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர். இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒய்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னா இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய்ன்னு ரெண்டு லைனாகவும் டைப் பண்ணலாம். மோர் தேன் ஒன் ஐட்டம் நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இன்ட் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் கமா அப்படின்னு வரிசையாக நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஓகே, இங்கே எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். எக்ஸுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பற்றியும் பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒய் ஈக்குவல் டு 20. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ரிசல்ட் வரதுக்காக என்ன பண்ணுங்க, இங்கே டோட்டல்னு ஒரு வேரியபிள் வச்சுங்க, டோட் அப்படின்னு வச்சுங்க. இங்கே டோட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஆப்ரண்ட்ஸ் இருக்குது. ஆப்ரண்ட்ஸ்னால் இந்த வேரியபிள்ஸோ நம்பர்ஸோ கான்ஸ்டன்ட்டோ வாட் எவர் இட் இஸ் அது இருக்க போகுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆட் பண்ண என்னாகும், இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்டில் இருக்கக்கூடிய வேரியபிளில் அந்த வேல்யூவை கொண்டு போட்டுடும். ஸோ we are going to have that x plus y getting stored in the total. டோட்டலில் வந்து இந்த x plus y இனுடைய டோட்டல் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், console dot write line
tot அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Control F5. ஸோ 30 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ we are able to get the values. இங்கே மேலே console.writeline பண்ணோம், அதையும் பிரிண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா int xy tot அப்படின்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். அதுக்கப்புறம் x equal to 10, y equal to 20, total equal to x plus y னு கொடுத்துட்டு we are printing the total. இங்கே வந்து what I can do is total plus tot அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டோட்டல் அப்படிங்கிற அந்த கோட்ஸ்குள்ளே எதை கொடுத்தோமோ டபுள் கோட்ஸுக்குள்ளே அதுவும் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் ப்ளஸ் டோட்டுன்னு கொடுத்ததில் அந்த டோட்டலில் இருந்த 30யும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம லேபிள், அதாவது நம்ம என்டர் பண்ணுற டிஸ்பிளே பண்ணக்கூடிய வேல்யூக்கான லேபிள், அதாவது அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இதே மாதிரி கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா there is something called as string interpolation அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக ஸ்ட்ரிங் இன்ட்ராபுலேஷனையும் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட் லைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலர் போட்டுட்டு கோட்ஸ் போட்டுங்க, அதில் TOTAL அப்படின்னு போட்டுட்டு இங்கே கோட்ஸுக்குள்ளே கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே டோட்டுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இதுவும் அதே வேலையை தான் செய்ய போகுது. ஓகே, இப்போ வந்து இந்த லைனை வந்து வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இந்த லைனை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். வேறெவர் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வேணும் ஆர் இல்லை அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டிஸ்கிரைப் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம், நான் இங்கே வந்து இது சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தா அந்த லைன் will not be executed, பட் நமக்கு ப்ரோக்ராமில் பார்க்கும்போது அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்டு. இப்போ சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லைன் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், அதே நேரத்தில் டெலீட் பண்ண போகிறதில்ல அப்படின்னா we are going to use this way. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து we are printing some message. அதேமாதிரி வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், xy tot அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா x equal to 10, y equal to 20, total equal to x plus yன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா we are printing that particular thing டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு பிளாக்கில் இருக்குது. அந்த பிளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளார இருக்குது. நோட் பண்ணிங்களா? இங்கே வந்து கிளாஸில் பார்த்திங்கன்னா கிளாஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி இன் எ பிளாக், தட் இஸ் ஆல்சோ இன் கர்லி ப்ராக்கெட். இப்போ நேம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு பிளாக்கில் இருக்குது, அது ஒரு கர்லி ப்ராக்கெட். ஸோ நார்மலாக ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு கிளாஸோ இருந்ததுன்னா அதுக்கு ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ கர்லி ப்ராக்கெட் பிளாக்ஸ். ஓகே, தட் இஸ் மஸ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே செமிகோலன் அப்படிங்கிறது போட்டாகணும். செமிகோலன் போட்டால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்செடுத்து அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியும். ஸோ செமிகோலனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா int x, y, tot அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கும்போது செமிகோலன் போட்டிருக்கோம். அதுமாரி அசைன்மெண்ட் பண்ணும்போதும் செமிகோலன் போடுறோம், பிரிண்ட் பண்ணி முடிக்கும் போதும் செமிகோலன் போடுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செமிகோலன் இஸ் மஸ்ட். அதே நேரத்தில் இப்போ வந்து x equal to 10 செமிகோலன் நம்ம நெக்ஸ்ட் லைன் கூட போக வேண்டாம், இங்கேயே கூட நம்ம y equal to 20 அப்படின்னு போடலாம். இட் இஸ் கோயிங் டு டேக் இட் ஆஸ் அ அனதர் லைன். செமிகோலன் வந்ததுன்னா அதுக்கு லைன் முடிஞ்செடுத்து, அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்செடுத்து அப்படின்னு இட் இஸ் கோயிங் டு டேக் தட். ஓகே, அதுதான். ஆனால் வந்து இப்படி பண்ணாதீங்க, தனித்தனி லைனாகவே போடுங்க. ப்ரோக்ராமினுடைய ரீடபிலிட்டி முக்கியம். நார்மலாக ப்ரோக்ராமில் வந்து செமிகோலன் போட்டு வரிசையாக எழுதிட்டே போனோம்னா என்ன எந்த இடத்துல எழுதியிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். டீபக் பண்ணும்போது உங்களுக்கே அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொரு லைனில் சின்னதாக லைன் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து பிரித்து எழுதுறது it is going to be better. Readability is more important than your smart code. Okay, so அது வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. This is the first basic introduction about the C#. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேசிக்காக எப்படி வந்து C# இன்புட் வாங்குறது யூசர்கிட்ட இருந்து, அதேமாதிரி கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம்.
அதற்கு பிறகு வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து we are going to have a small program. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாதா வட்டி PNR/100 அப்படிங்கிறது ஃபார்முலா நம்ம 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அது. அதனால் என்ன பண்ண போகிறேன், P, N, R, அதுக்கப்புறமா SI அப்படிங்கிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 4 வேரியபிள் நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த 4 வேரியபிளுக்கும் வேல்யூ யூசர்ட்டேருந்து வாங்கணும். நம்ம போன ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம், x = 10, y = 20 அப்படின்னு போட்டு நேராக இங்கேயே அசைன் பண்ணிட்டோம். இப்போ P = 1000 rupees அப்படின்னு இங்கே அசைன் பண்ணால் எப்படி இருக்கும். ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஒவ்வொரு தடவை எனக்கு வேறு வேல்யூக்கு நான் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி ஐ ஹாவ் டு சேஞ்ச் த வேல்யூ இல்லைங்களா. அப்படி இல்லாமல் எனக்கு அந்த Pங்கிற வேல்யூ யூசர்ட்டேருந்து வாங்கணும். கீபோர்டில் அவருக்கு கேட்கணும் என்டர் த வேல்யூ ஃபார் P அப்படின்னா அவர் வந்து டைப் பண்ணார் அப்படின்னா அந்த டைப் பண்ண வேல்யூ Pயில் போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதே மாதிரி எடுத்ததுன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை எந்த வேல்யூக்கு வேணாலும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறது அப்படிங்கிறது. இப்போ யூசர்ட்டேருந்து எப்படி இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னுட்டா ஃபஸ்ட்டு வந்து we are going to prompt a message. ஒரு மெசேஜை வந்து ப்ராம்ப்ட் பண்ணி இதை வந்து என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம விட்டோம்னா என்ன ஆகும், ஸ்க்ரீனில் வந்து கர்சர் நின்றுட்டுருக்கும். என்டர் பண்ண சொல்கிறதுக்கு அந்த என்டர் பண்ண வேண்டிய இடத்துல கர்சர் நின்றுட்டுருக்கும். பட் யூசருக்கு என்ன என்டர் பண்ணணுன்னே தெரியாது. நம்பர் என்டர் பண்ண வேண்டிய இடத்துல அவர் வந்து டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது என்டர் பண்ணாலோ ராங் வேல்யூ போகிறதுக்கு அதாவது கம்ப்யூட்டரில் சொல்லுவாங்க கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு. அதாவது குப்பைகளை உள்ளீடாக கொடுத்தோம்னா குப்பைகள் தான் வெளியில் அவுட்புட்டாக வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம போன இதிலே பார்த்தோம் console.writeLine அப்படின்னு ஒன்று. இப்போ ரைட் லைன் அப்படிங்கிறதுக்கும் ரைட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரைட்டுங்கிறது நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு கர்சர் அதே லைனில் நின்றுட்டுருக்கும். ரைட் லைன்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு கர்சர் போயிடும். எனக்கு வந்து இப்போ என்டர் வேல்யூ ஃபார் P அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தான் அந்த P பக்கத்துலேயே வேல்யூவை என்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்டர் வேல்யூ ஃபார் P ஆர் பிரின்சிபல் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டைப் இட் ஹியர். இங்கே கொடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு console.readLine ஒரு மெத்தட் இருக்குது. ரீட் லைன் அப்படின்னா கீபோர்ட்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு லைனாக எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்துரும். ஸோ இந்த லைனாக எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுக்குது அப்படின்னாலே இட் இஸ் கோயிங் டு பி இன் த ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட். அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளார அந்த வேல்யூ இருக்கும். நம்ம எண்களை டைப் பண்ணாலும் அது எண்களாக போகாது, டெக்ஸ்ட்டாக தான் போகும். ஆனால் நம்ம இங்கே வந்து Pங்கிறது என்னவா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், இன்டிஜராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இன்டிஜராக க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது ஸ்ட்ரிங்கை வந்து டெக்ஸ்ட்டில் போட முடியாது அப்படின்னு உங்களுக்கு எரர் மெசேஜ் அங்கே உடனேவே ரெட் வேவி லைன் அந்த அடியில் இந்த வேவி லைன்ஸ் வருது இல்லைங்களா, அந்த அலை மாதிரி. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்துடும், ஒரு எரர் வந்துடும், உங்களால் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண முடியாது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து ஒன்லி ஃபார் கன்கார்டினேஷன் பர்பஸ் ஆர் டிஸ்பிளேயிங் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியாது. அதில் வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ரேஷன் கன்கார்டினேஷன். ஸோ வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்கை மெர்ஜ் பண்ணலாம். இங்கே வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ண முடியாது அந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ எனக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு int டாட் பார்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. int டாட் பார்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வேல்யூ 12 அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா கோட்ஸ்குள்ளே 12 இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி Pக்குள்ளே போட்டுரும். ஸோ வி ஆர் ஹேவிங் தட். ஓகே, அதே மாதிரி இப்போ NR ரெண்டுத்துக்குமே நம்ம வேல்யூ வாங்க போகிறோம். இந்த லைன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் இட். இங்கே வந்து என்டர் வேல்யூ ஃபார் Nன்னு மாற்றிக்கிறேன். இங்கே வந்து இது என்னன்னு மாற்றிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து இது R, இதையும் R அப்படின்னு போட்டுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், SI = P × N × R/N
100. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் ஆர் ஸ்டார் சிம்பிள் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெசிடென்ஸ், அதாவது எது வந்து அந்த முன்னாடி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த மேத்ஸில் படிக்கும்போது போர்ட் மாஸ் பிரின்சிபல்னு படிச்சிருப்பீங்க. ப்ராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது தமிழில் வந்து சொல்லுவோம், இதை வந்து அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இந்த வந்து ஆர்டரில் தான் நார்மலாக எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனையுமே செயல்படுத்துவார்கள் மேத்ஸில். ஸோ அதே ப்ரெசிடென்ஸ் தான் இங்கே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எது இப்போ வந்து P × N × R அப்படின்னா அது மொத்தமாக மல்டிப்ளை ஆகி அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லை, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால ப்ரெசிடென்ஸை மாற்றி போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஐ கேன் ஸ்பெசிஃபை இன்ட்டு R/100 இப்படி போட்டிங்கனாலும் எந்த விதமான பாதிப்பும் வராது. பட் அதே ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்ததுன்னா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த போர்ட் மாஸ் பிரின்சிபல் படி கரெக்டாக நீங்கள் கொடுக்குறது பெட்டர். ஸோ இங்கே வந்து எஸ்ஐ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணணும். console.writeLine நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட், இங்கே வந்து எஸ்ஐ கொடுத்துட்டோம். இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். என்டர் வேல்யூ ஃபார் பின்னு கேட்குது. இப்போ வந்து 10,000ன்னு கொடுக்குறேன். என் வந்து 2 years, 12% இன்ட்ரெஸ்ட், 240 ரூபா வரணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 0ன்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசிடென்ஸ் மாற்றினதில் R/100 இன்டிஜர் இல்லைங்களா இது. அதில் வந்து இப்போ R வந்து நான் 12ன்னு கொடுத்துருந்தேன். 12 / 100 எவ்வளோ வரும்? 0.12. அங்கே அதனால் பிரச்சனை வருது. அதனால தான் ப்ரெசிடென்ஸ் வந்து பார்த்து போடணும் அப்படின்னு சொன்னது. இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறோம். அதே 1000 rupees, 2 years, 12%, 240. ஸோ அந்த ப்ராக்கெட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மல்டிப்ளை ஆகி வரும்போது பெரிய நம்பராக வந்தது. அதனால் 100ஆல் டிவைட் பண்ணும்போது இன்டிஜர் போர்ஷன் 240 இருந்தது. நீங்கள் வந்து R/100ன்னு தனியாக நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்ட போது என்னாச்சு? 12/100 = 0.12. இன்டிஜரில் போய் ஸ்டோர் ஆகிறது வந்து ஒன்லி டெசிமல் பார்ட்டு ஸ்டோர் ஆகாது. இன்டிஜர் பார்ட்டான 0 மட்டும் ஸ்டோர் ஆச்சு. ஸோ அதனால் என்ன? P × N × R, P and N மல்டிப்ளை பண்ணி என்ன வந்தாலும் சரி, Rல் 0 இருக்குது. 0 × anything is 0. ஸோ உங்களுக்கு 0ன்னு வந்தது. ஸோ we have to be careful with that. ஓகே, இதுதான் வந்து ஒரு பேசிக்காக இது பண்ணது. இதில் வந்து இப்போ int.parseன்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? int.parse மாதிரியே there is one more conversion function. Okay, convert, convert dot to int 32. இந்த ஆருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இதே எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். there are 2 ways of doing it. 1000, 2 years, 12%, same thing. So we can convert. இந்த கன்வெர்ட்லேயே convert from integer, string to integer இருக்குது, string to double இருக்குது, string to எல்லா வகையான சேஞ்சஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த இன்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா int.parseன்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா float.parse அப்படின்னா அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அதுக்குள்ளே கன்வர்ஷன் மெத்தட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்தந்த கிளாஸ் யூஸ் பண்ணி அதனுடைய மெத்தட்ஸை கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கன்வெர்ட்டுங்கிற ஜென்ரலைஸ்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது. இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ரீட் லைன் பார்த்தோம் இல்லைங்களா? ரீட் லைன் மாதிரியே இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ரீட் அப்படின்னு இருக்குது. இந்த ரீடு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டீஜர் ஏதோ அந்த கேரக்டர் நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டரினுடைய ஆஸ்கி வேல்யூவை உள்ளே எடுத்து கொடுக்கும். ரீட் த நெக்ஸ்ட் கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைஸ். இப்போ ரீட் கீ அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு சே என்ன கீ நீங்கள் வந்து
ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கீயை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்களோ அந்த கீயினுடைய வேல்யூ இட் வில் கோ இன்சைட். ஓகே, ஸோ இதுவும் நெக்ஸ்ட் கேரக்டரை கேப்சர் பண்ணுறதுக்கான another மெத்தட். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இந்த கன்சோல், எய்தர் டு ரீட் ஆர் ரைட். ஓகே, அதில் அப்ராப்ரியேட்டான மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஒரு நார்மலாக ஒரு இன்புட் வாங்கினோம், அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா நம்ம வி ஆர் ஏபிள் டு ஷோ தட் அவுட்புட். அதில் வந்து டேட்டா டைப்புங்கிறத பார்த்தோம். இன்டீஜருக்கு பதில் உள்ளேருந்து வர்றது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம பீங்கிறது வந்து இங்கே என்டர் வேல்யூ ஃபார் பீன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நான் நம்பராக என்டர் பண்ணுற வரைக்கும் அது ஸ்ட்ரிங்காக போய் அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு பதில் நான் ராம்னு பேர் கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ அதை வந்து அதால் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது, இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. இட் இஸ் கோயிங் டு த்ரோ எரர் மெசேஜ். ஓகே, ஸோ வி ஹாவ் டு பி, அதுக்கு தான் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு கிவ் ப்ராம்ப்ட் மெசேஜ். என்டர் வேல்யூனா வந்து நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ராம்ப்ட் மெசேஜினுடைய பர்பஸே அதுதான். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக எப்படி வந்து அப்படி கேரக்டர் கொடுத்தால் கூட, டெக்ஸ்ட் கொடுத்தால் கூட எப்படி அதை டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்லாம் போகும்போது நம்ம பார்க்க போகிறோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் C#. அது நார்மலாக எனி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டெசிஷன் மேக்கிங்னா என்ன? ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தால் பாஸ், இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்தால் ஃபெயில், அதே மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு நிறையா டெசிஷன் மேக்கிங் வரும் நம்ம ப்ரோக்ராமில். இப்போ சேல்ஸ் வேல்யூனா சேல்ஸ் வேல்யூ 1000க்கு மேலே இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுங்க, 1000க்கு கீழே இருந்தால் இவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னா தட் இஸ் அ டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங்க்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் சம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் அப்படின்னா இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதில் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா காம்பினேஷனுமே இங்கே உண்டு. நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய முக்கியமான குறிக்கோள். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். ஒரு சேல்ஸ்மேன், அந்த சேல்ஸ்மேனுடைய ஒரு முதல் குவார்ட்டர், ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கக்கூடிய அந்த 3 மாதத்தில் அவருடைய சேல்ஸ் எவ்வளவு, அந்த சேல்ஸை வச்சு நம்ம ஆவரேஜ் போட போகிறோம். அந்த ஆவரேஜை வச்சு நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு டூ சம் ப்ராசஸ். ஓகே, இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு சே, இப்போ வந்து 3 மாதத்துக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம வேரியபிள் வச்சுக்கணும் இல்லைங்களா. இதை வேரியபிள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான், ஃபிப், மார்ச்னே வச்சுக்கிறேன் 3 மாதத்துக்கான இது. அதுக்கப்புறம் டோட்டல் வேணும், எனக்கு ஆவரேஜ் வேணும். ஓகே, ஸோ இப்போ வந்து எத்தனை வேரியபிள் தேவையோ அத்தனை வேரியபிள் வச்சுக்கிட்டோம். இப்போ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் வி ஆர் கோயிங் டு அக்செப்ட் த வேல்யூஸ். இப்போ வந்து அக்செப்ட் பண்ணுறது, வேல்யூ எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ப்ராம்ப்ட் மெசேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா console.readline மூலமாக வாங்கி கன்வெர்ட் பண்ணி we are going to store it. ப்ராம்ப்ட் மெசேஜ் எப்படி கொடுக்கலாம்? console.writeline enter sales for Jan கொடுத்துட்டோம். இங்கே வந்து Jan அப்படிங்கிற அந்த வேரியபிளில் we need to store that value. int.parse போட்டுங்க, அப்படி இல்லைன்னா convert.toInteger போட்டுக்கலாம். இங்கே வந்து அதுக்குள்ளார console.readline அப்படிங்கிறத நம்ம வந்து கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ இதை 3 மாதத்துக்கு வேணுங்கிறதுனால 3 தடவை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். தென் இங்கே ஜான் அப்படிங்கிறத வந்து ஃபெப்னு மாற்றிப்போம். அதே போல் இங்கேயும் ஃபெப்னு வேரியபிள் நேமை கொடுத்துருவோம். இங்கே இதை மார்ச்னு மாற்றிப்போம். அதே மாதிரி இங்கே வந்து மார்ச்னு கொடுத்துப்போம். இப்போ டோட்டல் கால்குலேட் பண்ணோன்னா என்ன செய்யலாம்? டோட் ஈக்குவல் டு ஜான் ப்ளஸ் ஃபிப் ப்ளஸ் மார்ச். இன்னொன்று, இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஜான் ஃபிப் மார்ச்னு கொடுத்துருக்கேன். அதை மாதிரி கொடுக்காதீங்க. பார்க்கும்போது மந்த் பேரா அப்படிங்கிறதெல்லாம் டவுட் வரும். இட் ஷுட் பி மோர் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. அந்த வேரியபிள் நேம் வந்து தன்னைத்தானே தான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். மார்ச் சேல்ஸ், ஜான் சேல்ஸ், ஃபிப் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி மோர் சென்சிபிள். ஓகே, இப்போ இங்கே நான் டைப் பண்ணும்போது அப்படி டைப் பண்ணிட்டேன். பட் பெட்டர் ஹேபிட், ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா
அந்த மாதிரி எழுதுவது சிறந்தது. ஓகே, இப்போ வந்து டோட்டல், இன்னும் சொல்ல போனால் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து we are going to have, இப்போ டோட்டலாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். console டாட் ரைட் லைன் டாலர் டோட்டல் டோட் கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு ஆவரேஜ் வேணும். ஆவரேஜ் வேணும் என்ன செஞ்சுருக்கலாம், ஏவிஜி ஈக்குவல் டு டோட் பை 3 கொடுத்துட்டோம். ஸோ ஆவரேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எகெயின் த சேம் திங், console டாட் ரைட் லைன், இங்கே ஆவரேஜ்னு கொடுத்துங்க, இங்கே வந்து ஏவிஜி. ஸோ இட் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே தட் கண்டென்ட். ஓகே, 12, 34, 56. ஸோ இட் இஸ் கிவிங் திஸ். ஓகே, இங்கே ரைட் லைன் கொடுத்ததுனால அடுத்தடுத்த லைனில் வருது பாருங்கள், அதை ரைட்டாக மாற்றிங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்கேஸ் அந்த ஆவரேஜ் ஆஃப் சேல்ஸ் வந்து 25க்கு மேலே இருந்ததுன்னா அவருக்கு இன்சென்டிவ் உண்டு. இன்சென்டிவ் வந்து 10% ஆஃப் த டோட்டல் சேல்ஸ். ஆவரேஜ் 25க்கு கீழே இருந்ததுன்னா நோ இன்சென்டிவ். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த இன்சென்டிவ்க்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம், INC. ஓகே, இப்போ வந்து நம்ம we are going to take a decision. எப்படி பண்ணலாம், if AVG greater than 25, இதுதான் வந்து கண்டிஷன். if அப்படின்னு போடுறோம், ப்ராக்கெட்குள்ளே நம்ம we are going to put the condition. ஆவரேஜ் 25க்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் 25 இருந்தால் கூட வராது. எனக்கு 25 சேர்ந்து வரணும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ என்னுடைய வேல்யூ, சேல்ஸ் வேல்யூ, டோட்டல் வேல்யூ, ஆவரேஜ் வந்து 25ன்னு இருந்ததுன்னா ட்ரூன்னு கொடுக்கும். இப்போ 24ன்னு இருந்ததுன்னா ஃபால்ஸ் கொடுக்கும். 26, 27, 25க்கு மேலே என்ன இருந்தாலும் ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே வந்து INC ஈக்குவல் டு tot into 10/100, tot into 10/100. okay, else, okay, இங்கே வந்து no incentive. I am going to print console dot write line no incentive. okay, so this is the basic thing. இப்போ வந்து அந்த இன்சென்டிவை டிஸ்பிளே பண்ண போகிறேன் நான். இங்கே கூட நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். console dot right line incentive INC. இப்போ வந்து 56, 78, 90. இப்போ இன்சென்டிவ் வந்து அவருக்கு 22, அதுதான் அவருடைய incentive value. okay, so we are able to calculate that. fine. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இன்சென்டிவ்லேயே இன்னும் கொஞ்சம் வந்து ஃபர்தராக they are making the rules much tougher. அதாவது அவருடைய மந்த்லி டார்கெட் வந்து 15, அந்த மந்த்லி டார்கெட் 15 கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இன்சென்டிவ்ஸ் இது அலௌடு. அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோ இன்சென்டிவ்க்கு நேராக வந்துடணும், நோ இன்சென்டிவ்க்கு நேராக வந்துடணும். ஸோ வாட் we can do here is,
இதை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே INC ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துப்போம். இப்போ if Jan greater than or equal to 15 and இந்த டபுள் ஆம்பர்சன் போட்டோம்னா அண்ட் ஆப்ரேட்டர்னு பேர். அதாவது இட் இஸ் டு கன்கார்டினேட் டூ கண்டிஷன்ஸ். ஓகே, fib greater than or equal to 15 and March greater than or equal to 15. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மாதத்துலேயும் 15க்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் அவருக்கு இன்சென்டிவ் எலிஜிபிள். இங்கே வந்து நான் ப்ராக்கெட் போட்டேன். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாக தான் இது வரணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், இந்த எல்ஸ் பார்ட்டில், இதனுடைய எல்ஸ் பார்ட்டில் INC equal to 0. ஓகே, ஸோ என்ன ஆகும், இன்கேஸ் அவர் வந்து இந்த டார்கெட்டை வந்து ஒரு மாதத்துலையா ஏதாவது ஒரு மாதத்தில் அவர் அச்சீவ் பண்ணலைன்னா கூட இன்சென்டிவ் வராது. ஓகேவா? இப்போ அவருக்கு இன்சென்டிவ் வந்துருச்சு, ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் தட். இங்கே வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு மேக் ஃபர்தர் சேஞ்சஸ். 75க்கு மேலே இருந்தால் ஒரு பர்சன்டேஜ், அப்படி இல்லை 50க்கு மேலே இருந்தால் ஒரு பர்சன்டேஜ், 25க்கு மேலே இருந்தால் பர்சன்டேஜ், அப்படி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு மாற்ற போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 75 20% இன்சென்டிவ். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், எல்ஸ் இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 50. இங்கே வந்து டோட் இன்டு 10%. இன்னொரு கண்டிஷன், else if AVG greater than or equal to say 25%. So 25 இருந்ததுன்னா we are going to have 5%. 25க்கும் கீழே இருந்தால் எதுவும் கிடையாது. அப்போ வந்து INC equal to 0 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அவர் 15க்கு மேலே எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும். அவருடைய ஓவரால் டோட்டல் ஆவரேஜ் வந்து 75க்கு மேலே இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு மந்தில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காரு அப்படின்னா இதுக்குள்ளே வராது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜனவரிக்கு நான் 12ன்னு கொடுக்குறேன், மீதி எல்லாத்துலேயும் 100. அவரோட ஆவரேஜ் 70 இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பார்த்தா 75க்கு மேலே 50க்கு மேலே இருந்ததுன்னா 10% கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் இதனுடைய எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 0 தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து வேறு இன்னொரு இது ரன் பண்ணுவோம். இப்போ வந்து 20 50 100 56 ஆவரேஜ். ஸோ 56 ஆவரேஜ்னா கிரேட்டர் தேன் 50 இருந்ததுன்னா இட் ஷுட் கம் ஹியர். ஸோ 10% அவருக்கு இருக்கும். ஸோ அந்த 10% தான் உங்களுக்கு இங்கே கால்குலேட் ஆகிருக்கு 17 இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் த வே. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் 60 வருது, அதாவது 20% உங்களுக்கு கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிளாக் உள்ளார 75க்கு மேலே உள்ளதுக்கு போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி இட் ஹேப்பன்ஸ். இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா இதை காம்பவுண்ட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தேன் ஒன் கண்டிஷன் அண்ட் ஆப்ரேட்டராலேயோ ஆர் ஆப்ரேட்டராலேயோ, ஆர்னால் வந்து எய்தர் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இருந்ததுன்னா we are going to call it as compound if.
இப்போ நார்மலாக ஒரு இஃப் அதனுடைய எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்கு இல்லையா, இன்னொரு கண்டிஷன், குரூப் ஆஃப் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறோம். இப்போ வந்து இதை நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். இந்த இஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இஃப் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த ஒரு கண்டிஷன், அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த கண்டிஷன், அதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வருது. ஸோ இதேமாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுனால அதை லேடர் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் தட் இஃப் கண்டிஷன்ஸ். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்த இஃப் கண்டிஷன்ஸுங்கிறது த்ரூ அவுட் ஓகே சி ஷார்ப் நம்ம எல்லா ப்ரோக்ராம் பண்ணும்போதும் இஃப் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இஃப் வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த பேசிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ட்ராவல் வித் அஸ் வெரி நைஸ்லி. ஓகே, சுவிட்ச் கேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர். இந்த சுவிட்ச் கேஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இஃப்க்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஃப் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிஷன் செக் பண்ண போகுது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை வச்சு அது என்ன வேல்யூன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தென் இட் இஸ் கோயிங் டு சுவிட்ச் ஓவர் ஆர் பிரான்ச் டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ அந்த பிரான்ச்சுக்கு போய்ட்டு அந்த பிரான்ச்சில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட். ஓகே, நார்மலாக சில பேர் சொல்லுவாங்க சுவிட்ச் கேஸுக்கு பதில் இஃப் எல்ஸே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு வந்து இன்டர்னலாக சில ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இந்த ப்ராசஸ் இருக்குமே தவிர, இப்போ பைத்தான் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் கேஸே கிடையாது. அங்கே வந்து நான் சுவிட்ச் கேஸினுடைய எனக்கு எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜில் இதில் இருக்குது, நீங்கள் தேவைப்படும் போது இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இதை வந்து நான் இல்லை இஃப் எல்ஸ் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இஃப் எல்ஸ் மூலமாகவே போவேன் அப்படின்னாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தபடி ஒரு வேரியபிளை வச்சு நம்ம செயல்படுத்தக்கூடியது. இப்போ ஒரு சின்னதாக நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு கெட் சிஆர்பிஆர் அப்படின்னு 2 வேரியபிள், அதாவது கரண்ட் ரீடிங், ப்ரீவியஸ் ரீடிங் அப்படின்னு 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம வீட்டில் இபி மீட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த இபி மீட்டர் ரீடிங்கில் எப்படி யூனிட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரண்ட் ரீடிங் எடுத்துப்பாங்க. நம்ம இபி அட்டையில் வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் த ப்ரீவியஸ் மந்தோட ரீடிங் இருக்கும். அது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ யூனிட் கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஃப்ளாட் ரேட்டாகவே எடுத்துப்போம். சுவிட்ச் கேஸ் பார்க்குறதுக்காக ஃப்ளாட் ரேட்டாகவே எடுத்துக்க போகிறோம். ஒரு யூனிட்டுக்கு கமர்ஷியல்னால் இவ்வளோ ரூபா, டொமஸ்டிக்னால் இவ்வளோ ரூபா, இண்டஸ்ட்ரியல் ஹை டென்ஷன் அப்படின்னா ஒரு செப்பரேட் கால்குலேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, நம்ம மீட்டர் ரீடிங் இபி மீட்டர் கால்குலேஷன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இங்கே ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த டைப் ஆஃப் கனெக்ஷன் நமக்கு தேவை. அந்த டைப் ஆஃப் கனெக்ஷன் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் டொமஸ்டிக் டீன்னு இருக்க போகுது, அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஐன்னு இருக்க போகுது, அப்படி இல்லை கமர்ஷியல்னா சின்னு இருக்க போகுது. இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கால்குலேஷன் ஷுட் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து நம்ம சிஆர் அண்ட் பிஆரை வாங்கிறதுக்கு வி ஆர் கோயிங் டு ரைட் த ப்ரோக்ராம். அதேமாதிரி டைப்னு இங்கே வச்சுக்கிறேன், type, then we are going to have unit rate ன்னு இருக்கட்டும், அதுக்கப்புறம் amount. These are all the variables I am going to have. ஸோ இதில் வந்து இட் இஸ் அ பெட்டர் ஹேபிட். கொஞ்சம் அந்த ஓல்டு ஸ்கூலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே எல்லா தேவையான வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. இப்போ சி ஷார்ப்லேயோ ஜாவாலேயோ இல்லை பைத்தான்லேயோ அதே மாதிரி டிக்ளேர் பண்ணியே ஆக வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. எங்கெங்கே தேவையோ அங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு போகலாம். லாங்குவேஜ் கம்பைலர் அதுக்கான வசதிகளை கொடுத்துருது. பட் இருந்தாலும் ஒரு அந்த பழைய ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங்கில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு முதல்ல ப்ரோக்ராம் பிளான் பண்ணும்போதே எனக்கு இந்தந்த வேரியபிள்லாம் தேவை அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிடணும். யோசிச்சதுக்கு பிறகு அதை முதல்ல எல்லாத்தையும் அதுக்கு டிக்ளேர் பண்ணிவிட்டு போகிற அந்த பழக்கம் இருக்கும். நான் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, console dot write enter current reading. இங்கே ப்ரீவியஸ் ரீடிங்க்கும் கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் ரீடிங் இங்கே வந்து சிஆர் வாங்கிக்கிறேன் நான். int dot parse console dot
read line. இது வந்து PR. ஓகே, இப்போ வந்து யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். யூனிட் ஈக்குவல் டு, இங்கே யூனிட்டில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா CR மைனஸ் PRக்கு பதில் PR மைனஸ் CR என்டர் பண்ணிட்டா கூட எனக்கு வந்து அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போகிறோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். அதே மாற்றி கொடுத்துட்டோம், பிஆரை முன்னாடி கொடுத்துட்டோம், சிஆரை பின்னாடி கொடுத்துட்டோம்னா மைனஸில் வரும். மைனஸில் வந்துன்னா கால்குலேஷன் வரும்போது மைனஸ் வேல்யூவில் யூ ஆர் கோயிங் டு கெட் இட். ஓகே, அப்போ மொத்தம் இபி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற மாதிரி வரும். அப்படி சிச்சுவேஷன் இருக்காது. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர் இஸ் அப்சல்யூட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். இங்கே மேத்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மேத் டாட் ஏபிஎஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சிஆர் மைனஸ் பிஆர்னு கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கனாலும் ரெண்டுத்துக்கும் உள்ள ஆக்சுவல் டிஃப்ரென்ஸை சொல்லுமே தவிர இந்த மைனஸ் சைனோ இதெல்லாம் வராது, உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. ஸோ ஐ எம் ஏபிள் டு கெட் தட் யூனிட் ஹியர். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஆர் கோயிங் டு கெட் தட் டைப். என்ன டைப், அது டொமஸ்டிக்கா சொன்னோம் இல்லைங்களா, டொமஸ்டிக்கா இல்லை வந்து இண்டஸ்ட்ரியலா இல்லை கமர்ஷியலா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து console dot write enter connection type இங்க type equal to console dot read line. இங்கே வந்து நான் கன்வர்ஷன்லாம் கொடுக்கல. இங்கே டைப் வந்து ஆக்சுவலாக இங்கே டைப் வந்து we can remove it from integer, we will keep it as string கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கை வாங்கிறதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னாட்டா கன்சோல் டாட் ரீட் லைனே ஸ்ட்ரிங்காக தான் கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ண போகுது. ஓகே, இப்போ தான் வந்து நம்ம we are going to do it. switch அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டைப்பை இங்கே கொடுத்துட்டேன், switch டைப் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் டியாக இருந்தால், டொமஸ்டிக்காக இருந்தால் கேஸ் டி, வாட் we are going to do is இங்கே வந்து we are going to have the rateன்னு ஒன்று வச்சுருக்கேன் இல்லைங்களா, rate equal to 2 rupees. அதுக்கப்புறமா break. கேஸ் ஐ. இப்போ நம்ம கேஸ் டி, நான் வந்து இங்கே டைப்பை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கேரக்டராக வச்சுட்டேன், இங்கேயும் கேரக்டராக மாற்றிட்டேன். பிகாஸ் ஒரு சிங்கிள் கேரக்டர் போகிறோம் இல்லையா நமக்கு, we are going to use either D or either I or either C, இது மூணு தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே கேஸ் டிக்கு அடுத்தது வந்து கேஸ் ஐ, இங்கே ரேட் ஈக்குவல் டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து 6 ரூபான்னு வச்சுப்போம். கேஸ் அதுக்கடுத்து கமர்ஷியலுக்கு வந்து we are going to keep 4 ரூபான்னு வச்சுப்போம். அதுக்கடுத்தது டிஃபால்ட், டிஃபால்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து I am going to say rate equal to 0. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், console dot write line invalid input அப்படின்னு மெசேஜை கொடுத்துட்றோம்.
இது 3க்குள்ளே தான் என்டர் பண்ணணும் பிரேக். ஓகே, ஸோ வி ஹேவ் கிவன் திஸ். ஸோ இப்போ வந்து சுவிட்ச் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் வந்து என்ன டைப்பில் வந்து நம்ம என்ன கேரக்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி கேஸ் டிஓ இல்லை கேஸ் ஐஓ இல்லை கேஸ் சிஓ இருந்தால் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிஃபால்ட்டு கேஸில் போய்ட்டு இன்வேலிட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பில்னு கொடுத்துருக்குன்னா அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்குன்னான்னு பாருங்கள். இங்கே வந்து அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். amount equal to unit into rate அதை கொடுத்துட்டோம். இங்கே console dot write line bill amount AMT இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ண போகிறோம். we are going to say இப்போ 4500 கரண்ட் ரீடிங், 4250. இப்போ டைப் வந்து இண்டஸ்ட்ரி, அமௌண்ட் வந்து 1500 வருது. இதே வேல்யூ ஞாபகம் வச்சுங்க, 4500 4250 வேறு டைப்புக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். 4500 4250 டைப் டியாக இருந்தால் 500 தான் வருது. 4500 4250 டைப் சி இங்கே வருது. இப்போ 4500 4250 டைப் ஏதோ ஜெட்னு கொடுக்குறேன், இன்வேலிட் இன்புட் அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதே வந்து இஃபெல்ஸ்லேயும் பண்ண முடியும். பட் இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு தடவை டைப் பண்ணிவிட்டு எந்த பிளாக்குக்கோ அந்த பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்ணிவிடும். அங்கேருந்து இட் இஸ் கோயிங் டு பிரேக், அதை முடித்தோடனே பிரேக்னு கொடுத்துரும். ஸோ இட் கம்ஸ் ஹியர். ஓகே, திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் சுவிட்ச் கேஸ். ஸோ இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர். இஃப் பார்த்தோம், இஃபெல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சுவிட்ச் கேஸ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் இன் C#. ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒரு இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம நார்மலாக ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா என்ன செய்யலாம், console dot write line hello அப்படின்னு கொடுக்கலாம். 4 தடவை பண்ணணும்னா என்ன செய்யலாம், console dot write line hello 4 தடவை போடலாம். அப்படி இல்லை console dot write line hello console dot write line hello console dot write line helloன்னு 4 தடவை அதே ஸ்டேட்மெண்ட்டாக போடலாம். பட் ஓகே, உங்களுக்கு வந்து அதை நிறையா தடவை செய்யணும், இல்லை ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து திருப்பி செயல்படுத்தணும் அப்படின்னா அப்போ வந்து இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல். ஓகே, இதுக்கு வந்து 2 வகையான இட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷன் பேஸ்டு, இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டுனா எனக்கு 10 தடவை தான் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம அப்படிங்கிற ஒரு ஐட்ரேட்டர் அதில் யூஸ் பண்ணுவோம். அதிலேருந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் எவ்வளோ வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு தடவையும் அது எவ்வளோ தடவை எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். இது வந்து ஃபார் லூப். இன்னொன்று இருக்குது ஒயில் லூப்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வர வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் அதே மாதிரி வந்து கண்டிஷன் பேஸ்டும் இருக்குது, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டும் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் பேஸ்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு கிரவுண்டில் வந்து லேப் போகிறோம் அப்படின்னா 2 வகையாக செய்யலாம். ஒன்று வந்து டயர்டாகிற வரைக்கும் போகிறது அப்படின்னு ஒரு அந்த கிரவுண்டை வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து 5வது ரவுண்டில் டயர்ட் ஆகுமா 4வது ரவுண்டில் டயர்ட் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது, ஸ்டெமினாவை பொறுத்தது இல்லைங்களா. ஸோ அது வந்து கண்டிஷன் பேஸ்டு ஐட்ரேஷன். இப்போ வந்து ஃபிசிக்கல் டைரக்டரோ இல்லை கோச்சோ இல்லை நம்மளாவே முடிவு பண்ணிவிட்டு 5 ரவுண்டு போகணும் அப்படின்னா அது டயர்ட் ஆகுதோ ஆகலையோ நம்ம 5 ரவுண்டு அடிச்சாகணும் இல்லைங்களா. ஸோ அந்த 5 ரவுண்டுங்கிறது தான் கண்டிஷன். அங்கே நம்பர் ஆஃப் இட்ரேஷன் இஸ் டிஃபைன்டு ஓவர் தேர். ஓகே, இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம
we are going to find see how that for loop is getting constructed. for loop எப்படி தயார் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம எழுதி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். for loop வந்து இங்கே சி படித்தவங்களுக்கு இதில் பெரிய வேறுபாடே இருக்காது, வித்தியாசமாகவே தெரியாது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுத போகிறீங்க. ஃபார் ப்ராக்கெட் ஓப்பன், அதுக்குள்ளே வந்து 3 ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எது வந்து அந்த ஐட்ரேட்டிங் கவுண்டர், இங்கே வந்து i = 0 அப்படின்னு கொடுக்கணும். ஐ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பொதுவாக கன்வென்ஷனலாக ஐ அந்த இட்ரேட்டருக்காக நம்ம வந்து ஐன்னு கொடுக்குறோம். யூ கேன் கிவ் எனி வேல்யூ ஓவர் தர். ஃபார் int x = 0ன்னு கூட கொடுக்கலாம். நீங்கள் i = 0 அப்படின்னு கொடுக்கணும். இங்கே இந்த int ஐங்கிறது இங்கேயே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ சீலெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, சில கம்பைலர்ஸில் மேலே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே கீழே வந்து i = 0ன்னு கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே வந்து டைரெக்டாக இங்கேயே கொடுத்துக்கலாம். ஜாவாவில், C++ல், சீலெல்லாம் அது ஒரு அட்வான்டேஜ். இங்கே வந்து i <5 அப்படின்னு கொடுத்துட்டேன். i++. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து i 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கும், உள்ளே வந்துடும். நம்ம என்ன ஒர்க்கு செய்ய சொல்ல போகிறோமோ அதை வந்து செய்யும். திருப்பி மேலே போகும்போது இங்கே i = 0ங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை மொதல் தடவை தான் பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் இந்த இன்க்ரிமெண்ட் i++ அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர், ++ங்கிறது வந்து இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர். அது என்ன செய்யணும் கேட்டால் ஐனுடைய வேல்யூவை ஒரு by 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இப்போ 2 நடந்துன்னா 3 ஆகும், 3 நடந்துன்னா 4 ஆகும். இப்போ 0ன்னு இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பிகம் 1 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும். i <5 அப்படின்னு செக் பண்ணுது. இப்போ வந்து 1ன்னு இருக்கிறதுனால i <5, ஸோ இட் கம்ஸ் ஹியர். இங்கே வந்து we are going to print the i. இப்போ அந்த ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் 0, செகண்ட் டைம் 1, தேர்ட் டைம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4ஓட ஸ்டாப் ஆகிடுது. இங்கே i = 5னா 5 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ தட் இஸ் த வே இட் ஹேப்பன்ஸ். இங்கே வந்து நான் வேறு ஏதாவது இதோட பிரிண்ட் பண்ணணும். இங்கே i இல்லாமல் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா 5 தடவை ஹலோன்னு மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறது. இந்த i அப்படிங்கிறது இங்கே உள்ளே யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. 5 தடவை கவுண்டருக்கு தான். சில நேரங்களில் நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு, நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு அந்த ஐயை நம்ம வந்து இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, how we are going to write the program is our based on our requirement. இங்கே வந்து 0 1 2 3ன்னு சைடில் ஐயை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து கொஞ்சம் இதை யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷனாக மாற்றுவோம். இங்கே வந்து i = 1 கொடுத்துட்டேன். i <= 20ன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், i+ன்னு இருக்கு இல்லைங்களா, i+க்கு பக்கத்தில் ஜஸ்ட் எக்ஸுங்கிற ஒரு சிம்பிளை பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா 1x 2x 3x 4x 5x அப்படின்னு வருதா. 1 × 2 × 3 × மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு சே +5 அப்படிங்கிற ஒரு நியூமரிக்கல் கான்ஸ்டண்ட்டை கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா 1 × 5 2 × 5 3 × 5ன்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சே += இப்போயும் ரன் பண்ணி பார்க்குறோம். 1 × 5 = ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பிரிண்டிங் தோஸ் வேல்யூஸ். இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை போட போகிறோம். i × 5 அப்படின்னு கொடுத்துட்றேன், ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இந்த பெருக்கல் வாய்ப்பாடு நமக்கு அப்படியே முழுக்க வந்துருச்சுங்களா. ஸோ திஸ் இஸ் த வே இன் விச் வி கேன் யூஸ் தட் ஃபார் லூப். ஓகே, இதேமாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் அனதர் ப்ரோக்ராம் வித் த ஃபார் லூப். இப்போ வந்து ஃபேக்டோரியல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம கொடுக்குற எண்ணினுடைய எண்ணிலேருந்து ஆரம்பித்து இப்போ 5 அப்படின்னு எண் கொடுத்தோம்னா 1 × 2 × 3 × 4 × 5 அப்படி இல்லைன்னா 5 × 4 × 3 × 2 × 1. இதுதான் வந்து அதனுடைய ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ அந்த ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ் int n அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கிக்க போகிறேன். அதோட ஃபேக்டோரியல் fன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இது 2 தான் எனக்கு வேணும்.
இங்கே வந்து console டாட் ரைட் லைன் ரைட் என்டர் எ நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே, இங்கே n ஈக்குவல் டு int டாட் பார்ஸ் console டாட் ரீட் லைன். இப்போ கொடுத்துட்டோம். இந்த f ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு f ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஃபார் int I ஈக்குவல் டு 1, I less than or equal to n, I plus plus. அது நம்ம கொடுக்குற எண் வரைக்கும் ஒன்றுலேருந்து அந்த எண் வரைக்கும் வரணும். ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண போகிறேன்னா f ஈக்குவல் டு f இன்ட்டு I அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து வாட் we are going to do is console டாட் ரைட் லைன் டாலர் factorial of n is f அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் இந்த ப்ரோக்ராமை. பார்த்தோம்னா இப்போ வந்து 5 அப்படின்னு கொடுத்தோம்னா factorial of 5 is 120. 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24, 24 into 5 120. We are getting the right answer here. Okay, so this is the way of writing that for loop. இதில் வந்து சமயத்தில் ஃபாரில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். ஒரு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம். அந்த பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பிரேக் இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. சுவிட்ச் கேஸில் வந்து பிரேக் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறமா இட் பிரேக்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் த சுவிட்ச் கேஸ் பிளாக். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபார் லூப் பிளாக்கை பிரேக் பண்ணுறதுக்காக we are going to use it. See that same program இங்கே n வரைக்கும் வாங்கிடுறேன். whether the number is a prime number or not. prime number அப்படின்னா பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றையும் அதே எண்ணாயும் தவிர வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாத எண்கள் வந்து பகா எண்கள் ஆர் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ரிசல்ட் ஈக்குவல் டு இன்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஃபார் I இஸ் ஈக்குவல் டு எல்லா நம்பரும் 1ஆல் டிவைட் ஆகிடும். அதனால் 2லேருந்து பார்க்க போகிறேன். எல்லா நம்பரும் அதே நம்பரால் டிவைட் ஆகும். அதனால் அதுக்கு நம்பர் வரைக்கும் பார்த்தா போகிறோம். இங்கே வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் n மாடுலஸ் I, இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது வந்து ரிமைண்டரை கொடுக்கும். ரிமைண்டர் 0வாக இருந்தால் தான் அது வந்து சரியான முறையில் வகுப்பட்டிருக்கு, முழுமையாக வகுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ n மாடுலஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to say result equal to 1ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு I am going to say break. அதாவது ஏதாவது ஒரு எண்ணால் வகுப்பட்டுடுச்சுன்னா அதுக்கு மேலே செக் பண்ண வேண்டாம், பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடணும். இப்போ பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒன்று உள்ளே போயிருந்ததுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும், ரிசல்ட் வந்து 1ன்னு ஆயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட் முன்னாடி கொடுத்த 0ன்னு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா I am going to say console டாட் ரைட் லைன் டாலர் n is prime. Else dollar n is not a prime. இப்போ கொடுத்துட்டோம். இதில் வந்து இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம வந்து இஃபுக்குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த கர்லி பிராக்கெட்ஸ் நம்ம போட வேண்டிய இந்த பிளாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது போடுவது நல்லது. நாளை பின்ன வேறு ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ வந்து கர்லி பிராக்கெட்ஸ் உட்காந்து போட்டுட்ருக்கிறதுக்கு பதில் இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் இட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ யூ கேன் ஹேவ் தட். ஓகே, தட் நார்மலாக சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அதே தான் ஃபார் லூப்புக்கும். ஃபார் லூப் எல்லாத்துக்கும் கர்லி பிராக்கெட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து அவசியமாக போட்டாகணும். ஏன்னு கேட்டால் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபார் லூப்புக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு கர்லி பிராக்கெட்ஸ் அந்த பிளாக் அவசியம் இல்லை. இருந்தாலும்
அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் வில் பி மோர் அட்வைசபிள் ஆர் மோர் சூட்டபிள். ஓகே, இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் வந்து 7ன்னு கொடுக்குறேன். 7 இஸ் ப்ரைம். ஆமாம், 7 வந்து பகா எண் தான். இப்போ வந்து 27ன்னு கொடுக்குறேன். 9 27. ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதுதாங்க ஃபார் லூப்பு. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபார் லூப்பை வச்சு நிறையா ப்ரோக்ராம் பண்ணலாம். நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இன்டர்வியூலெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வைல் லூப்பை பார்க்க போகிறோம். இந்த வைல் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் பேஸ்டு லூப் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். கண்டிஷன் பேஸ்டுனா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இல்லை ஒரு கண்டிஷனை மீட் பண்ணுற வரைக்கும் அது வந்து கண்டினியூஸாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான லூப் நமக்கு அவசியமாக இருக்கும். எப்படி ஃபார் லூப் வந்து இத்தனை முறை செய்யணும் அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த கண்டிஷன் வர வரைக்கும் இல்லை இந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து we are going to have it in the while loop. அதுதான் வந்து while loopனுடைய முக்கியமான விஷயம். இப்போ while loop எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம int x = 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ while x less than 10 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது x 10க்கு குறைவாக இருக்கும் வரை இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இங்கே வந்து நம்ம இப்போ console.writeLine x அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த x 0ன்னு இருக்குது. இங்கே வரும்போது இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. x less than 10 இருக்கா? 10 இருந்ததுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்ததுன்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஒயிலுக்கே போகும். ஒயிலுக்கு போயிட்டு திருப்பி எக்ஸனுடைய வேல்யூவை பார்க்கும். இப்போ ஃபார் லூப்பில் வந்து நம்ம i++ இல்லை வந்து வேறு ஏதோ வேரியபிள்னால் வேரியபிள் ++ மைனஸ் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருப்போம். இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் ஆர் டிக்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த லூப்பு முடிச்சுட்டு மேலே போகும்போது அந்த இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன் நடக்கும். ஸோ அந்த ஐயோட வேல்யூ மாறும் ஆர் அந்த வேரியபிளுடைய வேல்யூ மாறும். இங்கே வந்து அதே மாதிரியான எந்த இன்க்ரிமெண்டேஷனோ டிக்ரிமெண்டேஷனோ இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த எக்ஸுனுடைய வேல்யூ அந்த 0வாகவே இருக்கும். ஸோ மேலே மீண்டும் போய் x less than 10ங்கிறது ட்ரூ ஆகிடும். இங்கே கீழே வந்துடும். இன்கேஸ் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 0 ரன் ஆகிட்டே இருக்கு, ஸ்டாப்பே ஆகலை. பிகாஸ் அந்த எக்ஸோட வேல்யூ மாறலை. எக்ஸோட வேல்யூ 0வாகவே இருக்குது. எக்ஸனுடைய வேல்யூ 10க்கும் கீழே இருக்கிறதுனால அந்த லூப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நான் இதை Ctrl+C அப்படின்னு கொடுத்தோம்னா பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி உள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே x = x+1 அப்படி இல்லைன்னா x++ அப்படின்னு கொடுக்குறோம். எக்ஸனுடைய வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ x 0வாக இருக்கிறது 1 ஆகும். அடுத்த முறை வரும்போது 2 ஆகும், 3 ஆகும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் வருது. ஸோ அந்த கண்டிஷன் எப்போ 10 வரும்போது x is not less than 10. x equal to 10 is different, x is less than 10 different இல்லைங்களா? ஸோ அதனால் x less than 10 ஆக இல்லை அப்படின்ன உடனே அந்த கண்டிஷன் பிரேக் ஆகிடுது. ஸோ இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட் லூப். ஓகே, இதுதான் வந்து நம்ம லூப்பு வைல் லூப்பு பயன்படுத்துகிற விதம். சில நேரங்களில் என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து இப்போ x not x greater than 10, இப்போ வந்து x greater than 10 ஆக இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதையும் ரன் பண்ணலாம். அதே தான் இங்கே வருது. ஸோ 10க்கு கிரேட்டராக இல்லாத வரைக்கும் ரன் பண்ணு அப்படின்னு நாட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதுமாரி உங்களுக்கு எந்த வகையான கண்டிஷன் தேவைப்படுதோ அந்த வகையான கண்டிஷன்ஸை அங்கே பயன்படுத்தி நீங்கள் வைல் லூப் போட்டுக்கலாம். இது வந்து மிக கன்வீனியண்ட்டான ஒரு லூப். இதில் வந்து ஃபார் லூப்பில் செய்யக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் ப்ரோக்ராம் பண்ண முடியுமோ அதை வைல் லூப்பை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னாட்டா இதுலேயும் ஒரு இன்க்ரிமெண்டேஷனை கீழே நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த எண்ணிக்கையை வந்து வரையறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் வைல் லூப்பில் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபார் லூப்பில் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது.
சே ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸில் ரெக்கார்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத போது ஃபார் லூப் வந்து உங்களுக்கு செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் யூசர் வந்து இந்த வேல்யூ கொடுக்குற வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களால் ஃபார் லூப்பில் செய்ய முடியாது. எத்தனாவது தடவை அந்த பர்டிகுலர் யூசர் வந்து செய்வான்னு தெரியாது. நீங்கள் 5 தடவைன்னு கொடுத்தீங்கன்னா 5 தடவையோடு நின்றுடும். ஆனால் யூசருக்கு 10 தடவை செய்ய வேண்டிய 10 முறை திருப்பி ஒரு வேல்யூவை ஒரு ப்ராசஸை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ while loop is one of the important structure iteration structure in the languages like C# or C or Java எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் திங். இதில் வந்து do while அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த do while அப்படின்னா என்னென்னு கேட்டால் முதல் முறை வரும்போது இதையே வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மாற்றிடுறேன் நான். do அப்படின்னு இங்கே போட்டுருவோம். இங்கே வந்து while வந்துடும். while இதே மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தடவை உள்ளே வரும்போது எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் உள்ளே வந்துடும். எந்த கண்டிஷனும் செக் பண்ணாமல் இது உள்ளே போயிடும். ஏன்னாட்டா டூன்னு தான் கொடுத்துருக்கோம். டூன்னு கொடுத்தா வந்து செய் அப்படின்னு அர்த்தம், இது உள்ளே வந்து செய்யும். திருப்பி இங்கே முடிக்கும்போது தான் இந்த while லூப்பை ப்ராசஸ் பண்ணும். கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா திருப்பி மேலே போகும், இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அதே தான் வருது. ஓகே, ஸோ we can construct either do while or while, that is not at all a problem. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா do whileல வந்து do அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரும்போது எந்த விதமான கண்டிஷனும் செக் பண்ணாமல் முதல் முறை ரன் ஆகிடும். சில நேரங்களில் நமக்கு அது மாதிரியான ஒரு ப்ராசஸ் தேவைப்படும், அப்போ do while யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க அதையும் whileலேயே நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கண்டிஷன்ஸை கொடுத்து பண்ணலாம், do while என்பது தேவையே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ தட் ஒவ்வொருத்தருடைய அப்ரோச்சை பொறுத்து அது மாறுபடும். நீங்கள் வந்து do while அப்படின்னா இது மாதிரி இருக்கணும். while நான் முன்னாடி சொன்னது பார்த்துட்டிங்க. இப்போ வந்து நான் இன்னொரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து whileல பண்ணுவோம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரஷ்யன் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஷ்யன் மல்டிப்ளிகேஷன் வந்து சில நேரங்களில் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஐடி கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 2 வேரியபிள் வச்சுக்கிறோம், int x, y அப்படின்னு வச்சுக்கிறோம். console.write line enter value for x. x equal to int dot parse console dot read line. அதே போல் இந்த yக்கும் நம்ம காப்பி பண்ணிடுறோம். இப்போ இந்த ரஷ்யன் மல்டிப்ளிகேஷன், நார்மல் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். ரஷ்யன் மல்டிப்ளிகேஷனில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குன்னா இப்போ வந்து எக்ஸை வந்து இடது பக்கத்து எண்ணாகவும் ஒய்யை வந்து வலது பக்கத்து எண்ணாகவும் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வருவாங்க. அது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வர வரைக்கும். அதில் வந்து இந்த டெசிமல்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து 16 அப்படின்னா 15 அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கோஷன்ட் மட்டும் எடுத்துக்கணும். 7 அப்படின்னு வச்சுக்க போகிறீங்க. 7 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3ன்னு எடுத்துக்க போகிறீங்க. 3 2ஆல் டிவைட் பண்ணால் 1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி தே ஆர் கோயிங் டு டிவைட் தட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்பர். ரைட் ஹேண்ட் சைட் நம்பரையும் அதே மாதிரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடது பக்கத்து நம்பர்களில் எங்கெங்கெல்லாம் ஆட் நம்பர், அதாவது ஒற்றை இலக்க எண்கள் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வலது பக்கத்து எண்களை கூட்டிக்கிட்டே வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை தான் உங்களுடைய பெருக்கல். 2 எண்களுக்கான பெருக்கலுக்கு வரக்கூடிய விடை. ஓகே, ஸோ இப்போ வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸ் ஒய் 2 நம்பர் இருக்குது, எனக்கு டோட்டல் ஒன்று வேணும். டோட் அப்படின்னு ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ while எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு போட்டுடுறோம். இப்போ if x modulus 2 equal to 0 அப்படி இருந்ததுனால் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, tot ப்ளஸ் ஈக்குவல் டு
y. இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா x ஈக்குவல் டு எக்ஸ் பை 2, y ஈக்குவல் டு y இன்ட்டு 2. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் லூப்புக்கு வெளியில் கன்சோல் டாட் ரைட் லைன் ப்ராடக்ட் ஆஃப் x and y is tot. இப்போ வந்து ரன் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட எண்ணிக்கை இப்போ நமக்கு தெரிஞ்சதே வச்சுப்போம், 10 10. சரி, இதில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. ரெண்டு எண்ணும் 10 அப்படின்னா இது வந்து இங்கே 5ன்னு ஆகும், இங்கே இது 2ன்னு ஆகும், 1ன்னு ஆகும், இங்கே இது 20 ஆகிடும், இது 40 ஆகிடும், இங்கே இது 80 ஆகிடும். இப்போ இங்கே 20ம் இந்த 80ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 வரணும் இல்லைங்களா? இங்கே வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எவ்வளோ வருது பாருங்கள், எக்ஸ் 10ன்னு கொடுத்தேன், இங்கே இதுக்கும் 10ன்னு கொடுத்தேன், இஸ் 50 அப்படின்னு வருது. அதாவது நமக்கு வந்து ஏதோ எண்ணிக்கை குறையுது. இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன், நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அதாவது ஆடாக இருக்கும்போது தானே நம்ம அதை பண்ணுறோம். இங்கே 10 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ 100 அப்படின்னு வருது. இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ மாறிடுது, அதனால் 160ன்னு காட்டுது. நமக்கு அதை எடுத்துக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இன்ட் a, b அப்படின்னு வச்சுட்டு இந்த ஏல எக்ஸோட வேல்யூவை போட்டுக்குங்க, பியில் ஒய்யோட வேல்யூவை போட்டுக்குங்க, இங்கே வந்து ஏபி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கொடுத்த அந்த முதல்ல கொடுத்த 2 நம்பர் டிஸ்பிளே ஆகும். 10 10 ப்ராடக்ட் ஆஃப் 10 and 10 is 100 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஈஸி வே ஆஃப் ரைட்டிங் தட் while loop. ஓகே, while loop வந்து அந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுது, கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுது. இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய பேர் வந்து ஏதாவது ஒரு பேர் வர வரைக்கும் அது வந்து ப்ராசஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பேரை கொடுத்தோம்னா இட் ஷுட் ஸ்டாப். ஓகே, அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறோம், நேம் ஈக்குவல் டு நல். ஓகே, while name not equal to end. எண்டுன்னு ஸ்ட்ரிங் இல்லாத வரைக்கும் இது ரன் ஆகணும். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா console dot write enter your name, enter your name. இங்கே வந்து console dot write இங்கே வந்து நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து நேம் வாங்க போகிறோம், நேம் ஈக்குவல் டு console dot read line. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணால்
என்டர் யுவர் நேம்னு கேட்குது. சே ஐ எம் கிவிங் ராம்னு வந்திருக்கு. அடுத்தது திருப்பி என்டர் யுவர் நேம்னு கேட்குது. சாம் அப்படின்னு கொடுக்குறேன். சாம். இப்போ எண்டுன்னு கொடுக்குறேன். எண்டுன்னு கொடுத்தா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடுது. பிகாஸ் நேம் நாட் ஈக்குவல் டு எண்டாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்ருக்கும். ஸோ இதேமாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய லூப் இருக்க போகுது. சம்டைம்ஸ் இட் மே பி a காம்ப்ளிகேட்டட் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஒரு 2-3 ஃபேக்டரை பேஸ் பண்ணி கூட உங்களுடைய லூப்பு செயல்படலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒயில் லூப்பில் முக்கியமானது உங்களுடைய கண்டிஷன் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, எந்த கண்டிஷனுக்கு உங்கள் லூப் ஒர்க் ஆகணுங்கிறத கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அதை தப்பாக கொடுத்தீங்கன்னா சமயத்தில் ஒரு ஐட்ரேஷன் கம்மியாகலாம், ஒரு ஐட்ரேஷன் கூட போகலாம், சமயத்தில் ஐட்ரேஷன் வந்து முடியாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அதேமாதிரி இன்டெஃபினட் லூப் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம கண்டிஷனை பர்ஃபெக்டாக பார்க்கணும். அந்த கண்டிஷன் பிரேக் ஆகிறதுக்கான அந்த கண்டிஷனை வந்து மீட் ஆகிறதுக்கான, பிரேக் ஆகி வெளியில் வரதுக்கான ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டு உங்களுடைய பிளாக்குக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு ஹேவ் தட். இப்படி இல்லைன்னா எண்ட்லெஸ் லூப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அந்த எண்டுன்னு நம்ம என்டர் பண்ணோம்னா பிரேக் ஆகுது. சில நேரங்களில் ஃபார் லூப்பில் கொடுத்த மாதிரியே ஒரு கண்டிஷன் வந்தால் பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பயன்படுத்தலாம் இதில். ஓகே, இதுதான் ஒயில் லூப்பினுடைய முக்கியமான விஷயம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான லூப். ஒயில் ஆர் டூ ஒயில் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் செய்ய போகுது. ஒயில் முதல்லே வந்து செக் பண்ணிவிட்டு இட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணும். டூ ஒயில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வித்தவுட் செக்கிங் இட் வில் allow you to go into the block. அந்த பிளாக் உள்ளே போய் அதை செயல்படுத்திட்டு பின்னாடி தான் கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட்ரேஷனை கண்டினியூ பண்ணும், இல்லைன்னா பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அரே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். அரேங்கிறது வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜினஸ் ஐட்டம் அப்படிம்பாங்க. ஹோமோஜினஸ்னால் ஒரே இனத்தை சார்ந்த அப்படிங்கிற பொருளில் வரும். இங்கே வந்து ஒரு இன்டிஜர், டபுள், ஃப்ளோட் அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரே டைப்பை சேர்ந்த கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டிஜர்னால் ஒரு 10 இன்டிஜர் சேர்ந்த விஷயந்தான் வந்து ஒரு அரே, இல்லை 20 ஐட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு அரே அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேரியபிள் வச்சோம் முன்னாடி C# வந்து ப்ரோக்ராம் பார்க்கும்போது இந்த மார்க்கோ இல்லை சேல்ஸோ இதே மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து தனித்தனி வேரியபிள் வச்சு அந்த டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதே ஒரு 12 மாதத்துக்கான சேல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நாங்கள் 12 மாதத்தின் பெயரையும் டைப் பண்ணி வேரியபிள் வச்சுருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க். வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா மந்த்து பேரையும் டைப் பண்ணி அவ்வளோ அந்த மந்த்து சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து வேரியபிள் வைக்கிறது வந்து லெபோரியஸ் டாஸ்க். சரி, இது 12னா கூட செஞ்சிடலாம். இப்போ சில நேரங்களில் வந்து டெய்லி சேல்ஸ் ஃபிகர் ஆஃப் எ பர்சன் ஒரு வருஷத்துக்கு வைக்கணும் அப்படின்னா 365 வைக்கணும் நீங்கள். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டிடிஎஸ் அண்ட் நாட் பாசிபிள் ஆல்சோ. அவ்வளோ வேரியபிளை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை கலெக்டிவாக ஒரே நேமில் வந்து வி ஆர் கோயிங் டு கால் இட் வித் எ சிங்கிள் நேம். அதுக்குள்ளே அந்த சிங்கிள் நேம்குள்ளே அதனுடைய இண்டெக்ஸை வச்சு ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ் இட். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்ரஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தெரு அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த தெருவில் வந்து 1ஆம் நம்பர் வீடு, 2ஆம் நம்பர் வீடு, 3ஆம் நம்பர் வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த தெருவினுடைய அட்ரஸ் கிடச்சிருச்சுன்னா நம்ம அந்த வீடுகளை வந்து பார்க்குறது எப்படி ஈஸியாக இருக்கோ அதே மாதிரி இங்கே அரே அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்ஷனோட அட்ரஸ். அதுக்குள்ளே இந்த வீடுகளுடைய எண்ணிக்கை இருக்கிற மாதிரி இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்க போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போது. இன்டீஜர்னால் இன்டீஜரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், டபுள்னால் டபுளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அரேவினுடைய முக்கியமான கான்செப்ட். இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது வந்து இங்கே C# பொறுத்த வரைக்கும் அரே என்பது ஒரு ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னு சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலாக இன்டீஜர், டபுள் மாதிரி வேல்யூ டைப் கிடையாது. இது வந்து ஒரு மெமரியில் அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிடும். அந்த ஆப்ஜெக்டினுடைய ரெஃபரன்ஸ் ஆர் அதனுடைய அட்ரஸை தான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நமக்கு வந்து இங்கே நம்ம சொல்லக்கூடிய பேரில் வந்து அந்த அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது வந்து ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து எப்படி அதை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அரே க்ரியேட் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. இன்ட்டு டைப்பு முதல்ல போட்டுடணும், அதுக்கு அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுடணும்,
அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த அரேவோட நேம் என்ன வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் சேல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணும். இப்போ நான் 3ன்னு வச்சுக்கிறேன். 3 மாதத்தினுடைய சேல்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இங்கே நான் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரியும் வைக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு அரே வைக்க போகிறேன். ஸ்ட்ரிங் அரே அப்படின்னா இங்கே வந்து மந்த்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு வந்து அந்த மந்த்ஸினுடைய நேம் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட போகிறேன். நான் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறதில்ல. எனக்கு அந்த 3 மந்த்தினுடைய நேம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நான் இங்கேயே டைரெக்டாக மார்ச் இதே மாதிரியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நியூ ஸ்ட்ரிங் 3 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இங்கே ஸ்ட்ரிங் அந்த மந்த் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஜான் இதே மாதிரி அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் இதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கும்போது இதே மாதிரி கொடுக்கறது கன்வீனியன்ட் அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் மெத்தடை உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 அரே வச்சுருக்கோம். ஒன்று சேல்ஸ்னு ஒரு அரே இருக்குது, மந்த்ஸ்னு ஒரு அரே இருக்குது. சேல்ஸ் அரே இன்டீஜர் டைப்பு, இந்த மந்த் அரே ஸ்ட்ரிங் டைப்பு. மந்த் அரேக்கு வேல்யூ கொடுத்துட்டோம், சேல்ஸ் அரேக்கு வேல்யூ கொடுக்கல. நம்ம வேல்யூ யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு மாதத்துக்குமான சேல்ஸ் வேணும் இல்லைங்களா. அதனால் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0. இதில் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் இங்கே ஐ வேல்யூ அந்த ஐட்ரேட்டிங் கவுண்டரோட வேல்யூவை வந்து 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு எவ்வளோ வேணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் வேணும் இல்லையா. அதனால் மந்த் டாட் லெங்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணினா அது 3ன்னு சொல்ல போகுது. இங்கே வந்து ஐ லெஸ் தேன் 3 அப்படின்னா 0 1 2 அப்படின்னு 2 தடவை வரப்போகுது. இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே வந்து கன்சோல் டாட் ரைட் enter sales for months of I. கொடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, enter sales for Jan, enter sales for Feb அப்படின்னு கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் அதுக்கு வேல்யூ என்டர் பண்ண போகிறீங்க. அந்த வேல்யூ எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சேல்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு இன்ட் டாட் பார்ஸ் console dot read line கொடுத்துட்டோம். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த வேல்யூ அந்த 3 வேல்யூவை வாங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரு சேல்ஸ் ஃபார் ஜான் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் ஏதோ 56 78 45 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 3 வேல்யூ வாங்கிடுது. இப்போ 3 வேல்யூ வாங்கினதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டிஸ்பிளே தட் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் months டாட் லெங்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இங்கே சேல்ஸ் டாட் லெங்த் போட்டாலும் தப்பு கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரே லெங்த் தான் இருக்க போகுது. அதனால் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து console dot write line dollar months of I slash t sales of I கொடுத்துட்டோம். இப்போ என்டர் பண்ணுறோம். 38 72 69. ஸோ we are able to get it. இதில் இப்போ டோட்டல் போடணும்னா என்ன செய்யணும், இங்கே இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில் ஐ கேன் கிரியேட் டோட்டல் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டோட் ப்ளஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ஆஃப் ஐ. ஓகேங்களா.
56 45 78 டோட்டல் போட்டுடுச்சா. ஆனால் டோட்டல் நம்ம டிஸ்பிளே பண்ணலை. டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறோம், கன்சோல் டாட் ரைட் லைன் ஸோ டோட்டல் டிஸ்பிளே ஆகிடுச்சிங்களா. ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி we can do with the array. ஓகே, இந்த அரேயில் வேறு என்னென்ன பண்ண முடியும். ஓகே, இந்த அரே அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி, அதனுடைய லெங்க்த்தை பார்க்கலாம், அதனுடைய சைஸ் வந்து மாறாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைஸ் இஸ் கோயிங் டு பி சேம். இப்போ இன்னொரு வகையாக இதை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் இதை எடுத்துடுறேன். இங்கே ஃபார் ஈச் இன்ட் எக்ஸ் இன் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சேல்ஸுங்கிற அரேயிலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எக்ஸில் போட்டுக்கும். இது வந்து ஃபார் லூப்பில் இன்னொரு வகையான லூப்பு, ஃபார் ஈச் அப்படிங்கிறது. இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து போடும். ஆனால் அந்த எக்ஸினுடைய வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேரியபிளில் கூட்டுறதுக்கோ இல்லை அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம். அதில் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் கன்சோல் டாட் ரைட் லைன் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் டிஸ்பிளேயிங் தட் ஃபார் ஈச் லூப் இதை வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ ஃபார் ஈச்சினுடைய ஒர்க்கு அதுதான் இல்லைங்களா. இதில் வந்து அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரேஸ், அரே டாட் சார்ட் அப்படின்னு இருக்குது. இந்த அரே டாட் சார்ட்டுங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு அரேவை கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு கிவ் த சேல்ஸ் ஹியர். ஓகே, சேல்ஸ் கொடுத்துட்டேன். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் ஈச் இன்ட் எக்ஸ் இன் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே கன்சோல் ரைட் லைன் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே ஷார்ட் பண்ணிடுச்சு. 12 56 34 கொடுத்துருக்கேன். இது இங்கே 12 56 34 வந்து இங்கே வந்து பாருங்கள் 12 34 56 வந்திருக்கு. ஸோ நம்ம ஷார்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இட் இஸ் ஷார்ட்டிங் தட் அரே ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணிடுச்சு. அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் 17 வகையாக நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து இந்த அரே சார்ட்டை பற்றி நம்ம பின்னாடி தனியாக ஒரு தடவை பார்ப்போம். இந்த அரே சார்ட் ஃபங்க்ஷன் மெத்தடை வந்து 17 வகையாக அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆப்ஜெக்டை சார்ட் பண்ணுறதுக்கு, நார்மல் அரேஸை சார்ட் பண்ணுறதுக்கு, இதில் ரிவர்ஸில் எப்படி சார்ட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இதால் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிம்பிள் சார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த சார்ட் ஃபங்க்ஷன்லாம் இல்லாத போது C++ அதில் லாங்குவேஜிலலாம் சார்ட்டிங் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து படிப்போம். பபுள் சார்ட்னு இருக்குது, பைனரி சார்ட்னு இருக்குது, மெர்ஜ் சார்ட்னு இருக்குது. ஸோ நிறையா வகையான சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் ஏதாவது விச்எவர் இஸ் அ சூட்டபிள் அல்காரிதம் ஃபார் தட் கிவன் அரே, அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பபுள் சார்ட் மட்டும் இங்கே நான் சொல்கிறேன். ஃபார் இன்ட் I equal to 0, I less than sales dot length I plus plus அப்படின்னு இருக்குது. இது சார்ட் பண்ணணும் அப்படின்னா இது உள்ள இன்னொரு லூப் போட்டுங்க. ஃபார் இன்ட்
j equal to 0, sorry, j equal to I plus 1, j less than sales dot length j plus plus. இதே மாதிரி போட்டுங்க. இங்கே உள்ள வந்து என்ன பண்ண போகிறீங்க, if sales dot I greater than sales of j அப்படி இருந்ததுன்னா int tmp equal to sales of I, sales of I equal to sales of j, sales of j equal to tmp. அது ஸ்வாப்பிங், அதாவது அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டை செக் பண்ணணும். ஸ்மாலர் எலிமெண்ட் வில் பி மூவ்டு ஃபர்ஸ்ட், bigger element will be moved to that particular location. இந்த several iterations-ல it is going to be there. ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின்ஸுக்காக நாங்கள் வந்து ஜாவாலையும் போட்டிருக்கோம், பைத்தான்லேயும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த சார்ட்டினுடைய மெத்தட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வீடியோஸில் வரும். நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் புரியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். அதில் வந்து அந்த அல்காரிதம் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இட் இஸ் கோயிங் டு கெட் சார்ட்டட். இங்கே வந்து சார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி for each int x in sales console dot write line x இப்போ கொடுக்குறீங்க. இந்த லூப்புக்கு வெளியில் for each int x in sales console dot write line x. இப்போ வந்து ரிவர்ஸ்லேயே கொடுக்குறேன். 89 78 34. ஸோ இங்கே எரர் இருக்குது, இண்டெக்ஸ் வாஸ் அவுட் சைடு அப்படிங்குது. j is equal to I plus 1. யா, இங்கே I போடுறதுக்கு j போட்டிருக்கேன், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ ரிவர்ஸில் கொடுப்போம். 90 67 45. இங்கே பாருங்கள், சார்ட் பண்ணி யூ ஆர் கெட்டிங் இட். ஓகே, நம்ம ரிவர்ஸில் கொடுத்துருந்தாலும் இட் கெட்ஸ் சார்ட்டட் and you are getting it. So this is the basic thing in a single dimensional array. இந்த அரே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஓகே, இது ஹையர் லெவல் போகும்போது அரேக்கு பதில் அரே லிஸ்ட் அதே மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் வந்து இந்த அரே தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ இட் வில் பி மோர் ஹேண்டி இன் சம் ஸ்மால் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே சால்வ் பண்ணணும், நம்ம வந்து மல்டிபிள் ஐட்டத்தை எடுத்து வச்சுக்கணும், அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அப்படிங்கும்போது அரே வில் பி மோர் ஹேண்டி. ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனில் வந்து we are going to see டபுள் டைமென்ஷனல் அரே. இந்த டபுள் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக மோர் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம். அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம். அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம், சேல்ஸ் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு சேல்ஸ்மேனுடைய 3 மாதத்தோட சேல்ஸை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஒரு 3 சேல்ஸ்மேனுக்கு 3 மாதத்துக்கான சேல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் ஒவ்வொரு தனியாக வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எனக்கு வந்து 3 பேருக்கும் 3 டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா 9 டேட்டா அங்கே ஸ்டோர் பண்ணணும். அதை வந்து நான் என்ன பண்ணலாம், ரோ பை காலம்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு ரோவ்லேயும் ஒரு சேல்ஸ்மேனுக்கு
ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துக்கு. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோம்னா அதில் வந்து டேட்டாவை போட்டுக்கலாம், நமக்கு படிக்கிறது ஈஸி. அதுக்கான வசதி தான் வந்து இந்த டபுள் டைமென்ஷனல் அரேஸ், மல்டி டைமென்ஷனல் அரேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம டபுள் டைமென்ஷனல் எப்படியோ அதே மாதிரி 3 டைமென்ஷனல் வரப்போகுது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. அதில் டபுள் டைமென்ஷனல்னால் 1 கமா, ட்ரிபிள் டைமென்ஷனல்னால் 2 கமா. ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிறது டபுள் டைமென்ஷனுங்கிறதுனால ஒரே ஒரு கமா போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ எண்ட் 3,3. இதுதான் இப்போ டபுள் டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டபுள் டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணோம்னா இப்போ 3x3 ஒரு 3 காலம்ஸ் 3 ரோஸ் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த டேட்டாவை வாங்கணும். இப்போ டேட்டாவை வாங்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த ரோ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ரோ வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸலில் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எனக்கு 3x3 அப்படின்னா இப்படி 3, இந்த பக்கமும் 3. இதில் வந்து நம்ம இதுதான் இந்த அரே அப்படின்னு வச்சுப்போம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இது காலம் வந்து பார்த்திங்கன்னா 0, 1, 2ன்னு இருக்க போகுது. இங்கே ரோலையும் வந்து 0, 1, 2ன்னு இருக்க போகுது. இப்போ இந்த முதல் ஐட்டம் வந்து ரோ கமா காலம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். 0, 0, இது வந்து 0, 1, இது 0, 2. ஸோ எனக்கு வந்து இப்போ ரோ 0வாக இருக்கும்போது காலம் வந்து 1, 2, 3 அப்படின்னு 3 வந்தது, சாரி 0, 1, 2 வந்ததுனால் இந்த ரோவை நான் முடிச்சிடலாம். இந்த ரோவில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் முடிச்சிடலாம். அதே மாதிரி இஃப் ஐ எம் கோயிங் டு ஹாவ் திஸ் 1, அங்கேயும் திருப்பி 0, 1, 2 அப்படின்னு கொடுத்தா இந்த காலத்தில் இந்த ரோவில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவும் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது வந்து ரோவை வந்து 2 ஆக்கிட்டு காலத்துக்கு 0, 1, 2 அப்படின்னா இது இந்த பர்டிகுலர் ரோவையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ 0, 0, 0, 1, 0, 2. அதுக்கு அடுத்தது 1, 0, 1, 1, 1, 2. அதுக்கடுத்து 2, 0, 2, 1, 2, 2 இப்படி போகணும். இப்படி போகணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் int I equal to 0, I less than 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் C# பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் டாட் கெட் லெங்த் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸை சொல்லிடும். அது எவ்வளோ ரோஸ் அதில் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ரோஸ்ன்னு எடுத்துக்கும். அது 3, இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் 3ன்னு வரப்போகுது. இப்போ I++, இப்போ லூப் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், console டாட் ரைட் லைன் enter sales for salesman சேல்ஸ்மேன் 1, 2 அப்படின்னு வரணும். இங்கே I 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால +1ன்னு போட்டிருக்கு. இங்கே ஐயோட வேல்யூ மாற போகிறதில்ல, ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் 1ன்னு ஆகும். சேல்ஸ்மேன் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது ஃபார் int j equal to 0, j less than sales dot get length of 1 semicolon j++. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, console dot write enter sales for months of J. months of J னா Jan or Feb ன்னு வரப்போகுது இல்லைங்களா. ஸோ அதை இங்கே கொடுத்துட போகிறோம். இங்கே வந்து நம்ம வேல்யூ வாங்கும்போது சேல்ஸ் ஆஃப் I, J. ஸோ I இப்போ 0வாக இருக்கும், ஜேவும் 0வாக இருக்கும். அடுத்தது J உள்ளே இருக்கக்கூடிய லூப்பு மட்டும்
கம்ப்ளீட் ஆகிட்டு தான் திருப்பி ஐக்கு போகும். ஐயில் வந்து அடுத்த வேல்யூ மாறும். ஸோ 00 01 02 அப்படின்னு ஆகும். ஸோ அதில் வந்து என்ன ஆகும், ஜான் ஃபிப் மார்ச்னு ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு அதுக்கடுத்து திருப்பி போய் அடுத்த ஆளுக்கு வாங்க போகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இன்ட் டாட் பார்ஸ் கன்சோல் டாட் ரீட் லைன். ஸோ இந்த டேட்டாவை நம்ம வாங்கிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே இதை வந்து we are going to use it to print that values in a tabular column. ஒரு டேபுலராக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு I am going to use it. இங்கே ரைட் லைனுக்கு பதில் இதை ரைட்டுன்னு போட்டுக்கிறேன். இங்கே சேல்ஸ்மேன் 1 அப்படின்னு போட்டுட்டு ஒரு /t போட்டுறேன். இங்கே வந்து என்டர் சேல்ஸ் வேண்டாம், சேல்ஸ் ஆஃப் I, J, சேல்ஸ் ஆஃப் I, J அப்படின்னு கொடுத்துட்றோம். இங்கேயும் /t கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா இந்த இன்னர் லூப்புக்கு முன்னாடி போட்டுங்க. அப்போ தான் ஒவ்வொரு ரோவுக்கான டோட்டலும் முடிஞ்ச உடனே ரீஇனிஷியலைஸ் ஆகும். console dot write line tot. இங்கே வந்து டோட்டை வேல்யூ கால்குலேட் பண்ணணும். tot ப்ளஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ஆஃப் I, J. இப்போ கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்டர் சேல்ஸ் ஃபார் சேல்ஸ்மேன் 1ன்னு கேட்குது. 12 34 54. அடுத்தவருக்கு வந்து 23 47 62. இவர் வந்து 38 73 48. இப்போ பாருங்கள், சேல்ஸ்மேன் 1க்கு என்ன சேல்ஸு, சேல்ஸ்மேன் 2க்கு என்ன சேல்ஸு. ஸோ அதை வந்து டேபுலர் காலமாக உங்களுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த டபுள் டைமென்ஷனல் அரே. இதில் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதில் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் டபுள் டைமென்ஷனல் அரேவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் தேவைப்படும் நம்பர்ஸ் நிறையா எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது, டேபுலர் டேட்டாவாக வரக்கூடிய டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது இது தேவைப்படும். இதில் பொதுவாக கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் அடிஷன், இதே மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நிச்சயமாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸுங்கக்கூடிய டாப்பிக்கில் நாங்கள் போடுவோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் இந்த வீடியோவை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஜாக்டு அரே அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜாக்டு அரே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட டபுள் டைமென்ஷனல் அரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வேரியபிள் காலம் லெங்த். அதாவது இப்போ 3 சேல்ஸ்மேனுக்கு 3 மாதத்துக்கு அப்படின்னு நம்ம வச்சோம். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் சேல்ஸ் நோட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு கவுண்டர் சேல்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. ஒவ்வொரு கவுண்டர்லேயும் இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் பர்சன் எவ்வளோ பில் போடுறாங்க, ஒவ்வொரு பில்லோட அமௌண்ட்டை நம்ம வைக்கணும் அப்படின்னா, ஒரு கவுண்டரில் 10 சேல் ஆகிருக்கும், ஒரு கவுண்டரில் 5 சேல் ஆகிருக்கும், ஒரு கவுண்டரில் 25 சேல் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொத்தத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, மீதி அந்த 2 சேல்ஸ் பண்ணவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மீதி 23 இடம் வேக்கண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸல் ஷீட்டில் எடுத்திங்க அப்படின்னா, இப்போ இவருக்கு ஒரே ஒரு ஃபஸ்ட் ஆளுக்கு ஒரே ஒரு இது தான் இருக்குது, செகண்ட் ஆளுக்கு 2 இருக்குது, தேர்ட் ஆளுக்கு 3 இருக்குது அப்படின்னா, சேல்ஸ் பர்சனுக்கு 3 இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன அது இங்கே 2 இடம் வேஸ்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு இடம் வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது பெரிய ஒரு அரேயில் பார்க்கும்போது இதேமாரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அன்ஆக்குபைடாக போகக்கூடிய இடங்கள் மெமரியை வேஸ்ட் பண்ண வி ஆர் யூஸிங் தட் மெமரி அன்னெசரிலி
அதை வந்து சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இன்கேஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோவில் வந்து எனக்கு வந்து 3 2 இருக்குதுன்னு வச்சுப்போம். 2 இப்போ அடுத்ததில் 3, அடுத்ததில் 1, அடுத்ததில் 3 அப்படின்னா எவ்வளவு தேவையான காலம் இருக்கோ, ரோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். 5 ரோ வேணும், எனக்கு 7 ரோ வேணும்னு. ஆனால் காலம் மட்டும் அந்தந்த ரோவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய எட்ஜஸ் பாருங்கள், இந்த முன்னாடி பார்த்ததில் இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்காது. முன்னாடி பார்த்ததில் இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்காது. இங்கே வந்து எட்ஜஸ் வந்து முன்னும் பின்னும் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் ஜாக்டு அப்படின்னு சொல்கிறது. ஜாக்டுனா ப்ரொட்ரூடிங், நாட் ஈவன், அன்ஈவன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இதுதான் வந்து ஜாக்டு அரே அப்படின்னு பேர். இது வந்து மெமரியை சேவ் பண்ணுறதுக்காக, கன்சர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு இந்த மந்த்து தேவையில்லை. இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம எடுத்துப்போமே, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் பிளேயர்னு வச்சுப்போம். பிளேயர் இருக்கார். அந்த பிளேயர் வந்து சில பிளேயர் 2 மேட்ச் ஆடி இருப்பாங்க, சில பேர் 4 மேட்ச் ஆடி இருப்பாங்க, சில பேர் 5 மேட்ச் ஆடி இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வைக்கணும். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ட், இந்த கமா போட்டிங்க இல்லையா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில், அதுக்கு பதில் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுங்க. இங்கே நியூ இன்ட், எனக்கு எத்தனை பிளேயர் வேணுமோ அதில் கொடுத்துங்க. ஒவ்வொரு பிளேயருடைய மேட்சும் மாறப்போகுது. மாறும்போது we are going to give another square bracket without value. இங்கே வந்து நான் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல, எவ்வளோ காலம்னு ஸ்பெசிஃபை பண்ணல. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, players dot get length of 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே ++. இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், console dot write line enter scores for say player 1 or player 2, அதே மாதிரி எனக்கு வரணும். player 1 கொடுத்துட்டேன். இங்கே வந்து I need to initialize. இப்போ வந்து player அப்படிங்கிற அரேயில் அந்த I வேல்யூ இருக்குது இல்லைங்களா, I வந்து இப்போ 0வாக இருக்கும், ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எனக்கு காலம் வேணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். அது நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வேரி ஆக போகுது, அதனால் யூசர்கிட்டேருந்து வாங்கிக்க போகிறோம். இப்போ வந்து என்னன்னு வச்சுக்கிறாத console dot write line or write enter number of matches played, எவ்வளோ மேட்ச் ஆடினாங்கன்னு கேட்குறோம். அதை வந்து அவங்க என்டர் பண்ண போகிறாங்க. அதை வந்து int n ஈக்குவல் டு int டாட் பார்ஸ் console டாட் ரீட் லைன். ஸோ அந்த வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம், அந்த n இங்கே போட்டுடலாம். ஸோ வாட் வில் ஹேப்பன், அவ்வளோ காலம் வந்து அந்த ரோவில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபார் j ஈக்குவல் டு player dot get length of 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து enter score for match, இங்கே வந்து j+1 கொடுத்துட்டோம். இங்கே வந்து பிளேயர் இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், IJ அப்படிங்கிறத போட்டுடணும். அவ்வளோதாங்க, வாங்கிட்டோம். இங்கே வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறது என்ன பண்ண போகிறோம், ஃபார் I in sales of player dot get length of 0 player 1 or 2 அப்படின்னு வரப்போகுது. இங்கே வந்து ஃபார் j in player dot get length of 1 player
இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதை போட்டுடணும். இங்கே வந்து டோட்டல்லையும் பிளேயர் ஐக்கமாச்சு. ஸோ டபுள் டைமென்ஷனல் அரேக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒன்லி திங் இஸ் காலம் வந்து வேரி ஆக போகுது. இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்கோர்ஸ் ஃபார் த பிளேயர் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, மாற்றிடுவோம். இங்கே வந்து அவர் வந்து 3 மேட்ச் ஆடிருக்காருன்னு. இங்கே ஜாக்ட் அரேக்கு கெட் லென்த் வில் நாட் ஒர்க். அதுக்கு பதில் என்ன பண்ணிட போகிறோம், நம்ம வந்து இங்கே PLAYER player of I dot length அப்படின்னு போட்டுங்க, டாட் லெங்க்த்னு போட்டுங்க. அதே மாதிரி இங்கே ஐயில் வந்து 3னே போட்டுக்கலாம். நம்ம நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ரோ ஃபிக்ஸ்டு தானே. இங்கே வந்து என்ன பண்ணலாம், player of I dot length. அதே மாதிரி இங்கேயும் ஜேல வந்து player of I dot length. ஓகேவா. 2 12 34. இப்போ அடுத்த பிளேயருக்கு கேட்குது 3 2 3 5. இவருக்கு வந்து 4 வச்சுப்போம். 12 34 56 78. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் 1க்கு 2 டோட்டல் 12 34 46ன்னு வந்தது. அதுக்கடுத்து இவருக்கு 3, அதனுடைய டோட்டல் இங்கே வந்திருக்கு. இங்கே பிளேயர் 34 56ன்னு இவருக்கு 4 ஐட்டம் கொடுத்தோம், அதனோட டோட்டல் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கா. ஸோ ஒவ்வொரு ரோலையும் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஸ்டோர் பண்ணுறோமா. இதுதான் ஜாக்ட் அரே அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜாக்ட் அரேங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு கான்செப்ட். எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி வேரியபிள் காலம் இருக்க போகுது அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இப்போ வந்து இந்த பிக் டேட்டா இதே மாதிரி விஷயங்களில் பார்க்கும்போது சில டேபிள்ஸ் வந்து அதே மாதிரி வேரியபிள் காலம் லென்த்தோடு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இட் இஸ் a நியூ கான்செப்ட். ஓகே, தட் காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ரோ தான் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அந்த ரோ நம்பர் ஆஃப் ரோஸுக்கு காலம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும் போது we can use this jagged array. இதை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியும். ரொம்ப ஹேண்டியாக இருக்கக்கூடியது விஷயம் இது. இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are getting into object orientation programming. Okay. Object orientation programming in C#. இந்த object orientation அப்படின்னா என்ன, OOP அப்படின்னு சொல்லுவாங்க, OOPSன்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டா பொருள் அப்படிங்கிற ஒரு மீனிங் நமக்கு வரப்போகுது. அந்த இப்போ ஒரு நார்மலாக ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான குணநலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை அட்ரிபியூட்ஸ், அதை வந்து குறிக்கக்கூடிய சில பண்பு நலன்கள், அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கையில் மவுஸ் இருக்குது. இந்த மவுஸ் வந்து we are going to call it as an object. இதை வந்து ஒரு பொருள்னு சொல்லணும்னா இதனுடைய பண்புகள், இதனுடைய இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருப்பு கலரில் இருக்குது. ஓகே, இதனுடைய எடை இவ்வளோ இருக்கும், இதனுடைய பிராண்டு இந்த பிராண்டு, இதனுடைய நீளம் அகலம் இவ்வளவு, இதை பற்றி நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அதனுடைய ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம். இந்த பயன்படுத்துறதுனா என்ன, இதை வந்து நம்ம வந்து பாயிண்ட் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்கான வகைகள். இப்போ அதேமாதிரி நம்ம ப்ரோக்ராமில் வந்து எதையாவது பற்றி ஒன்று இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் லூப் பண்ணும்போதோ ஒயில் லூப் பண்ணும்போதோ அரேஸ்லேயோ நம்ம இந்த சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம், சேல்ஸ்மேன்னு பார்த்தோம்.
இப்போ சேல்ஸ்மேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருக்க போகிறதில்ல, பல சேல்ஸ்மேன் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் வரத்துக்கு முன்னாடி சேல்ஸ்மேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென்ரலாக வந்து தே வில் பி ஹேவிங் ஒரு 10 சேல்ஸ்மேன் இருக்காங்கன்னா அப்படின்னா, ஒவ்வொரு சேல்ஸ்மேனாக வாங்கி ஒவ்வொரு சேல்ஸ்மேனாக ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அவங்களுடைய சேல்ஸ் என்ன, அவங்களுடைய ஆவரேஜ் சேல்ஸ் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோடு இருக்கும். ஒரு சேல்ஸ்மேனுடைய கோடை கொடுத்தோன்னா அவனுடைய பேர் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில் வாங்கிட்டு தென் இட் வில் கெட் ஸ்டோர்டு இன் த ஃபைல். அதே மாதிரி ஃபைல் எடுத்து ரீட் பண்ணோன்னா ஒவ்வொன்றா எடுத்து பண்ணணும். இப்போ அடுத்த லெவல் என்ன திங்க் பண்ணாங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் வந்து அது ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணி இட் ஷுட் பி ஓகே தட் இஸ் இப்போ சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த சேல்ஸ்மேனுக்கு தேவையான அனைத்து தரவுகளும் அனைத்து டேட்டாவும் அதுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதில் என்னென்னலாம் நமக்கு தேவையான ப்ராசஸ் இருக்கோ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்டிங் த ஆவரேஜ் சேல்ஸு, டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதுக்கான ப்ரோக்ராம் இல்லைங்களா. அந்த கோடும் அதுலேயே இருக்கணும். டேட்டாவும் கோடும் ஒரே இடத்துல சேர்த்து வச்சு அதை ஒரு ஆப்ஜெக்டாக உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங். இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஹேவ் மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக நம்ம வந்து டெவலப் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணுறது தான் மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாடுலாரிட்டிக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்காக தயார் பண்ண ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம், அதை மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பி கோடு எழுத வேண்டியதில்லை. அந்த ரீயூசபிலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அடுத்த கான்செப்ட். அதுக்கப்புறம் டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து அதை ஹைடிங் த டேட்டா அப்படிம்பாங்க. இட் இஸ் நாட் ஹைடிங் த டேட்டா. அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆர் ஓகே அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது அடுத்த எண்ட் யூசருக்கோ இல்லை அடுத்த லெவல் கன்சியூமருக்கோ என்னென்ன விஷயம் தெரியணுமோ அதை மட்டும் கொடுக்கறது. தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அவங்களுக்கு வந்து அது வந்து காம்ப்ளெக்சிட்டி அவங்க வந்து அதை செய்ய போகிறது இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் அது வந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த என்கேப்சுலேஷன். அதே மாதிரி வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்பாங்க. வாட் இஸ் நெசசரின்னு இருக்கிற டேட்டாவோ அதை மட்டும் கொடுக்கறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பாலிமார்ஃபிசம் அப்படிம்பாங்க. அது ஒரே ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கக்கூடிய தரவுகளை பொறுத்து அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஹேவியர் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நம்ம வந்து அதனுடைய அடிப்படைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நம்ம எப்படி ப்ரோக்ராமில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதேமாதிரி கம்ப்யூட்டரில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத வந்து பேஸ் பண்ணி தான் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். அது வந்து ஆப்ஜெக்டை உருவாக்க போகுது. அப்படி நம்ம கொடுக்குறோம் இல்லையா இன்ஸ்ட்ரக்ஷன், அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் டு த கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறோம். எனக்கு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வேணும், ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன இருக்கணும் கட்டடத்தில் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இங்கே ஆப்ஜெக்டில் எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் வந்து அந்த ஆப்ஜெக்டை உருவாக்க போகுது. ஸோ அந்த நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ளூ பிரிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் சிம்பிள் டெஃபினேஷன் வந்து ஒரு டெக்னிக்கல் டெஃபினேஷன் இல்லாமல் நார்மல் புரிஞ்சுக்கிறதுக்கான டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு கிளாஸ் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இன்னும் தமிழில் சொல்லணும்னா வந்து கிளாஸ் என்பது நாம் உருவாக்கக்கூடிய பொருளுக்கான ஒரு வரைபடம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னென்ன வேணுங்கிறத நம்ம அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து க்ரியேட் பண்ண போகுது. இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அதுக்குள்ளே வந்து டேட்டா மெம்பர்ஸ்னால் அதுக்கு தேவையான டேட்டாலாம் இருக்கும், அதுக்கு தேவையான கோடு அதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து கிளாஸ் தயாரிப்பது எப்படி, கிளாஸை உருவாக்குறது எப்படி நம்ம C# பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக நம்ம ப்ராஜெக்டில் சொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா. இங்கே நம்ம க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் சொல்யூஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடுன்னு போயிட்டு you can choose the class. அந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், we are going to type the name of the class I want to have. ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிறேன் நான். இப்போ student.cs அப்படின்னு கொடுக்குறோம். நமக்கு தெரியும் சிஎஸ்ங்கிறது வந்து C# எக்ஸ்டென்ஷன் சிஎஸ்ன்னு இருக்க போகுது. இப்போ நார்மலாக பை டிஃபால்ட் அவங்க கொடுக்குற கிளாஸ் வந்து program.cs, அந்த கிளாஸ் பேர் ப்ரோக்ராம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்க போகுது. பட் இந்த கிளாஸில் நம்ம கொடுத்த நேம் வரப்போகுது
அதே நேம் ஸ்பேஸ் இருக்க போது இங்கே கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். இதில் மெயின் எல்லாம் இருக்காது. நமக்கு தேவைன்னா மெயின் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம்ங்கிற அந்த ஒரு இதில் தான் மெயின் இருக்க போகுது. ஒரு ப்ராஜெக்டில் ஒரு மெயின் இருந்தால் போதுமானது. ஓகே, அதுதான் கரெக்டான ப்ரொசீஜரும் கூட. இங்கே வந்து நம்ம இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸில் நம்ம we are going to define what are all the things required. ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் int roll number string name int score அப்படின்னு கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கிளாஸை வச்சு நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட் எப்படி இன்டிஜர் அப்படின்னு கொடுத்தோமோ, எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தோமோ, அதேமாதிரி இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப் மாதிரி உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். இங்கே அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, எஸ்ன்னு க்ரியேட் பண்ணுறீங்க, ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெமரியில் க்ரியேட் ஆகி அதனுடைய அட்ரஸ் வந்து இந்த எஸ்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எஸ் டாட் அப்படின்னிங்கன்னா அந்த மெமரியில் என்னென்ன உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் காமிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கெட் ஹேஷ் கோட் கெட் டைப் டு ஸ்ட்ரிங் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக்காக ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஜாவாலேயும் ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சி ஷார்ப்லேயும் ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பைத்தான்லேயும் ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் டைப் அப்படிம்பாங்க. இந்த ஆப்ஜெக்ட் டைப்பு அதாவது பின்னாடி இன்ஹெரிட்டன்ஸ் வரும்போது அதை பற்றி இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்த எல்லா மெத்தடுமே. ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம கொடுத்த இந்த ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் நேம் அதெல்லாம் இங்கே வரவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பை டிஃபால்ட் நம்ம வந்து எதாவது ஒன்றை உருவாக்கினோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். ப்ரைவேட்டாக இருக்குன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிம்பாங்க. பை டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஷார்ப்பில் ப்ரைவேட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அது வெளியில் கிடைக்கணுன்னா என்ன செய்யணும்? ப்ரைவேட்டுக்கு நமக்கு தெரியும், ப்ரைவேட்னா இன்னொன்று வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து we are going to specify it as public. இங்கே வந்து பப்ளிக்னு போட்டுறேன். இங்கே போட்டுட்டோம். இப்போ போட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராமில் போய்ட்டு அந்த ஆப்ஜெக்டில் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அந்த அட்ரஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோல் நம்பர் ஸ்கோர் நேம் எல்லாமே நமக்கு இங்கே விசிபிளாக இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் இந்த ரோல் நம்பர் ஈக்குவல் டு 10 எஸ் டாட் நேம் ஈக்குவல் டு இது ஒரு நேம் எஸ் டாட் ஸ்கோர் ஈக்குவல் டு 345. ஸோ நம்ம இப்போ கொடுத்துட்டோம். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்ஸுங்கக்கூடிய எஸ்ஸில் என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த அட்ரஸுக்கு போச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார நேம் ரோல் நம்பர் நேம் அப்படி ஸ்கோர் அப்படிங்கக்கூடிய வேரியபிள்லாம் இருக்கும். அந்த வேரியபிளில் வேல்யூவை போட்டுடுறோம். இப்போ வந்து நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் டி ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா மெமரியில் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதனுடைய அட்ரஸ் வந்து டீயில் இருக்கும். இப்போ டி டாட் அப்படின்னு கொடுத்தோன்னா டி டாட் நேம் ஈக்குவல் டு சாம், டி டாட் ரோல் ஈக்குவல் டு 12, டி டாட் ஸ்கோர் ஈக்குவல் டு 455. ஸோ இப்போ கொடுத்துட்டோம். இப்போ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரே கிளாஸை வச்சுட்டு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது சிம்பிள். நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளை செய்கிறதுக்கான அச்சு இருந்ததுன்னா அந்த அச்சில் வந்து நம்ம அந்த ரா மெட்டீரியலை போட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்பர் ஆஃப் இது க்ரியேட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இந்த சிம்பிள் சொல்லணுன்னா வீட்டில் வந்து இந்த சமோசா அச்சோ இல்லை கொழுக்கட்டை அச்சோ இருக்குது. அதில் வந்து நம்ம மாவை வச்சு அழுத்தினோம்னா ஒரே மாதிரியான ப்ராடக்ட் உருவாகுது இல்லைங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் அதில் வந்து இனிப்போ உப்போ மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே டேட்டா வந்து மாறப்போகுது. பட் அதனுடைய ஷேப் அதனுடைய இதில் எல்லாமே
ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுமாதிரி இந்த ஆப்ஜெக்டில் ரோல் நம்பர் நேம் ஸ்கோருங்கிறது இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வைக்கக்கூடிய டேட்டா மட்டும்தான் இங்கே மாறப்போகுது. ஆனால் எல்லாமே வேறு வேறு ஆப்ஜெக்டாக வேறு மெமரியில் இருக்க போகுது. நம்ம எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஆஃப் இட். ஓகே, இதில் என்ன ஒரு பிரச்சனை, இப்போ இது உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா console டாட் ரைட் லைன் இப்போ s டாட் ரோல் ப்ளஸ் /t s டாட் நேம் ப்ளஸ் s டாட் ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரன் பண்ணி பாருங்கள். 10 ROM வந்திருக்கு. எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இந்த எஸ்ஸை வந்து இப்போ மாற்றிட்டேன்னு வச்சுங்க. எஸ்ஸுக்கு பதில் இப்போ டி அப்படின்னு இதில் மாற்றிட்டேன் அப்படின்னா அந்த டீயில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் போய் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டேட்டாவை ஒவ்வொரு தடையும் இப்போ ரோல் நம்பர் நேம் ஸ்கோர்னு 3 வச்சுருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது. ஆர் இதையே வந்து நான் வந்து ஒவ்வொரு தடவையும் s டாட் ரோல் நம்பர் s டாட் நேம்னு கொடுக்க விரும்பலை. இங்கே வந்து நான் ஆர்குமெண்ட்ஸாக கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், குயிக் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும் பாருங்கள். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும். இதில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ரோல் நம்பர் நேம் ஸ்கோர் அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷன்னா அதுக்கு வந்து டைப் இருக்கும். அதுக்கு வந்து ஈவன் வந்து ரிட்டர்ன் டைப் இருக்கும். ரிட்டர்னே எதுவும் பண்ணலைன்னா கூட வாய்டுன்னு இருக்கும். அப்படிங்கிறத மெயின் ஃபங்க்ஷன் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக்குங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர இதனுடைய ரிட்டர்ன் டைப்பு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணப்படலை. ரெண்டாவது இது வந்து கிளாஸ் நேம்லேயே இருக்கும். இது வந்து எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். இட் வில் பி கால்டு ஒன்லி அட் த டைம் ஆஃப் க்ரியேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நாம் உருவாக்கும் போது மட்டுமே இந்த கன்ஸ்ட்ரக்டரை நாம் கால் செய்கிறோம், அழைக்கிறோம். மற்ற நேரத்தில் இதை பயன்படுத்துறதில்லை. ஓகே, எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த டேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகளை உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து இப்போ ரோல் நம்பர் நேம் ஸ்கோர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்கான இன்புட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் வந்து நம்ம ரோல் நம்பர் நேம் ஸ்கோர்னு கொடுக்குறது வந்து இங்கே லோக்கல் வேரியபிளாக இருக்கும். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் அது செயல்படும். அங்கே ரோல் நம்பர்னு சொன்னீங்கன்னா அது வந்து இங்கே ஆர்குமெண்ட்டில் கொடுத்த ரோல் நம்பரை தான் மென்ஷன் பண்ணும். ஆனால் எனக்கு எங்கே ஸ்டோர் பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண அட்ரஸில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரில் ஸ்டோர் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து எனக்கு கிளாஸ்க்குள்ளே எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து ப்ரோக்ராமில் நம்ம s டாட் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அப்போ கொடுக்கும்போது அந்த அட்ரஸினுடைய அந்த எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோர் பண்ண அட்ரஸ் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே திஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸுக்கு போயிடும். இந்த திஸ்ஸுங்கிறது வந்து ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்னால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் அதுவே உருவாக்கி கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த திஸ்ஸுங்கிறதுல வந்து அந்த அட்ரஸ் எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டினுடைய அட்ரஸ் போய் இருக்கும். அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரில் நான் இங்கே கொடுத்த ரோல் நம்பரை போடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரியே நேம். இன்கேஸ் இப்போ ரோல் நம்பருக்கு பதில் இது வந்து ஆர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து எனக்கு இது திஸ் டாட் தேவையில்லை. நான் வந்து ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஆர்னு கொடுக்கலாம். ரோல் நம்பர் ஈக்குவல் டு ஆர்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ வந்து ரோல் நம்பர்னு சொல்லும்போது இங்கே லோக்கல் வேரியபிள் எதுவும் இல்லை. அதனால் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் ஆர் இந்த ஆப்ஜெக்டுகளுக்குள்ளே இருக்க வேரியபிளுக்கு தான் ரெஃபரன்ஸ் அது போகும். ரெண்டும் ஒரே நேமில் இருக்கும்போது தான் இந்த கான்ஃப்ளிக்ட் வரும். ஆனால் ரெண்டும் ஒரே நேமில் ஏன் கொடுக்கணும், நம்ம மாற்றி கொடுத்துக்கலாமே, இந்த திஸ் டாட் போட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு நமக்கு வந்து அது என்ன இங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ரோல் நம்பருக்கு ரோல் நம்பரை பாஸ் பண்ண போகிறோம். அது அங்கே டிஸ்பிளே பண்ணும்போது ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கே வந்து நம்ம when we are going to
ரைட் த கன்ஸ்ட்ரக்டர், அங்கே வந்து நமக்கு ஹெல்ப் மாதிரி வரும், ரோல் நம்பர், நேம், ஸ்கோர் அப்படின்னு பேர் வரும். அது அதே நேமில் இங்கே எந்தில் போய் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே நேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அதுக்காக இதேமாதிரி கொடுத்துக்கிறது பெட்டர். ஓகே, திஸ்ங்கிற ஒரு கீவேர்டு இருக்கிறதுனால நம்மளால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே, இது வந்து இப்போ கொடுத்துட்டோம். சரி, நீங்கள் வந்து முன்னாடி சொன்னீங்களே இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு, இங்கே வந்து நம்ம இப்போ எம்டியாக கொடுத்தோமே, இப்போ வந்து நம்ம டேட்டா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இதேமாதிரி கன்ஸ்ட்ரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த பர்டிகுலர் பேட்டர்னில் தான் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 12 டாம் 432 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகலையே அப்படின்னு கேட்டால், முன்னாடி கம்பைலர் நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர், எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஆர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருங்கக்கூடியதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணாத போது க்ரியேட் பண்ணி கொடுத்தது. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணதுனால கம்பைலர் வில் நாட் க்ரியேட் எனி கன்ஸ்ட்ரக்டர். நமக்கு அப்படியும் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு we can go to the quick reference. இங்கே வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் போய் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ், இந்த இடத்துலையும் எரர் வரல. இதே மாதிரியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதேமாதிரி டேட்டா இங்கே இது தேவையே இல்லை, பயன்படுத்திக்கலாம். ஸோ யூ ஆர் ஏபிள் டு டூ இன் 2 different ways. எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு, எம்டி கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் வித் ஆர்குமெண்ட்ஸ், அதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வேல்யூவை கொடுத்து நீங்கள் டேட்டாவை அசைன் பண்ணிக்கலாம். 2 வகையாகவும் செய்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஓகே, இப்போ எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம், இதேமாதிரி வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்படி வேல்யூ அசைன் பண்ணாமல் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து தனியாக ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தடுனா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. இங்கே வந்து ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், ஒரு மெத்தட் எழுத போகிறேன், பப்ளிக் வாய்ட். இது வந்து எந்த வேல்யூவும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. அதனால் என்ன பண்ண போகிறேன், அது பேர் வந்து செட் டேட்டா. C# பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் நேம் எல்லாம் கேபிட்டலில் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதே மாதிரியே கொடுத்துங்க, செட் டேட்டா. இதில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அவங்களுடைய அந்த நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு இருக்குது. இப்போ ஜாவாவில் பார்த்திங்கன்னா மெத்தட் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். இவங்க வந்து C# பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேபிட்டலில் தான் ஆரம்பிப்பாங்க. மெத்தட் நேமாக இருக்கட்டும், கிளாஸ் நேமாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி இன் த கேபிட்டல் லெட்டர்ஸ். அதே மாதிரி வந்து 2 வார்த்தைகள் அதில் இருக்குது. இப்போ செட் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செட்டு கேபிட்டல், S கேபிட்டலாக இருக்கும், D கேபிட்டலாக இருக்கும், இதேமாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த அண்டர்ஸ்கோர் இருக்காது. ஓகே, ஸோ ஜென்ரலாக தே வில் நாட் யூஸ் அண்டர்ஸ்கோர் தேர். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து கன்வென்ஷன். இந்தமாரி 2 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த 2 வேர்ட்ஸுக்கு நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய கன்வென்ஷன். ஸோ நீங்கள் வந்து C# கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுறதே பெட்டர். ஓகே, ஸோ இந்த ஓல்டு ஸ்கூல் பீப்புள் வந்து அந்த இன்னும் அண்டர்ஸ்கோர்லாம் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்ததுனால புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இப்போ செட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே செட் டேட்டாவில் வந்து நம்ம டேட்டாவை வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணோம். எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, console.write enter roll. இங்கே வந்து roll equal to, இங்கே நான் வந்து this போடல, ஏன்னு கேட்டால் இங்கே ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை. roll equal to int.parse console.readline. இங்கே என்டர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து int.parse வேண்டாம் எனக்கு. இங்கே வந்து நேம்னு கொடுத்துட்றோம். இங்கே வந்து என்டர் ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துப்போம்.
இதை ஸ்கோர்னு கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டா வாட் வில் ஹேப்பன் இஸ், எனக்கு இப்போ ப்ரோக்ராமில் போய்ட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எஸ் டாட் செட் டேட்டா அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா என்டர் ரோல் அப்படின்னு கேட்குது. 12 40 பேருக்கு வந்து 45ன்னு கொடுத்துட்டேன், 455. ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ இங்கே டீன்னு கொடுத்துருக்கோம், அதனால் டீயோடது வருது. இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ, எஸ்ஸில் கொடுக்குற வேல்யூ கெட்டில் கொடுத்த வேல்யூ வரும். இப்போ 12 டாம் 455 வருது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து மெத்தட் அங்கே எழுதுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, இப்போ வந்து செட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே வந்து கன்சோல் டாட் ரைட் லைன்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஐ கேன் see public void get data அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிப்போம். அதில் என்ன பண்ண போகிறோம், console dot write line roll number plus roll. Name, the variable name, score, அவ்வளோதாங்க. செட் டேட்டா கெட் டேட்டா ரெண்டுமே போட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ரோல் நம்பர் 45, சந்திரன் 428. ஓகே, டிஸ்பிளே ஆகிடுச்சுங்களா. ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி we can write the class. ஓகே, இதில் வந்து எனக்கு வந்து இப்போ ஆப்ஜெக்டை நான் டிஸ்பிளே பண்ணுறேன்னு வச்சுங்க. வெறும்னா வந்து console டாட் ரைட் லைன்னு போட்டுட்டு console டாட் ரைட் லைன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு நம்பர் கொடுக்குறோம். இங்கே அந்த நான் console டாட் ரைட் லைன் கொடுத்ததில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, C#1 நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் டாட் ஸ்டூடெண்ட், அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிளாஸை வச்சு க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுது. எனக்கு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டீட்டெயிலை டிஸ்பிளே பண்ணல. எனக்கு அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணால் அது வந்து சம் டீட்டெயில் இட் ஷுட் டிஸ்பிளே அப்படின்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஐ கேன் ரைட் பப்ளிக் ஓவர்ரைட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்திங்கன்னா, இந்த டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது, அதை வந்து இங்கே மாற்றி எழுதுகிறோம். மாற்றி எழுதுறது தான் ஓவர் ரைட் அப்படின்னு. இது இன்ஹெரிட்டன்ஸ் வரும்போது நம்ம இன்னும் அதை பற்றி மெத்தடு ஓவர் ரைடிங், மெத்தடு ஓவர்லோடிங் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ வந்து இது பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இது தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே டாலர் ரோல் /t நேம் /t ஸ்கோர் இந்த ஸ்ட்ரிங்கை அனுப்பிட போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா 34 மணி. ஸோ இட் இஸ் டிஸ்பிளேயிங் இன் திஸ் ஃபேஷன் இல்லைங்களா. ஸோ டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே அதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது, ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது டு ஸ்ட்ரிங் மெத்தட் ஓவர் ரைட் ஆகிருந்ததுனால் அதை எடுத்துக்கிட்டு அதில் என்ன டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணுறோமோ, டிஸ்பிளே பண்ண சொல்கிறோமோ அந்த டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் அவங்க பேசிக்காக ஒரு கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். கிளாஸுக்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ
ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். ஸ்பெஷல் மெத்தடுனா when object is getting created அப்போ மட்டும்தான் அதை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இங்கே ரோல் நம்பர் நேம் அப்படின்னு ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா அந்த ஆர்குமெண்ட்டை வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் நேம் ஸ்கோரில் வந்து வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுது. சரி, அப்படின்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று சொன்னீங்களே, அப்போ என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். இன்டீஜருக்கு 0வும் நல் ஸ்ட்ரிங் வந்து நேம் இங்கே ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கும் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து ரோலும் ஸ்கோரும் 0வாக இருக்கும். இந்த நேமில் வந்து நல் கேரக்டர்னால் ஜஸ்ட் ஒரு வித்தவுட் எனி கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் தான் வந்து நல் கேரக்டர். ஓகே, ஸோ அது எதுவும் டிஸ்பிளே ஆகாது, விசிபிளாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து இதனுடைய பேசிக் திங். இப்போ வந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ பூலியன் வேரியபிளாக ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அதுதான் வந்து அதனுடைய டிஃபால்ட்டு. இப்போ டபுள் இருக்குன்னா 0.0 அப்படின்னு வரும். அதுதான் அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ. ஒவ்வொரு பர்டிகுலர் டைப்புக்கும் டிஃபால்ட் வேல்யூ இருக்குது. அந்த டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணிவிடும். ஓகே, அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டருடைய வேலை. ஓகே, ஒரு கிளாஸில் மோர் தேன் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரே இல்லாமல் பண்ணிங்கன்னா அதுவே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிடுது. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணாது. நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மோர் தேன் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். அப்படி கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு மாறணும். அதாவது இந்த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடோட சிக்னேச்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்டரோட சிக்னேச்சர் ஷுட் பி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ரோல் நம்பர் நேம் வாங்கியிருக்கோம், ஸ்கோர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அடுத்ததில் வந்து எனக்கு ரோல் நம்பர் நேம் மட்டும் வாங்கலாம், இல்லை ரோல் நம்பரும் ஸ்கோரும் மட்டும் வாங்கலாம், இல்லை நேம் மட்டும் வாங்கலாம். ஸோ நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது. பேசிக்காக ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு கிளாஸ்னால் என்ன, கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்டரை பார்த்தோம், மெத்தடு பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய மெத்தட்ஸை ஓவர் ரைட் பண்ணி நம்ம வந்து டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதையும் ஒன்று பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த வர வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அது பேசிக்காக ஒரு கிளாஸ்லேருந்து அதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி கொண்டு போக போகிறோம், எதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் பயன்படுத்த போகிறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்கில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இன்ஹெரிட்டன்ஸை நம்ம வந்து C# எழுதுகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளேயே வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறது எப்படி, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமும் இதில் வரும். இல்லை ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கோம், அந்த பொருளை நமக்கு அது பயன்பாட்டில் இருக்குது. இப்போ அந்த பொருளை வேறு ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த பொருளையே எடுத்து மாடிஃபை பண்ணிப்போமா, அப்படி இல்லை கடையில் போய் இன்னொரு பொருளை வாங்கிட்டு வருவோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கையில் இருக்குது அப்படின்னா அதையே மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலான்னா அதையே தான் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி இங்கே நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, அதை ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ராஜெக்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அதே போல் கிளாஸ் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸோடு எனக்கு தேவை. எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் ஃபர்தராக இன்னும் சிலதை ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ இந்த கிளாஸில் நம்ம கை வச்சு மாற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் அதுக்கான தேவையான மாற்றங்களை செய்தாகணும். ஸோ அது தேவையில்லை நமக்கு. ஆனால் நான் திருப்பி புதுசாக ஒரு கிளாஸ் எழுதணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸிலேருந்து நான் இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த புது கிளாஸில் இருக்கும். அதோட நம்ம ஃபர்தராக என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆர் இன் சிம்பிள் வி ஆர் கோயிங் டு கஸ்டமைஸ், அதை நமக்கு தகுந்த மாதிரி சிறிதளவு மாற்றி அமைத்து கொள்வதற்காக உள்ள வழிமுறை தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நமக்கு அந்த ஒரு கிளாஸை அப்படியே பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் வந்து எந்த வித இன்ஹெரிட்டன்ஸுக்கும் தேவையில்லை. நம்ம ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதே கிளாஸை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கும்போது பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் அப்படிம்பாங்க. எல்லாமே ஒன்று தான். பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸுங்கிறது தான், சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ், பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸுங்கிறது ஒன்று தான். இப்போ வந்து நம்ம C# பொறுத்த வரைக்கும் பேஸ் அண்ட் டிரைவ்டு அப்படின்னு தான் நிறைய இடங்களில் டாக்குமெண்ட்ஸ்லலாம் இருக்கும். நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே ஜாவாவில் போய் பார்த்திங்கன்னா சூப்பர் சப்னு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போகும்போது நம்ம அந்த டெர்மினாலஜிஸை பயன்படுத்திக்க போகிறோம், அவ்வளோதான். பட் அடிப்படை விஷயம் ஒன்று தான். இங்கே வந்து பேஸ் அப்படின்னா வந்து பேரண்ட், டிரைவ்டுனா அதிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் நம்ம எந்த வித மாற்றத்தையும் செய்ய விரும்பலை. ஆனால் எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இன்னொரு கிளாஸ் வேணும். அதில் வந்து நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வைக்க போகிறேன். என்னென்ன வைக்க போகிறேன்னா, அவனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவனுடைய செக்ஷன் என்ன அப்படின்னு வைக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்படி வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் நியூ கிளாஸ். இப்போ வந்து ஒரு நியூ கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் கிளாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்துடுது. இப்போ வந்து நான் இங்கே ஒரு கோலன் போட்டுட்டு இதனுடைய பேரண்ட் கிளாஸ் எது அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இது வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறதுலேருந்து இன்ஹெரிட் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த கிளாஸில் நான் எதுவுமே எழுதலை. ஐம் கோயிங் டு த ப்ரோக்ராம். இங்கே ப்ரோக்ராமில் போயிட்டு நான் வந்து இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணால் 12 45 60 ஏதோ ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த டேட்டா கொடுத்துட்டோம். இட் இஸ் ஒர்க்கிங். இந்த செட் டேட்டா கெட் டேட்டா நான் எதுவுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் கொடுக்கல. இது எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பப்ளிக் மெம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இன்ஹெரிட் ஆகிடும். இன்கேஸ் இதில் ஏதாவது நம்ம ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை ப்ரைவேட்னு மாற்றிடுறேன். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் இந்த செட் டேட்டா ப்ரைவேட்டுன்னு மாற்றினது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுது. என்னட்டா ப்ரைவேட்னு போட்டுட்டோம்னா அது வந்து இன்ஹெரிட் ஆகாது. ஓகே, ஸோ எதெல்லாம் பப்ளிக்காக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சைல்டு கிளாஸுக்கு கிடைக்கும். அதுமாரி ப்ரொடெக்டட்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரைவேட் பப்ளிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ ப்ரொடெக்டட் அப்படின்னு கேட்டால், இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் இந்த ப்ரைவேட்னு மாற்றினதுக்கு பதில் ப்ரொடெக்டட் அப்படின்னு போட்டேன். ப்ரொடெக்டட்னு போட்டோம்னா இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேயே ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே இட் இஸ் நாட் பாசிபிள். இங்கே வந்து இதை சேவ் பண்ணிடுறோம் ஒரு நிமிஷம். ஸ்டில் இட் இஸ் நாட் பாசிபிள். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொடெக்டடை நான் சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம், சைல்டு கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியிலேருந்து ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம பயன்படுத்த முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்கே வந்து இதை வந்து பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். திருப்பி நமக்கு வந்து இப்போ பப்ளிக்காக தான் இருக்கணும், அதனால் பப்ளிக்னு கொடுத்துட்டேன். இப்போ ஐ எம் கோயிங் டு த ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் எனக்கு வந்து 2 வேரியபிள் எக்ஸ்ட்ராவாக வேணும். இன்ட் எஸ்டிடி, அந்த மாணவர் வந்து எத்தனாவது வகுப்பில் படிக்கிறார் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. இங்கே வந்து ஸ்ட்ரிங் எஸ்சிசி, எந்த செக்ஷனில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியறதுக்காக நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த 2 டேட்டாவையும் நான் வாங்கணும். இப்போ வந்து ரன் பண்ணினா எனக்கு வந்து அதே பழைய இது தான் வரும். ஸோ எனக்கு அது தேவையில்லை. இதையும் பப்ளிக்னு கொடுத்துருவோம்.
பப்ளிக்னு கொடுத்துருவோம். இப்போ எனக்கு வந்து அந்த செட் டேட்டா கெட் டேட்டாலாம் அதில் இருக்கிறது தான் யூஸ் ஆகுது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் கோ டு த ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இங்கே வந்து பப்ளிக் void set data, இங்கே base dot set data நான் கால் பண்ணிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நான் செட் டேட்டான்னு ஒன்று எழுதுகிறேன். எழுதும்போது இந்த பேஸில் இருக்கக்கூடிய செட் டேட்டா, பேஸ்னால் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற செட் டேட்டாவை கால் பண்ணும். இங்கே செட் டேட்டா என்ன செய்யும், இந்த 3 ஐட்டத்தையும் வாங்கிடும். வாங்கி முடித்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே console.write enter std equal to int.parse console.readline. ஓகே, அதே மாதிரி console.write enter sec equal to console.readline. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஏதோ மெசேஜ் காட்டுது. என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்போ எழுதினது வந்து பேரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செட் டேட்டாவை மறைச்சி விடுது, மறைஞ்சிடும். இது வந்து அதை ஓவர் ரைட் பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் இங்கே சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா இட் சேஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் செட் டேட்டா ஹைட்ஸ் இன்ஹெரிட்டட் மெம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. யூஸ் நியூ கீவேர்டு இஃப் ஹைடிங் வாஸ் இன்டென்டட். உங்களுக்கு அங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கே நியூ அப்படின்னு போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சில நேரங்களில் என்ன ஆகும்னு கேட்டால், அந்த பேஸில் இருக்கிற செட் டேட்டாவை இங்கே மட்டும் இல்லை, நான் வந்து வேறு இடங்கள்லையும் பயன்படுத்த வேண்டி இருக்கலாம். அப்படி இருந்ததுனால் நான் வந்து இங்கே நியூ போடுறது வந்து டேஞ்சர். ஸோ என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு இங்கே வந்து இதை வெர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்துட்றேன். வெர்ச்சுவல்னு கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஓவர் ரைடு void set data அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ அந்த எரர் வரல. பட் எனக்கு வந்து இந்த செட் டேட்டா வில் ஆல்சோ பி அவைலபிள். வேணும்னா கால் பண்ணிக்கலாம் பேரண்ட் இதை, இல்லை நார்மலாக கால் பண்ணோம்னா இது மட்டும்தான் எனக்கு கிடைக்க போகுது. ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிங்கன்னா, ரோல் நம்பர் 12, சாம் 456, செக்ஷன் ஸ்டாண்டர்ட் கேட்குது 12th சி செக்ஷன். பட் உங்களுக்கு வந்து செட் டேட்டாவை மட்டும்தான் நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த கெட் டேட்டாவையோ இல்லை ஸ்ட்ரிங்கையோ நான் ஓவர் ரைட் பண்ணலை இல்லைங்களா. அதனால் அது ரெண்டும் அந்த பழைய பேரண்ட் கிளாஸில் இருக்கிறது தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் எனக்கு அதை ஃபர்தராக பண்ணணுன்னா என்ன செய்யணும், நான் ஐ நீட் டு ஓவர் ரைடு. அங்கேயும் போய் வர்ச்சுவல்னு போட்டுங்க. கெட் டேட்டாவுக்கும் வெர்ச்சுவல்னு போட்டுங்க. சாரி, வெர்ச்சுவல் ஷுட் பி பிஃபோர் void. ஓகே. ஸோ இதுவும் அங்கே வர்ச்சுவலாக தான் இருக்கும் ஆப்ஜெக்டில், அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வந்து we can use that. இங்கே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், பப்ளிக் override void அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து கெட் டேட்டா வருது. ஸோ அவனே பேஸ் டேட்டா கெட் டேட்டா அப்படிங்கிறது இந்த ஐடியே நமக்கு கொடுத்துரும். இங்கே வந்து நம்ம அடுத்தது என்னென்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம், console.write line standard plus std write line section plus sec. இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா
ஸோ இங்கே வந்து நம்ம கெட் டேட்டா கொடுத்ததுனால கெட் டேட்டாவில் ஸ்டாண்டர்ட் அண்ட் செக்ஷன் வந்துருச்சு. நம்ம வந்து அந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தடை இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணலை. டூ ஸ்ட்ரிங் மெத்தடையும் சேஞ்ச் பண்ணால் அது இங்கேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ டூ ஸ்ட்ரிங் எப்படி பண்ணலாம்? பப்ளிக் ஓவர்ரைட் string to string. இங்கே வந்து ரிட்டர்ன் பேஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னா இதனுடைய பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்துடும். ப்ளஸ் /t std ப்ளஸ் /t sec இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இப்போ அதுவும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே ரோல் நம்பரில் 15 ஏதோ ஒரு பேர் கொடுக்குறோம், 450 அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் 12 செக்ஷன் A. இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் டிஸ்பிளேடு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸுக்கு எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியாக இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமில் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் இதில் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. $455 அப்படின்னு கொடுத்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, மெத்தடெல்லாம் வந்தது, கன்ஸ்ட்ரக்டர் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் கன்ஸ்ட்ரக்டர் வில் நாட் பி இன்ஹெரிட்டட். கன்ஸ்ட்ரக்டர் வில் நாட் பி இன்ஹெரிட்டட். ஸோ நீங்கள் தான் வந்து அதுக்கு கன்ஸ்ட்ரக்டரை எழுதிக்கணும். இப்போ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும் அப்படின்னா குவிக் ஆக்ஷனில் போயிடலாம். குவிக் ஆக்ஷனில் போய்ட்டு ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸிங் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துருங்க. இது வந்து இந்த பேஸ் கிளாஸுக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கே வாங்கியிருக்கோம். நீங்கள் அது கூட இங்கே int std string sec இது ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் நம்பர் நேம் ஸ்கோரை பேஸ் கிளாஸுக்கு அனுப்பிடுது. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் போய் அசைன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இங்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு வேல்யூ, இந்த கிளாஸுக்கான இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் this dot std equal to std, this dot sec equal to sec. ஓகேவா? இப்போ வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டரும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஜென்ரேட் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்துருச்சு இல்லைங்களா? இதுலேயும் என்ன பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் நெசசரி, பட் இட் இஸ் அ குட் ஹேபிட் டு கால் த பேஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ ஹியர். ஓகே, ஸோ என்னாகும்? பேஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுவாகிடும். ப்ளஸ் இந்த எஸ்டிடி அண்ட் எஸ்இசியில் டிஃபால்ட் வேல்யூஸை போட்டுடும். ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் ஐ கேன் என்டர் 1 comma B செக்ஷன் அதுமாதிரி கொடுக்கலாம். இந்த செட் டேட்டாவை நான் இப்போ இங்கே டேட்டா பாஸ் பண்ணதுனால ஐ எம் நாட் யூஸிங் இட். இப்போ ரன் பண்ணால் நம்ம கொடுத்த வேல்யூ வருதுங்களா? ஸோ திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். அங்கேருந்து பேரண்ட் கிளாஸ். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் ரைடிங்னு சொல்ல மாட்டோம். ஏன்னாட்டா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நாட் கெட்டிங் இன்ஹெரிட்டட். பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? இது ஜென்ரலாக இன்ஹெரிட்டன்ஸில் 2-3 வகை சொல்லுவாங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று, ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் வந்து பேசிக் அடிப்படையாக இருக்கிறது 2 இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஒன்று வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் டெரைவ் ஆகிறது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ வந்து இன்னொரு வகை இருக்குது. 2 பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் கொண்டு வருது. இந்த பேஸ் கிளாஸினுடைய குணநலன்களும் அதில் இருக்கும், இந்த பேஸ் கிளாஸினுடைய இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் இருக்கும். ஸோ 2 சேர்ந்து ஒரு
ஆப்ஜெக்ட் கிரியேட் ஒரு கிளாஸ் கிரியேட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது ரெண்டு தான் வந்து பேசிக் அடிப்படையாக இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ். இதிலிருந்து ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் தான் மற்றது எல்லாமே. இல்லை இந்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸினுடைய நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது கிடையாது. ரெண்டு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் தான் வந்து இங்கே வந்து சி ஷார்ப்பில் யூஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் சம் லாங்குவேஜஸ். இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அலவுடு, C++ல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அலவுடு. பட் ஜாவாவிலேயோ சி ஷார்ப்லேயோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் தான் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் தான் கொண்டு வர முடியும். இப்போ அந்த ஒரு சைல்டு கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து இன்னொன்று டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். அப்பயும் ஒரு பேஸ் கிளாஸ் தான் இருக்குது அதுக்கு. இப்போ ஏலேருந்து பி, பியிலேருந்து சின்னா சிக்கு பேரண்ட் வந்து ஒரே ஒரு பேரண்ட்டு தான், தட் இஸ் பி. பிக்கு தான் இன்னொரு பேரண்ட் ஏ இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுவும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் தான். அது வந்து ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன். அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரியே நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஃபர்தராக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னோம். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேயே இப்போ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து மேஜர் ஆர் குரூப் அப்படின்னு ஒன்று வைக்கிறோம். சயின்ஸ் குரூப்பா காமர்ஸ் குரூப்பா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வைக்கணும் அப்படின்னா வாட் we can do is அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இன்ஹெரிட் பண்ணிக்க போகிறோம். இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அதில் அந்த தேவையான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபர்தராக ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் வாட் we are going to do. தட் இஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் வந்து அந்த ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னு இன்னொன்று சொல்லுவாங்க. ஹைரார்கியல்னால் ஒரு பேரண்ட்டு, அதுக்கு வந்து 3 சைல்டு 3-4 சைல்டு இருக்குது. அதில் ஒவ்வொரு சைல்டுக்கு கீழே 4 சைல்டு. அது எல்லாமே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸினுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட் இருந்ததுன்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், 2 பேரண்ட் இருந்ததுன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதை சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் தான் இங்கே இருக்குது. இப்போ வந்து அந்த மல்டி லெவல் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக இன்டர்வியூவில் கேட்பாங்க மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லும்போது இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடலுடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஏலேருந்து பி, பியிலேருந்து சி அப்படின்னு போகும்போது அதை வந்து மல்டி லெவல்னு சொல்கிறோம் அப்படிம்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து we are going to have இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னே ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இங்கே கிளாஸ் இப்போ ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். HR student dot cs. இப்போ பார்த்தீங்கன்னா HR student dot cs அது. இங்கே நம்ம செய்ய வேண்டியது இதனுடைய பேரண்ட் எது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இதில் எனக்கு ஃபர்தராக செய்ய வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to have இப்போ குரூப் வேணும் எனக்கு, ஸ்ட்ரிங் குரூப். ஸ்ட்ரிங் குரூப் கொடுத்துட்டேன். இதை வந்து பப்ளிக்காக வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இங்கே வந்து நார்மல் ஃபஸ்ட்டு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிவிடுவோம். அதற்கு பிறகு நம்ம இந்த பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வாட் we need to add, இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப் ஆட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் குரூப் அதை மட்டும் கொடுத்துட்டோம். இங்கே வந்து this dot group equal to group இதை கொடுத்துட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஓவர். இங்கேயும் வந்து நீங்கள் பேஸ்னு கொடுத்துருங்க. ஸோ இது இப்போ முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டில் இருக்குது இல்லைங்களா, இங்கே எல்லாமே ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய பேஸ் எல்லாமே என்னவாக இருக்க போகுது, வெர்ச்சுவலாக தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். இங்கே வந்து we can HR ஸ்டூடெண்ட்டில் we can say public void public override void
அப்படின்னு போகும்போது இந்த கெட் டேட்டா செட் டேட்டா ரெண்டுமே வருது. எனக்கு ரெண்டுமே வேணும். பப்ளிக் override void set data. இங்கே ஃபர்தராக கெட் டேட்டாவில் என்ன பண்ண போகிறோம், console டாட் ரைட் லைன் group plus group. இங்கே வந்து console டாட் ரைட் enter group. Group equal to console dot read line. read line. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ ஓவர் ரைட் பண்ணோன்னு என்ன பண்ண போகிறோம், பப்ளிக் ஓவர் ரைட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் இங்கே கொடுத்தாச்சு. இந்த டு ஸ்ட்ரிங் வரும்போது இங்கே ப்ளஸ் டி டாட் குரூப் கொடுத்துட்டோம். ஸோ இவ்வளோ தாங்க வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்தது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து அடிப்படை. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமில் போய்ட்டு we can change it HR student s equal to HR student. இங்கே எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிப்போம். இங்கே வந்து செட் டேட்டாவை கால் பண்ணுறோம், ரன் பண்ணுவோம். ரோல் நம்பர் 12, ஹரி 450, ஸ்டாண்டர்ட் 12th, செக்ஷன் C, குரூப் A. So it is able to display all the information. So இதுதான். இதில் in case if I am going to make it as student s equal to new HR student, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பேரண்ட் கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் டைப்பில் தான் இதை எஸ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், இங்கே எரர் எதுவும் சொல்லலை இல்லைங்களா. இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். 12 ஹரி ஸோ இட் ஒர்க்ஸ். ஈவன் தோ நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டாலும் ஒர்க் ஆகுது. அதாவது பேரண்ட் கிளாஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணினோம்னால் அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் சைல்டு கிளாஸை பாயிண்ட் பண்ணும். அதுதான் வந்து இதில் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டாலும் ஒர்க் ஆகும். அதே வைசி வர்ஸா அது ரிவர்ஸில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டுட்டு இங்கே வந்து நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டோம்னா ஒர்க் ஆகாது. சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கேன் நாட் பாயிண்ட் டு த பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வந்து இந்த எஸ் டாட் செட் டேட்டா எஸ் டாட் கெட் டேட்டா அப்படின்னு போட்டேன். இங்கே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து பாயிண்ட் பண்ணுறது சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட். நம்ம எஸ் டாட் செட் டேட்டான்னு கொடுத்தால் கூட எந்த ஆப்ஜெக்டை அப்போ பாயிண்ட் பண்ணுதோ அதனுடைய மெத்தடை தான் எடுத்துகிட்டு வருது, ஸ்டூடெண்ட்டினுடைய மெத்தடை எடுத்துகிட்டு வரல. ஸ்டூடெண்ட் மெத்தடை எடுத்துகிட்டு வந்திருந்ததுன்னா நமக்கு ரோல் நம்பர் நேம் அண்டு ஸ்கோர் மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ வந்து அது கரெக்டான அந்த மெத்தடை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வருது இல்லைங்களா. இதை வந்து டைனமிக் மெத்தட் டெஸ்பேச் ஆர் டைனமிக் மெத்தட் பைண்டிங் அப்படிம்பாங்க. டைனமிக் மெத்தட் பைண்டிங் இது வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம் இல்லைங்களா. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஆர் மெத்தட் ஓவர்லோடிங்னு இருக்குது. மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒரே நேமில் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் எழுதுறது. அதை வந்து we are going to call it as கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகே, இப்போ வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் வந்து இதேமாதிரி டைனமிக் மெத்தட் பைண்டிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி யூ ஆர் ஹேவிங் த மெத்தட் ஓவர் ரைடிங் இருக்குது இல்லைங்களா. மெத்தட் ஓவர் ரைடிங் தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். ஓகே, ஸோ ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிறத இங்கே ரீரைட் பண்ணுறது,
அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் வந்து கரெக்டாக அந்த ரன் டயத்தில் கரெக்டான மெத்தடை பிக் பண்ணிட்டு வருது இல்லைங்களா, இது ரெண்டுமே ரன் டைம் பாலிமார்ஃபிசத்தை சேர்ந்தது. ஓகே, கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னா கன்ஸ்ட்ரக்டரோ மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஒரே நேமில் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸோட மெத்தட்ஸ் ஒரே கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணுறது. அதாவது வந்து ஓவர்லோடிங் அப்படிங்கிறது வந்து ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். பேரண்ட்லேருந்து சைல்டில் மாறும்போது தட் இஸ் ஓவர் ரைடிங்னு ஆகுது. தட் இஸ் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இதை வந்து நம்ம மனசில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். இதில் வந்து அடுத்த லெவல் நம்ம போக போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு லெவலில் போகும்போது நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லைங்களா. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட் லெவலில் எல்லா டீட்டெயிலையும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாமல் போகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு லோன் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா, லோன் ஒரு கிளாஸ் வந்து பேங்கிங் அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, லோனில் பல வகை இருக்கும். ஹோம் லோன் இருக்கும், ஜுவல் லோன் இருக்கும், அதேமாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் கேல்குலேஷன்ஸ் வேறு வேறையாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் காமனான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட் கிளாஸில் வச்சுருவாங்க. அதில் வந்து மெத்தட்ஸ் வந்து உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு லோனுக்கும் அதனுடைய கேல்குலேஷன் வேறையாக இருக்குங்கிறதுனால தே கேனாட் டிஃபைன் இட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி பண்ண போகிறோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்றால் என்ன? இது வந்து பேசிக்காக ஒரு டிசைன் பர்பஸுக்காக வைக்கப்பட்ட ஒரு வசதி இது அப்படின்னு சொல்லலாம். இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எல்லாருமே க்ரியேட் பண்ணி ஆகணுமா, யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டால், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் பண்ணும்போது நிச்சயமாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய தேவைகள் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹையர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹையர் லெவலில் லோயர் லெவலில் வரக்கூடிய டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக எழுத முடியாது. அப்படி எழுதினோம்னா அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் எபிலிட்டி அது குறைஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லுவோமே, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் ஆர் பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எவ்வளோ நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அந்த பர்சனுடைய நேம், ஒரு ஐடென்டிட்டி, இல்லை அவருடைய அட்ரஸ், இதே மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னா, ஹீ இஸ் ஆல்சோ ஏ பர்சன் இல்லைங்களா. அங்கே எம்ப்ளாயி டீட்டெயிலில் ஸ்டோர் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ், அங்கே வைக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வேறையாக இருக்கும். அதே ஒரு ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் ஆல்சோ ஏ பர்சன் இல்லைங்களா, அங்கே வந்து போகும்போது டீட்டெயில்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். அதேமாதிரி கஸ்டமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு பர்சன் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து வி ஆர் ஹேவிங் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று எடுக்கலாம், எம்ப்ளாயின்னு ஒன்று எடுக்கலாம், கஸ்டமர்னு எடுக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறையாக இருக்க போகுது. அதேமாரி ப்ராசஸும் வேறு வேறையாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து பர்சன்லேயே நம்ம வந்து எல்லா டீட்டெயிலையும் எல்லா ஃபங்க்ஷனையும் மெத்தடையும் எழுதணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டை மனசில் வச்சுட்டு எழுதிட்டோம் அப்படின்னா எம்ப்ளாயிக்கோ ஸ்டாஃபுக்கோ அது பொருந்தாமல் போய்டும். ஸோ அந்த ஹையர் லெவலில் இருக்கிறது வந்து மோர் ஜெனரிக்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்ஹெரிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ஆகும். அதுக்கு அடுத்தது வரும்போது இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக் ஆகும். டவுன் த லைன் அந்த ஹைரார்க்கியில் நீங்கள் கீழே போனீங்கன்னா அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும். அது வந்து மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதே மாதிரி அப்பர் லெவல் ஆஃப் த ஹைரார்க்கி மேலே இருக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா மோர் ஜெனரிக்காக இருக்கும். அதிலிருந்து நிறையா இன்ஹெரிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து பேசிக்கான விஷயம். அப்படி பண்ணும்போது அந்த மேலே இருக்கிறதுல நம்மளால் சில விஷயங்களை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னாலும், எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஆஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை எழுத வேண்டிய பொறுப்பு வந்து கீழே இருக்கக்கூடியவங்க, அந்த கீழே இருக்கக்கூடிய சைல்டு கிளாஸில் தான் அதை டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மேலே வந்து நம்ம என்ன மெத்தடு வேணுங்கிறத தான் சொல்லலாம், கீழே வந்து அந்த மெத்தடை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து மேலே மெத்தடு எழுத முடியாது இல்லைங்களா, அங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு வைக்க போகிறோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி த பாடி ஆஃப் தட். ஓகே, இட் டசன்ட் ஹேவ் த பாடி, கன்சிஸ்ட் ஒன்லி த டெஃபினேஷன் பார்ட் ஆஃப் இட் ஆர் டிக்ளரேஷன் பார்ட் ஆஃப் இட்.
ஸோ அந்த டெஃபினேஷன் பார்ட் இருக்காது, பாடி இருக்காது. ஸோ ஒன்லி த டிக்ளரேஷன் வித்தவுட் டெஃபினேஷன், அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, இது எப்படி எழுதலாம், எந்த இடத்துல எழுதலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அது சைல்டு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும்போது மேலே நம்ம எழுதியிருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அத்தனையும் they have to define it. இங்கே கீழே வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். தட் இஸ் த another rule or okay another mandate அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் cannot be instantiated. ஏன்னாட்டா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்கிறதுல நம்ம முழுமையானதாக வைக்கலை, அதில் வந்து பாடி இல்லாமல் வெறும் டிக்ளரேஷன் பார்ட்டை மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்படி வைக்கும்போது அதனுடைய பயன்பாடு இருக்காது. ஒரு பயன்பாடு முழுமை இல்லாத ஒரு கிளாஸை வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் cannot ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஸோ அதனால் அதை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி இருக்கக்கூடிய சைல்டு கிளாஸஸை அதால் பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ வந்து இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் அ டிசைன் டெசிஷன். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இட் இஸ் அ டிசைன் டெசிஷன். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு எஸ்டாப்ளிஷ் காமன் எலமெண்ட் இன் அ கிளாஸ் தட் இஸ் டு ஜென்ரல் டு இன்ஸ்டான்ஷியேட். அதாவது வந்து ஒரு பொதுப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று சேர்த்து வச்சு அது ஒரு காமனாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய ரெக்குயர்மெண்ட் ஆர் ஓகே தட் இஸ் அதனுடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ க்ரியேட் பண்ணுறது பார்க்கும்போது நம்ம முன்னாடியே கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. இங்கே க்ரியேட் பண்ணும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு ஷேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஷேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு நம்ம நார்மலாக ஷேப் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கிள் ஒரு ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஒரு ஷேப், ட்ரையாங்கிள் ஒரு ஷேப்பு, ஹெக்ஸகன் ஒரு ஷேப், எல்லாமே ஷேப் தான் இல்லைங்களா. ஷேப்புங்கிறது வந்து ஒரு பொதுவான பெயர். இப்போ வந்து அந்த ஷேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்ஸ்ட்ராக்ட் ஜாமெட்ரிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜாமெட்ரிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன் ஷேப்புங்கிறது வந்து பொதுவான பெயர். அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஏரியா பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும், L into B அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இஃப் யூ ஆர் கோயிங் டு சே ஓகே தட் இஸ் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கும். ஆனால் இப்போ ஷேப் அப்படின்னு மொட்டையாக உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க, ஒரு ஷேப்புக்கு வந்து ஏரியா கண்டுபிடி அப்படின்னா முதல் கேள்வி அது என்ன ஷேப் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா. பிகாஸ் ஒவ்வொரு ஷேப்புக்கு பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வேறு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து முதல் கேள்வி அது என்ன ஷேப்புன்னு சொன்னால் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ தான் அந்த டிப்பிக்கலாக அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய பயன்பாடு உங்களுக்கு புரியும். இப்போ ஷேப் அப்படிங்கிறதுல நம்ம எழுத போகிறோம். சரி, அதுதான் தனித்தனியாக ரெக்டாங்கிள்னு எழுதிடலாமே, தனித்தனியாக வந்து ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள்னு எழுதும்போது அதில் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதிடலாம் அப்படின்னா இதில் தான் வந்து அந்த டிசைன் பேட்டர்னுக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ தனித்தனியாக 2 பேர் எழுதுகிறாங்கன்னு வச்சுங்க, சர்க்கிள் ஒருத்தர் எழுதுகிறாரு, ட்ரையாங்கிள் ஒருத்தர் எழுதுகிறார் அப்படின்னா அந்த மெத்தடோட நேம்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் ஃபைண்ட் ஏரியான்னு கொடுக்கலாம், ஒருத்தர் கம்ப்யூட் ஏரியான்னு கொடுக்கலாம். ஸோ இதுமாரி வேறு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக வேணும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தர் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக எனக்கு அந்த என்னென்ன தேவையோ அத்தனை மெத்தடும் அதில் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் we are having that abstract class. ஸோ இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஷேப் அப்படின்னு இருக்குது. இந்த ஷேப்பில் வந்து நான் டைமென்ஷன் 1 டைமென்ஷன் 2 அப்படின்னு 2 வேரியபிள் வச்சுக்க போகிறேன். இந்த வேரியபிள் வச்சதுக்கப்புறமா ஐ எம் கோயிங் டு ஹேவ் த கன்ஸ்ட்ரக்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு எப்படி பண்ணணுங்கிறது பல முறை செஞ்சுருக்கோம், நமக்கு தெரியும்.
generate constructor. Generate constructor. We are having this இல்லைங்களா, ஒரு empty constructor create பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ create பண்ணிட்டோம். இப்போ we can have ஒரு சின்ன ஒரு இதுதான் இதில் இருக்க போகுது. இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பப்ளிக் override string to string. இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா d1 colon plus d1 plus slash t d2 colon plus d2 நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ let us have this. இப்போ எனக்கு வந்து ஏரியா இதுக்கு வந்து டிஃபைன் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ண போகிறேன், பப்ளிக் int ஏரியா. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஏரியா டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், abstract public int area. ஸோ இங்கே வந்து எரர் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை, இந்த வந்து ஷேப்புங்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்டாக இல்லை, அதனால் அதில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த கிளாஸ்லேயும் போய் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் as abstract. போயிடுச்சு இல்லைங்களா. ஓகே, ஸோ யூ ஆர் ஹேவிங் திஸ். இப்போ வந்து இந்த கிளாஸ்லேருந்து நான் வந்து ஐ எம் கோயிங் டு இன்ஹெரிட் அனதர் கிளாஸ் கால்ட் அஸ் ரெக்டாங்கிள். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெக்டாங்கிள் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆட் கிளாஸ் rectangle. இங்கே வந்து just I am going to inherit shape அப்படின்னு கொடுக்குறேன். ஷேப்புன்னு கொடுத்த உடனே இங்கே வந்து எரர் சொல்லுது பாருங்கள், show potential lines அப்படின்னு சொல்லும்போது இங்கே rectangle does not implement inherited abstract method shape dot area. அந்த ஏரியாங்கிறத வந்து நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, public override int area. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏரியாவை டிஃபைன் பண்ண போகிறோம். ஏரியா எப்படி டிஃபைன் பண்ணலாம், நமக்கு வந்து தெரியும், ரிட்டர்ன் d1 into d2 இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த ரெக்டாங்கிள் கிளாஸ். இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் மெத்தட்ஸு, கெட் மெத்தட், செட் மெத்தட்ஸ் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக வந்து இந்த மெத்தடை கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராமுக்கு போய்க்கிறோம். இந்த ப்ரோக்ராமில் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஷேப் s equal to new rectangle. It will accept. ஏன்னுட்டு நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அது பேரண்ட் கிளாஸுங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக அதனுடைய சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை நம்மளால் பாயிண்ட் பண்ண முடியும். ஓகே, அதே நேரத்தில் இங்கே ஷேப்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். இங்கே நார்மலாக ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுக்கலாம், இங்கேயும் ரெக்டாங்கிள்னு கொடுக்கலாம். இது வந்து நார்மல் வே ஆஃப் டூயிங் இட். இதில் வந்து இங்கே ஷேப்னு கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டாட் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஏரியா இங்கே கிடைக்குது நமக்கு இல்லைங்களா.
இப்போ இதே மாதிரி கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே ரெக்டாங்கிளில் நான் வந்து பெரிமீட்டர்னு ஒன்று தனியாக வச்சுருக்கேன்னு வச்சுங்க. பப்ளிக் இன்ட் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், ரிட்டர்ன் 2 into d1 plus d2 பெரிமீட்டருக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஜஸ்ட் we are going to the program. இது இங்கே பப்ளிக்காக தான் கொடுத்துருக்கேன், நான் ரெக்டாங்கிளில் இதை பப்ளிக் தான் கொடுத்துருக்கேன். இங்கே ப்ரோக்ராமில் போகும்போது எஸ் டாட் அப்படின்னா அந்த பெரிமீட்டர் இல்லை, உங்களுக்கு பெரிமீட்டர் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஷேப்புன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஷேப்புங்கிறக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்னென்ன மெத்தட் இருக்கோ அந்தந்த மெத்தடுக்கு தான் அது வந்து பைண்ட் பண்ணும். ஸோ இதில் இல்லாத மெத்தடை அதால் பைண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு வகையில் நமக்கு வந்து என்கேப்சுலேஷனுக்கும் இதை பயன்படும். நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கொடுத்துட்டு அவங்க என்ன வேணாலும் மெத்தடு எழுதிக்கலாம். எனக்கு தேவையான மெத்தட்ஸை நான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக பண்ணும்போது எனக்கு தேவையான மெத்தட் அதில் நிச்சயமாக இருக்க போகுது. அதை என்ஃபோர்ஸ் பண்ணிடும் இந்த C# இல்லைங்களா. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணோம்னா அதில் இருக்கிற மெத்தடை கம்பல்சரியாக ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ கேன் யூஸ் இட். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டியது. இதில் வந்து இன்னொன்று என்ன முக்கியமானது நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் cannot be private. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா அதை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாதுன்னா அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ ஓவர் ரைட் பண்ண முடியாத ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருந்ததுன்னா தட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் பிகமிங் யூஸ்லெஸ் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து இட் ஷுட் பி பப்ளிக். ஓகே, அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் யூ கேன் ஹாவ் நார்மல் மெத்தட்ஸ் ஆர் காங்க்ரீட் மெத்தட்ஸ் ஆல்சோ. அதாவது காங்க்ரீட் மெத்தட் ஆர் நார்மல் மெத்தடுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாடி இருக்கக்கூடிய மெத்தடை டிஃபைன் பண்ணப்பட்ட மெத்தட்ஸ் இருந்ததுன்னா தட் கேன் பி தேர். அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதேமாதிரி ஒரு பர்டிகுலர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேண்டுமானாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் கூட கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றப்பட வேண்டும். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் கூட கிளாஸ் இஸ் கோயிங் டு பி an அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். புரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதுக்கு அடுத்தது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரியே இது வந்து ஒரு ஹைரார்க்கியில் நம்ம வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் டு சைல்டு கிளாஸ் ரிலேஷனில் சிலதை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு we are going to use this abstract class. அப்படி இல்லாமல் ஹைரார்க்கி சம்மந்தம் இல்லாத ரெண்டு கிளாஸுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டாக கொடுக்கணும், எனக்கு வந்து இன்டர்ஃபேஸஸ் முக்கியம், இம்ப்ளிமெண்டேஷன் நீ எப்படியாவது பண்ணிக்கோ, எனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸஸ் இருக்கணும் அப்படின்னு டிசைன் லெவலில் சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. அதுதான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த இன்டர்ஃபேஸ்னால் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு பார்த்துருப்போம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் இந்த இன்டர்ஃபேஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ கிளாஸ் வித் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் இருக்கும், ஃபங்க்ஷனுடைய டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் இருக்கும், அதனுடைய பாடி இருக்காது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அதுதான். ஸோ நம்ம வந்து அதனுடைய சைல்டு கிளாஸில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், அதை டிஃபைன் பண்ணி ஆகணும். அதை தவிர வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து நார்மல் வேரியபிள் இருக்கலாம், நார்மலாக வந்து மற்ற மெத்தட்ஸ் இருக்கலாம், அதிலெல்லாம் வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தால் கூட அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். அதை நேரடியாக ஆப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்த முடியாது, ஆப்ஜெக்ட் இன்ஸ்டான்ஷியேட் பயன்படுத்த முடியாது. அதனுடைய சைல்டு கிளாஸை தான் வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஒன்லி ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் அதிலிருந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இதில் வந்து வேறு எதுவுமே இருக்காது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இது எதுக்காக நம்ம செய்ய போகிறோம், இதை எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா அதனுடைய மெத்தடை எதுக்கு கொடுக்குறோம், அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை எங்கே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சைல்டு கிளாஸில் பண்ணுறோம். சில நேரங்களில் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராடக்ட்னு இருக்குது, ரா மெட்டீரியல்னு இருக்குது, கஸ்டமர்னு இருக்குது, சப்ளையர்னு இருக்குது. இதே மாதிரி பல என்டிட்டிஸ்னு நம்ம வி ஆர் கோயிங் டு டீல் வித் அப்படின்னா, அப்போ இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு பேரண்ட்டை வைக்க முடியாது. இது காமனான ஒரு பேரண்ட்டை வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது, ஆனால் இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்டாண்டர்டாக சில மெத்தட்ஸ் கம்பல்சரியாக வச்சாகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அதை யூசர்கிட்டேருந்து இந்த டீட்டெயிலை வாங்கி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் வைக்க போகிறோம் அப்படின்னா அது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும், ஒரே மாதிரி பேர் இருக்கணும். அப்படின்னா அந்த ஒரே மாதிரி பேர் இருக்கிறது ரொம்ப அவசியமானது கூட. அதே மாதிரி இப்போ நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது we are not going to go into the detail. எனக்கு அந்த டெவலப்பர் எப்படிலாம் பண்ணுவாங்க, என்ன மாதிரி கோடு எழுதுவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு அவசியம் இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு இதில் இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்றது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. தே ஆர் கோயிங் டு implement that particular thing in their class. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடுக்கப்பட்ட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை they have to implement it. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் அக்ராஸ் தட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் என்ன சொல்கிறது இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கு இன்ஹெரிட்டன்ஸுங்கிறத ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அன்ரிலேட்டட் திங்ஸுக்கு ஒரு காமனான ஒரு பேரண்ட்டை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இது பேசிக்காக நிறைய இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. இது இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளுங்க. இங்கே ப்ராஜெக்டில் நீங்கள் போயிட்டு யூ ஆர் கோயிங் டு சே ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுங்க. இங்கே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஏதோ ஒரு பேர் கொடுத்துங்க. மை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான். இன்டர்ஃபேஸ் ஓகே. இப்போ மை இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன மெத்தட் காமனாக இருக்கணும், என்னென்ன மெத்தட் காமனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே வைக்க போகிறோம். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ எம் கோயிங் டு சே void get data அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். void set data அப்படின்னு ஒரு மெத்தட். ஓகே, void store data. இந்த 3 மெத்தட் கொடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க இன்டர்ஃபேஸை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் கஸ்டமர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இங்கே கஸ்டமர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ கஸ்டமர் கிளாஸில் we are going to have int id, string name, int credit. இது 3 தான் வச்சுருக்கேன் நான். இப்போ what we are going to do is we are going to say my interface அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ஷோ பொட்டன்ஷியல் ஃபிக்ஸ்னு கிளிக் பண்ணிங்க பாருங்கள். இங்கே இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா void get data, void set data, store data அங்கே கொடுத்த அனைத்தையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லுது. நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to write the get data set data. ஓகே, இப்போ நான் இதில் எழுத போகிறதில்ல, ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் நான் எழுதி காட்டுறேன். இப்போ கெட் மெத்தட் அப்படின்னு அதை மட்டும் எழுதி காட்டுறேன். இப்போ கெட் மெத்தட் டிஸ்பிளே கெட் அண்ட் செட்டே போட்டுருவோம். இப்போ console dot write line id plus id semicolon. இங்கே நேம்
name, credit, credit. ஸோ இங்கே வந்து இதை கொடுத்துட்டோம். இப்போ வந்து செட் டேட்டாவில் console dot write enter id equal to int dot parse console dot read line. நேம் மாற்றிடுவோம். credit. ஓகேவா? ஸோ இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இந்த த்ரோ நாட் இம்ப்ளிமெண்டட் எக்ஸப்ஷன் கொடுத்துற போது அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் தீஸ் மெத்தட்ஸ் இல்லைங்களா. இங்கே வந்து அடுத்தது வந்து ஐ எம் கோயிங் டு ஹேவ், இப்போ கஸ்டமருக்கு சம்மந்தமே இல்லாமல் ப்ராடக்ட்னு ஒரு கிளாஸ் add class இங்கே இதில் என்ன பண்ண போகிறோம், மை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதுலேயும் வந்து public int id, public string name, public int price, இது 3 வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம அந்த மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கஸ்டமர்லேருந்து நான் காப்பி பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். கிரெடிட் இல்லை, இங்கே ப்ரைஸ்னு வருது, இங்கே ப்ரைஸ். அதே மாதிரி இங்கே ப்ரைஸ், அதே மாதிரி இங்கே ப்ரைஸ், ப்ரைஸ். ஸ்டில் இங்கே வந்து அந்த 2 மெத்தட் தான் காப்பி பண்ணதுனால இங்கே இருக்குது இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஸ்டோர் டேட்டா இதுலேயும் எம்டியாக எழுதி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வேறு கஸ்டமர் வேறு, ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு பேரண்ட்டு நம்ம வைக்கலை. ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக மெத்தடு மேண்டேட் பண்ணுறதுக்கு, அதை ஒரு கம்பல்சரி ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மை இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ப்ரோக்ராமில் போயிட்டு வாட் we can do is அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பண்ண மாதிரியே மை இன்டர்ஃபேஸ் p equal to or o equal to new product. Okay, o dot get data, o dot set data. இப்போ ரன் பண்ணுறோம். ஐடி கேட்குது, நேம் வந்து வேறு எதுவும், ப்ரைஸ். ஓகே, இட் இஸ் கிவிங் திஸ். இப்போ நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இங்கே வந்து ஐ கேன் see கஸ்டமர். இங்கே கிரெடிட்னு கேட்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் the basic thing in the interface.
இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியுமே தவிர ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இது வந்து ஹையரார்க்கியில் வராது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து அப்போ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மை இன்டர்ஃபேஸ் மாதிரி யுவர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்குன்னா, இங்கே வந்து கமா அப்படின்னு போட்டு யுவர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு என்ன இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எத்தனை இன்டர்ஃபேஸஸ் வேணாலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதனுடைய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரியாக நீங்கள் அந்த கிளாஸில் எழுதி ஆகணும். அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதற்கு மேலே வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸினுடைய பயன்பாடு என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பேரண்ட்லேருந்து சைல்டுக்கானது. இது வந்து பொதுவான ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, இந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸ்லேயே இதெல்லாம் பயன்படுத்திக்க போகிறேன்னு ஒரு கான்ட்ராக்டில் என்டர் பண்ணுற மாதிரியானது, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து 99% அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து யூ cannot have any other variable. இதில் வந்து யூ cannot have normal methods. இதில் வந்து எல்லாமே பப்ளிக்காக தான் இருக்கும். இதில் வந்து ப்ரைவேட்டோ ப்ரொடெக்டடோ மெம்பர்ஸ் இருக்க முடியாது. அதே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் cannot be private, பட் அதர் மெத்தட் ப்ரைவேட் மெத்தட்ஸ் இருக்கலாம், ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இருக்கலாம். அதிலெல்லாம் வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. இன்டர்ஃபேஸில் எல்லாமே பப்ளிக்காக தான் இருக்க போகுது. இதில் வந்து மற்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸை நீங்கள் பயன்படுத்த முடியாது. இதுதான் உங்கள் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்ஃபேஸ் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் வர்சஸ் இன்ஸ்டன்ஸ் மெம்பர்ஸ். இது வந்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி. இது ஸ்டாட்டிக் மெம்பருக்கும் இன்ஸ்டன்ட் மெம்பருக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டாட்டிக் மெம்பர் இன்ஸ்டன்ட் மெம்பர்னால் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம் நம்ம. அதாவது இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து நம்ம எழுதக்கூடிய கன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம், இல்லை வேரியபிளாக இருக்கலாம், இல்லைன்னா மெத்தடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதெல்லாம் ஸ்டாட்டிக் மெம்பர். ஸ்டாட்டிக் கீவேர்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். அப்படி இல்லாதது எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் மெம்பர்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸுக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்டாட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு தனியாக ஒரு மெமரியில் ஒரு தடவை காப்பி ஆகும். இந்த இன்ஸ்டன்ஸ் மெம்பர் எல்லாமே ஒவ்வொரு தடவை நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு மெமரியில் க்ரியேட் ஆகிட்ருக்கும். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட மெமரியிலையும் இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும், இன்ஸ்டன்ட் மெம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஸ் மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்டாட்டிக் மெம்பராக வச்சுருக்கோம் அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன் இஸ், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண உடனே ஸ்டாட்டிக் மெமரியில் அந்த பர்டிகுலர் பாஸ் மார்க்குங்கிற ஸ்டாட்டிக் மெம்பர் போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் ரோல் நம்பர், நேம், அவனுடைய ஸ்கோர், இது எல்லாமே வந்து இன்ஸ்டன்ஸ் மெமரியில் போய் இன்ஸ்டன்ஸ் பார்ட்டில் போய் உட்காந்துரும். ஸோ இப்போ இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் இது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் ஸ்டாட்டிக் தனியாக க்ரியேட் ஆகாது, ஆல்ரெடி இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன் அனதர் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடியதில் போய் அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து அந்த வேரியபிள்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதனுடைய இன்ஸ்டன்ஸில் அந்த பர்டிகுலர் மெம்பர்ஸ், நார்மல் இன்ஸ்டன்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் வந்து ஒரு தடவை தான் இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எப்போ அந்த ஸ்டாட்டிக் மெம்பர் மெமரியை விட்டு போகும், நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெம்பர் இருக்கும். அந்த கடைசி ஆப்ஜெக்ட் மெமரியை விட்டு போகும்போது மட்டும்தான் இந்த ஸ்டாட்டிக் மெம்பரும் போகும். அது வரைக்கும் அந்த ஸ்டாட்டிக் மெம்பர் இருக்கும். அதனால தான் அதை ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம், நிலையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். நிறைய பேர் வந்து அதை கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இது இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அந்த ஸ்டாட்டிக் மெம்பரை நம்ம மாற்றலாம். மாற்றினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மாற்றிட்டு நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்டில் போகும்போது அந்த மாற்றின வேல்யூ தான் அதில் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி வேல்யூ இல்லைங்கிறதுனால, எல்லாமே ஷேர் பண்ணதுங்கிறதுனால ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மாற்றும்போது மற்ற ஆப்ஜெக்ட்டுக்கெல்லாம் அந்த மாறின வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுதான் வந்து அதனுடைய மெயின். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். நான் இந்த ப்ரோக்ராம்லேயே இங்கேயே மேலே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால தனி ஃபைலாக போடலை நான். இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் இதில் வந்து ஸ்டாட்டிக் இன்ட் நம்பர் ஆர் total student அப்படின்னு வச்சுருக்கேன். அதை தவிர we are having int roll number, string name, இதெல்லாம் பப்ளிக், நம்ம இங்கே பப்ளிக்காக வச்சுப்போம். ஸ்கோர் இங்கே கொடுத்துட்டோம். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிடுவோம். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக அது எடுத்துக்கல, கன்ஸ்ட்ரக்டரில் அது ஸ்டாட்டிக்கே எடுத்துக்கொள்ளவில்லை. ஸோ இது 3 வாங்கிட்டோம். இப்போ வாங்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்டை 1ன்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே வரோம், இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட். இப்போ இங்கே 1 இதை ஒரு நேம் கொடுத்துங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் S2 equal to new student 2. இப்போ 2 ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இப்போ எஸ் டாட் இதை பிரிண்ட் பண்ணுறோம், கன்சோல் டாட் ரைட் லைன் எஸ் டாட் நேம். எஸ் டாட் நேம்னா என்ன ஆகணும், முதல்ல இருக்கக்கூடிய அந்த நேம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற நேம் வருது. இப்போ S1 டாட் நேம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். சரி, S2ன்னு கொடுத்துருக்கேன். S2 டாட் நேம் மணி அப்படின்னு வருது. இப்போ S2 டாட் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, ரோல் நம்பர் இருக்குது, ஸ்கோர் இருக்குது. ஐ எம் நாட் ஏபிள் டு ஆக்சஸ் த ஸ்டாட்டிக் மெம்பர். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் see ஸ்டூடெண்ட் டாட் பப்ளிக் கொடுக்கல, சாரி, இப்போ S2 கொடுத்தா வரல இல்லைங்களா, S1 கொடுத்தா வரல. இங்கே வந்து I am going to say student dot total student. பட் ஸ்டூடெண்ட் டாட் டோட்டல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன வருது பாருங்கள், நம்ம 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து I am going to create one more object.
S3 டாட் S3ன்னு வச்சுப்போம், இது 3ன்னு வச்சுப்போம், மகேஷ். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 3. ஸோ இப்போ S1 S2 S3 இது 3த்துக்கும் பொதுவாக இந்த ஸ்டாட்டிக் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெம்பரை ஐ எம் ஏபிள் டு access it with the help of the class name. Okay, so it is able to go and change it. இது எல்லாமே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது, நம்ம கிளாஸ் லெவல் வேரியபிள்னு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெம்பர், இது வந்து அந்த இன்ஸ்டன்ஸில் இல்லை. அதனால தான் இங்கே பார்க்கும்போது S2 அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வரவே இல்லை, பார்த்தீங்களா, இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்டுங்கிறது வரவே இல்லை. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் மெம்பர் அண்ட் ஏ இன்ஸ்டன்ஸ் மெம்பர். இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னு இருக்குது, நார்மலாக இன்ஸ்டன்ட் மெத்தட்னு இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் இன்ஸ்டன்ட் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துருவோம் நம்ம. இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதில் let us keep something a different class circle அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், class circle. இப்போ இந்த class circle அப்படின்னு கொடுக்கும்போது what I am going to do is இதில் வந்து public int radius, public int pi equal to int வேண்டாம், pi value is going to be the float இல்லைங்களா, float pi 3.14 fன்னு போட்டுருங்க. இந்த fன்னு போடலை அப்படின்னா இதுக்கு what will happen is it is going to give that error. நம்ம வந்து பாயிண்ட் கொடுக்கும்போது ஃப்ளோட்டில் அசைன் பண்ணும்போது இங்கே f அப்படிங்கிற குவாலிஃபையர் நீங்கள் போட்டிங்கன்னா தான் it will understand that it is a float value we are putting inside the float variable. But if you are going to use double, நீங்கள் அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. டபுள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படியே கொடுத்துடலாம். ஓகே, பட் ஃப்ளோட்டுக்கு மட்டும் you have to specify it as floating point number by putting f. ஓகே, ஸோ இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணவே மாட்டாங்க, நேராக டபுள் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃப்ளோட் வில் ஆக்குப்பை லெஸர் மெமரி தேன் த டபுள். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டபுள் யூஸ் பண்ணிக்கிறத விட ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுறது பல நேரங்களில் உங்களுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து we are having it. இங்கே வந்து நான் வந்து I am going to have a constructor. இதுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிவிடுவோம். கன்ஸ்ட்ரக்டர் கூட வேண்டாம், ஒரே ஒரு வேரியபிள் தானே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே வந்து I am going to say public int or float area, public float area அப்படின்னு கொடுக்குறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா return pi into r into r. இங்கே வந்து நம்ம வந்து we are able to create it. இது நார்மல் மெத்தட், நார்மல் மெம்பர்ஸ். ஓகே, இது இன்ஸ்டன்ட் மெம்பர்ஸ் தான், இட் இஸ் அ இன்ஸ்டன்ட் மெத்தட். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு சர்க்கிள் வேணும் ஒன்று, சர்க்கிள் c ஈக்குவல் டு நியூ சர்க்கிள். அதுக்கு வந்து வேல்யூ வந்து இப்போ நம்ம ஆர் அசைன் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்டர் இல்லாததுனால c டாட் r ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் c டாட் ஏரியா கன்சோல் டாட் ரைட் லைன் c டாட் ஏரியா அப்படின்னு கொடுத்தேன்னா I need to get this. So it is giving the area to me. இப்போ நான் இன்னொரு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதனுடைய வேல்யூவை மாற்றணும், இந்த சர்க்கிளோட வேல்யூ ஆரோட வேல்யூவை வேறு அசைன் பண்ணிவிட்டு then I need to do it, or I should create another instance
and then I should call the area and assigning those things. So இப்போ வந்து இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிவிடுவோம். generate constructor. எனக்கு வந்து பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதை எடுத்துக்க போகிறதில்ல நான். திஸ் இஸ் த திங். ஓகே இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே நம்ம வந்து இங்கே 12 அப்படின்னு இங்கே கொடுத்துட்றோம். ஏரியா இப்போ இன்னொரு சர்க்கிள் வேணும்னா CRCLE சர்க்கிள் S ஈக்குவல் டு நியூ சர்க்கிள், அதுக்கு வேல்யூ 15ன்னு கொடுக்க போகிறீங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த C டாட் ஏரியா அப்படிங்கிறதுக்கு பதில் S டாட் ஏரியா இப்போ கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தினுடைய ஏரியாவும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, திஸ் இஸ் த திங். இப்போ வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ், எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நான் வந்து இந்த ஏரியான்னு கொடுக்கும்போதே ஐ எம் கோயிங் டு அக்செப்ட் த ரேடியஸ். இங்கேயே ரேடியஸை நான் கொடுத்தேன்னா எனக்கு வரணும். ஓகே, ஸோ வாட் வில் ஹேப்பன், இப்போ வந்து நான் ஏரியா 15ன்னு கொடுத்தாலும் I have to create that instance create பண்ணி தான் நான் பண்ணி ஆகணும். பட் what I am going to do here is I am going to make this as static. ஓகே, இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்டாட்டிக் மெம்பர் உள்ள I cannot use the non-static value. இங்கே non-staticஆக இருக்கிறத அதால் அக்சஸ் பண்ண முடியாது. Non-static member can access the static, but static cannot access the non-static. So இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம we are going to make this pi also as static. ஓகே, இங்கே வந்து R நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த R வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாட்டிக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதையும் வந்து ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்றேன். ஸ்டாட்டிக். ஓகே, இங்கே ஸ்டாட்டிக் சர்க்கிள்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து இந்த R வந்து அசைன் பண்ண முடியல, ஸோ இதையும் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்றேன். ஸ்டாட்டிக் இன்ட் ஆர்னு இருக்குது. இங்கே வந்து சர்க்கிளில் வந்து நம்ம we are using this. இப்போ எனக்கு இது கன்ஸ்ட்ரக்டரே வேண்டாம், இங்கே வந்து இதை வாங்கினா போதும். ஸோ இங்கே ஸ்டாட்டிக் ஆர்னு கொடுத்துட்டேன், இங்கே இன்ட் ஆர் இருக்குது. ஸோ ஐ எம் ஏபிள் டு டூ திஸ். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து there is no need for me to create, there is no even for that matter இந்த ஆர் கூட எனக்கு வேண்டாம். இந்த பை வேல்யூ வச்சுருந்தால் போதும், நான் இங்கே டைரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது, இந்த சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. சர்க்கிளில் வந்து PI அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர் வச்சுருக்கேன். இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ளோட் ஏரியா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம பண்ண போகிறது சிம்பிள் console டாட் ரைட் லைன் circle dot ஏரியா. இந்த ஏரியாவுக்கு நம்ம ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோம் 12. ஒர்க் ஆகிடுதுங்களா? இப்போ அடுத்த வேல்யூ இதுக்கு வந்து 15ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் எந்த விதமான இன்ஸ்டன்ஸையும் க்ரியேட் பண்ணல, பிகாஸ் ஐ எம் காலிங் த ஸ்டாட்டிக் மெம்பர். ஒன்று தான், ஸ்டாட்டிக் மெம்பரை கால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ஸ் அவசியம் இல்லை. நேராக கிளாஸ் நேமை வச்சு ஐ கேன் கால் இட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த console டாட் ரைட் லைன் அப்படிம்போம். கன்சோலுக்கு நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது இல்லை இல்லைங்களா, console டாட் ரைட் லைன் டைரெக்டாக கொடுத்துட்றோம். ஸோ அதுமாதிரி int டாட் பார்ஸ் அப்படின்னு நம்ம அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். we are not having that object over there, right? ஸோ இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் members of that particular classes or static functions inside the classes. So in the static வந்து it is going to be common for all the objects which are used or which are instantiated by that class. So static memberக்கும் instant memberக்கும் difference இருக்குது, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் நம்ம முக்கியமாக சொல்ல வந்தது. ஸோ ஸ்டாட்டிக் தனியாக இருக்க போது இன்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லேயும் அதனுடைய காப்பி இருக்கும்.
இது வந்து ஸ்டாட்டிக் ஒரே ஒரு காப்பி இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலிமார்ஃபிசம் என்றால் என்ன? இது பேசிக்காக வந்து இந்த பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கிலீஷில் 2 டேர்மாக பிரிச்சுக்கலாம் நீங்கள். பாலிமார்ஃபிசம், பாலின்னா வந்து மல்டிப்புள் ஆர் ஓகே பல அப்படிங்கிற மீனிங். மார்ஃபிசம்னா உருவம் ஆர் பல உருவங்களை கொண்டது அப்படிங்கிற பொருளில் வரும். அது ஆக்சுவலாக அதாவது ஒரே விஷயம் பல உருவங்களில் இருக்குது ஆர் பல பரிணாமங்களில் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது. அப்படிங்கும்போது we are going to call it as polymorphic அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பயாலஜியில் சொல்லுவாங்க, இது கெமிஸ்ட்ரிலையும் இருக்குது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் வந்து ஃபீல்டுலையும் இந்த ஐடி ஃபீல்டுலேயும் we are using it in the object oriented programming. அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெத்தடோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஒர்க் ஆகும்போது தென் we are going to call it as polymorphic. ஓகே, இதை வந்து தமிழில் வந்து நல்ல தமிழில் சொல்லணும்னா பல்லுரு மாற்றம் அப்படிம்பாங்க, அது பல்லுரு தோற்றம் அப்படிம்பாங்க. பல உருவங்களில் தோன்றுவது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய பொருள். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சாதாரணமாக உதாரணம்னு சொல்லக்கூடாது, இது உண்மையை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரை வந்து அதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் அதில் இருக்குது. ஸோ அந்த சர்க்கரை ஒரு ஷேப்பில் இருக்குது. கல்கண்டு பார்க்குறோம், கல்கண்டு இன்னொரு ஷேப்பில் இருக்குது. ரெண்டுமே இனிக்க போகுது, ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான், ரெண்டுத்துலேயும் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று தான். பட் அதனுடைய அமைப்புகள் மாறி இருக்குது இல்லைங்களா. அதே நம்ம டீ ஷாப்புக்கு போனோம்னா வந்து காஃபி ஷாப் போனோம்னா அங்கே பார்த்திங்கன்னா கியூபிக்கல் சைஸில் வச்சுருப்பாங்க. ஒரு கியூபிக் சுகர் க்யூப்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் அனதர் ஃபார்ம். ஸோ ஒரே சர்க்கரை பல தோற்றங்களில் வெளிப்படுற மாதிரி நமக்கு இங்கே வந்து ஒரே மெத்தட் பல தோற்றங்களில் நமக்கு வந்து வரப்போகுது, பல வகையில் வந்து நமக்கு பயன்பட போகுது. அதுதான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாலிமார்ஃபிசத்துக்கு பல வகைகளில் இருக்குது. ஒன்று வந்து we are going to call it as compile time polymorphism, another வந்து we are going to call it as ரன் டைம் பாலிமார்ஃபிசம். இப்போ ரெண்டுத்தையுமே வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிளில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரி, ஒரு சின்னதாக இப்போ வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசத்துக்கு வந்து we can say கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே கிளாஸ் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம். இந்த எம்ப்ளாயிக்கு நம்ம வந்து இங்கே we are going to say public int id, public string name, public int salary இதை கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அசைன் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக we are going there and generate constructor. எனக்கு 3 ஃபீல்டும் வேணும். இப்போ வந்து இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லைங்களா. இதை வச்சுட்டு நான் வந்து ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணலாம். இங்கே வந்து அடுத்தது இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர், ஐடியும் சேலரியும் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் எம்டி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ 3 கன்ஸ்ட்ரக்டர் ஒரே கிளாஸில் இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த கிளாஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 3 விதமாக இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒன்று எம்டி வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இன்ட் ஐடி இருக்கும் இல்லைங்களா. 2 சேலரி வந்து 45,000. ஸோ இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் சே எம்ப்ளாயி E1 ஈக்குவல் டு நியூ
employee 2, ram, 55,000. ஸோ இப்படியும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ 3 வகையாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயி, நியூ எம்ப்ளாயின்னு அந்த எம்ப்ளாயி தான் கால் பண்ணுறோம். அதுக்கு 3 வகையாக we are able to pass that arguments. ஒன்று ஆர்குமெண்ட்டே இல்லாமல் இருக்குது, ஒன்று 3 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம், ஒன்று 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் காம்பினேஷன்ஸ் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் நம்மளால் இதை இனிஷியலைஸ் பண்ண முடியறதுனால இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து உள்ளுக்குள்ளே அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த 3, அதாவது அந்த கிளாஸ்க்குள்ளார இந்த 3 மெத்தடுமே ஒரு 3 கன்ஸ்ட்ரக்டருமே 3 காப்பி இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு காப்பி இருக்க வேண்டிய இடத்துல 3 காப்பி இருக்கிறதுனால we can call it as overloading. ஓகே, அது வந்து 3 இருக்குது. நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்டை பொறுத்து எந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இன்கேஸ் நான் இது 3 இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு 4வது ஆர்குமெண்ட் இங்கே கொடுத்தேன்னு வச்சுங்க, என்ன செய்யும்? அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்ஸ்ட்ரக்டர் அதில் இல்லாத போது அதால் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இட் இஸ் ஷோயிங் த எரர் டு அஸ். ஓகே, இது வந்து ஒரு வகையான பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிம்பாங்க. மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இப்போ வந்து ஐ கேன் சே பப்ளிக் void set data அப்படின்னு கொடுக்குறோம். இதுக்கு எந்தவித ஆர்குமெண்ட்டும் இல்லை. எந்தவித ஆர்குமெண்ட்டும் இல்லாத போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? console dot write enter id equal to int dot parse console dot read line. சரிங்களா? இங்கே வந்து இது நேம் இங்கே வாங்கிடுறோம். இங்கே நேம் அப்படின்னு கொடுத்துட்றோம். இங்கே வந்து சேலரி, திஸ் இஸ் சேலரி. இது ஒரு வகையாக நம்ம அந்த டேட்டாவை வாங்கி இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு செட் டேட்டான்னு வச்சுருக்கோம். இன்னொரு வகையான செட் டேட்டா நான் எழுத போகிறேன். இப்போ பப்ளிக் வாய்ட் செட் டேட்டா int id string name int salary. ஓகே, ஸோ அதை அசைன் பண்ணுறது இங்கே பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இது கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே ஒர்க் பண்ண போகுது. பட் ஐ கேன் கால் இட் அ செட் டேட்டா. கன்ஸ்ட்ரக்டர் ஏன் வந்து இந்த செட் டேட்டா இப்போ வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி கால்டு ஒன்லி அட் த டைம் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். நான் எம்டியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த S2க்கு எனக்கு வேல்யூ நான் பாஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இங்கே செட் டேட்டா E2க்கு செட் டேட்டா. இங்கே செட் டேட்டாவில் போனீங்கன்னா எய்தர் ஐ கேன் கால் திஸ் வே. இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்? யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இங்கே வந்து ஐ கேன் சே 3 so something. So what will happen? This will go and set the data over there. So ஒரே மெத்தடை 2 தடவை எழுதுகிறோம், ஆனால் அதனுடைய ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர்லோடிங். இட் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர்லோடிங். சரி, இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதுக்கு அடுத்தது வந்து we are going to call something called as method overriding. அது வந்து இது ரெண்டுமே வந்து இப்போ முன்னாடி பார்த்த ரெண்டுமே கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து
ரன் டைம் பாலிமார்ஃபிசத்துக்கு மெத்தட் ஓவர் ரைடிங். நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வர்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நான். அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய கான்செப்ட் இன்னும் நல்லா தெளிவாக புரியும். இப்போ வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ், இந்த கிளாஸ் எம்ப்ளாயி கிளாஸ் இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஹாவ் எ மெத்தட். இதில் இன்னொரு மெத்தட் வச்சுக்க போகிறேன். பப்ளிக் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட். அது ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. just it is displaying the name. Console dot write line id plus name. இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸை பயன்படுத்தி நான் வந்து ஐ எம் கோயிங் டு இன்ஹெரிட் அனதர் கிளாஸ். இங்கே என்ன பண்ணுறேன், கிளாஸ் டெம்ப் எம்ப்ளாயி, டெம்பரரி எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அத்தனை செட்டு கெட்டு மெத்தடு எல்லாமே அதில் இருக்க போகுது. எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் என்னென்னு கேட்டால், இந்த டிஸ்பிளே பண்ணும்போது டெம்பரரி எம்ப்ளாயியாக இருந்தால் இட் ஷுட் டிஸ்பிளே டெம்பரரி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ நார்மலாக இப்போ பண்ணினேன் அப்படின்னா, இப்போ ஐ எம் ஹேவிங் தட் எம்ப்ளாயீஸ் இல்லைங்களா. இப்போ எம்ப்ளாயின்னு இருக்குது, க்ரியேட் பண்ணிட்டேன். டெம்பரரி எம்ப்ளாயி வச்சு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். temp employee e1 equal to new. அதில் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம போடலை. ஸோ இப்போ இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் போட்டுருவோம். ஃப்ரம் பேரண்ட் கிளாஸ்னு இருக்கும். நோ ப்ராப்ளம். We will take this temp employee. Sorry. எம்ப்ளாயி அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிடுறோம். இங்கே வந்து பேஸ்க்கு அனுப்பிடுறோம். பேஸ் we are having id comma name comma salary. Okay, so this is enough. comma போடல, டாட் போட்டோம். ஸோ salary இங்கே வந்து I am having இதை கொடுத்துட்டோம். இப்போ temp employee e1 equal to new temp employee 2 comma jack comma 35,000. ஸோ இங்கே கொடுத்துட்டோம். இப்போ e1 டாட் டிஸ்பிளே, அதுக்கு முன்னாடி e டாட் டிஸ்பிளேவையும் கொடுத்துருவோம். e டாட் டிஸ்பிளே, பிகாஸ் டிஸ்பிளேங்கிறத வந்து நான் வந்து எந்த வகையிலையும் சேஞ்ச் பண்ணலை, ரெண்டுமே ஒரே விஷயத்தை கொடுக்குது. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய கம்பெனியில் என்னோடய மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெம்பரரி எம்ப்ளாயை டிஸ்பிளே பண்ணும்போது பக்கத்தில் டெம்ப்னு நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுடைய அந்த ஐடிக்கு பக்கத்தில் டெம்ப் அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ நீட் டு கோ ஹியர் அண்ட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் த டிஸ்பிளே.
the public override display void display. இங்கே ஓவர்ரைடுன்னு கொடுக்கணும்னா இங்கே வெர்ச்சுவல்னு கொடுத்துருக்கணும், இங்கே வெர்ச்சுவல்னு கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஓவர்ரைட் வெர்ச்சுவல் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த டிஸ்பிளே. என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் ஆன் தட். இங்கே என்ன பண்ணிடுறேன், டெம்ப் அப்படிங்கிறத டெம்ப் ப்ளஸ் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன செய்யுது, இதில் வரும்போது தட் வேல்யூ இஸ் கெட்டிங் சேஞ்ச். இங்கே வந்து டெம்பரரி எம்ப்ளாயியாக இருந்தால் அந்த டெம்புங்கிற இந்த மெத்தடு தான் ஒர்க் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ இதில் மெத்தடு எழுதியிருந்தோம் டிஸ்பிளேன்னு, பட் நம்ம இதில் இங்கே மெத்தட் டிஸ்பிளே எழுதலைன்னா பேரண்ட்டில் இருக்கிற மெத்தடே ஒர்க் ஆச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அதாவது அதை ப்ரீவியஸ் இதை சப்ரஸ் பண்ணிவிட்டு இது தான் வர மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வகையான பாலிமார்ஃபிசம். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. இட் இஸ் அ ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஹைடிங் வெர்சஸ் ஓவர்லோடிங். ஹைடிங்க்கும் ஓவர் ரைடிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஹைடிங் வெர்சஸ் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஹைடிங் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஓவர் ரைடிங் பண்ணுறதுனால என்ன ஆகும். ஓகே, இது சில நேரங்களில் ஹைடிங்கும் தேவைப்படும், சில நேரத்தில் ஓவர் ரைடிங்கும் தேவைப்படும். இதுதான் பெஸ்ட், இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்க போகிறோம். ரெண்டுத்துக்கான வித்தியாசங்களை தெரிஞ்சுப்போம். இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து ஓவர் ரைடிங் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ், அதுக்கடுத்து ஓவர் ரைடிங் கிளாஸ், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா திஸ் வில் பி மச் பெட்டர் ஃபார் யூ. ஓகே, இப்போ வந்து இந்த ஹைடிங் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறத சொல்லும்போது முதல்ல வந்து ஒரு பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடு சைல்ட் கிளாஸில் நம்ம ரீரைட் பண்ணும்போது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக வந்து we are going to have one class called as employee. இந்த எம்ப்ளாயியில் வந்து ஐடி, நேம், சேலரின்னு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம். இங்கே வந்து வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரே ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அந்த டிஸ்பிளே மெத்தடில் we are printing the ID and name, அவ்வளோதான் நம்ம செய்கிறோம். இப்போ I am having one more class, inherited class, that is employee, temporary employee அப்படின்னு வச்சுருக்கோம். I may have another employee, temporary employee, permanent employee ன்னு வச்சுப்போம். permanent employee அப்படின்னு வச்சுருக்கோம். permanent employee ரெண்டு கிளாஸ் வச்சுருக்கோம். இப்போ I haven't written this particular display method இல்லைங்களா. டிஸ்பிளே மெத்தடு டெம்பரரி எம்ப்ளாயிலையும் இல்லை, பர்மனெண்ட் எம்ப்ளாயிலையும் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ மெயினுக்கு வரோம். மெயினில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ஹாவ் எம்ப்ளாயி, டெம்பரரி எம்ப்ளாயி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பர்மனெண்ட் எம்ப்ளாயி E2 equal to new permanent employee 3 Hari 34,500 something கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா E1 டிஸ்பிளே, E2 டிஸ்பிளே, டிஸ்பிளே, E1 டிஸ்பிளே, E2 டிஸ்பிளே மூணுத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். இப்போ பண்ணினோம்னா என்ன ஆகுது பாருங்கள். செமிகோலன் எங்கேயோ போடவில்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ மூணும் ஒரே மாதிரி பிரிண்ட் ஆகுது. நம்ம அந்த ஓவர் ரைடிங் வீடியோலையும் சொல்லியிருப்போம், சம் சேஞ்சஸ் we need to make. இப்போ வந்து எனக்கு வந்து வாட் தே ஆர் சேயிங் இஸ், ஓகே, தட் ஐடிக்கு முன்னாடி
நார்மல் எம்ப்ளாயி அப்படின்னா வந்து இட் ஷுட் பி நார்மல். டெம்பரரி எம்ப்ளாயினா T2ன்னு வரணும். இங்கே வந்து இது T3ன்னு இங்கே வந்து P3 அப்படின்னு வரணும். அந்த P ஆர் T டெம்பரரி ஆர் பர்மனெண்ட்டுங்கிறத வந்து அந்த ஐடியோடு நான் அட்டாச் பண்ணணும். அதுதான் வந்து என்னுடைய ரெக்குயர்மெண்ட். அது வந்து என்னோடய டிஸ்பிளேயில் நான் செஞ்சாகணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we can go to the temporary employee. I am going to say public void display, void display. இங்கே வந்து we are going to just I am adding T here. ஸோ T இருந்ததுன்னா T2 ஆர் T1 எங்கே அந்த ஐடி இருக்குதோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு T வந்து அட்டாச் ஆகிடும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், பர்மனெண்ட்டுங்கிறதுக்காக P அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே பண்ணுறத வந்து இங்கே ஒரு இந்த டிஸ்பிளேயில் வந்து வி ஆர் கெட்டிங் சம் சார்ட் ஆஃப் ஓகே தட் இஸ் அண்டர்லைன் வருது, க்ரீன் வேவி லைன் வருது. என்ன எரர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் ஓகே தட் இஸ் இன்ஹெரிட்டட் மெம்பர் எம்ப்ளாயி டிஸ்பிளே, யூஸ் த நியூ கீவேர்ட் இஃப் யூ வாண்ட் டு ஹைட் திஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஹைடுனா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நியூ கீவேர்டை இங்கே போட்டுடுவோம். நியூ டிஸ்பிளே, இங்கேயும் நியூ void display. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, this is going to be a new method in it. It is not a overridden method. இது வந்து நியூ மெத்தடாக இங்கே இருக்க போகுது. இங்கே வந்து just I am pressing this. இது மூணும் அதனுடைய வேலையை செஞ்சிடுது. See, in case if I am going to make this like this, இங்கே எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, இங்கே வந்து எம்ப்ளாயி, இங்கேயும் எம்ப்ளாயி. இட் வில் அக்செப்ட் இட் பிகாஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ்லலாம். அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பேரண்ட் கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் சைல்டு கிளாஸை பயன்படுத்த முடியும் அப்படின்னு, சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இப்போ இட் இஸ் E1 E2 E எல்லாமே வந்து வாட் இட் ஹேப்பன்ஸ், இட் இஸ் த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்ப்ளாயி கிளாஸ். ஸோ அதனுடைய சைல்டு கிளாஸை அதால் பாயிண்ட் பண்ண முடியுது. இப்போ வந்து நான் ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், எல்லாமே என்ன செஞ்சிது, ராம் ஜாக் ஹரி அப்படின்னு சொல்லிடுது. இட் இஸ் நாட் டிஸ்பிளேயிங் அந்த P2 அப்படின்னு வரல, T2ன்னு வரல, P3ன்னு வரல. நம்ம அதில் எழுதியிருந்தாலும் நம்ம பேரண்ட் கிளாஸினுடைய ஆப்ஜெக்டை வச்சு ரெஃபர் பண்ணும்போது இட் இஸ் ஹைடிங் தட். அது வந்து பேரண்ட் கிளாஸுக்கு வந்து இதை ஓவர் ரைட் பண்ண மெத்தட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. நம்ம இப்போ வந்து இதை வந்து டெம்ப் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தோன்னா டெம்ப் எம்ப்ளாயின்னு கொடுத்தோம்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெத்தடாக தெரியும், T2ன்னு வந்துடுது. நார்மலாக கொடுத்தோம்னா அந்த இட் இஸ் நாட் ஏபிள் டு பைண்ட், அந்த டைனமிக் பைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து இங்கே இதால் செய்ய முடியாது. ஓகே, ஸோ இப்போ செய்ய முடியாது அப்படின்னா என்ன பண்ண முடியும், அதை வந்து செய்யணும். அதே மாதிரி எனக்கு வந்து ஈவன் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு பண்ணாலும் எனக்கு இது தெரியணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எடுத்ததுன்னா அப்போ வி ஆர் கோயிங் டு மேக் திஸ் ஆஸ் வர்ச்சுவல். இங்கே பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எம்ப்ளாயியில் வந்து இதை வர்ச்சுவல்னு ஆக்கிடுங்க. இங்கே வந்து இது எல்லாத்தையும் ஓவர் ரைடு அப்படின்னு பண்ணிவிடுங்க. நியூக்கு பதில் ஓவர் ரைடு அப்படின்னு கொடுப்போம். ஓவர் ரைடுன்னு கொடுத்துட்டோம்னா ஓவர் ரைடு. இப்போ இட் இஸ் கிவிங் திஸ். ஸோ இதுதான் வந்து ஹைடுக்கும் ஓவர் ரைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் திங்ஸ் டு ஹேப்பன், என்னுடைய கிளாஸை நேராக பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஐ நீட் டு மேக் தட் நியூ கீவேர்டு ஓவர் தேர்
and automatically it will hide that particular method for data binding. இது டேட்டா பைண்டிங்க்கு இந்த மெத்தட் அலோவ் பண்ணாது. ஓகே, எனக்கு டேட்டா பைண்டிங் அலோவ் பண்ணணும், பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சு பாயிண்ட் பண்ணினாலும் என்னுடைய இந்த மெத்தடு ஒர்க் ஆகணும்னு எந்த மெத்தடை நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் ஹைடுக்கும் ஓவர் ரைடுக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஓகே, இது தெரிஞ்சதுன்னா பாலிமார்ஃபிசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாலிமார்ஃபிசம் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில். இட் இஸ் பேசிக்கலி 2 டைப்ஸ். ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர்லோடிங், ரெண்டும் சேர்ந்தது வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு. இந்த டைனமிக் டேட்டா பைண்டிங் ஆர் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறதெல்லாம் இட் இஸ் பேசிக்கலி ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வீடியோ 4 வீடியோவை பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ப்ராப்பர்ட்டிஸ் இன் C#. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன் C# அப்படின்னா என்ன? ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது சொல்லியிருப்போம், வேரியபிள்ஸ் இன்சைட் த கிளாஸ் கேன் பி கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு வகையான டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். அது ரைட்டு தான். பட் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று தனியாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக செட் பண்ணியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ என்ஹான்ஸ்மெண்ட். மற்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் இருக்கிறத விட இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து நார்மலாக ஒரு வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், நம்ம கிளாஸில் வந்து சில வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம we need to protect it with the private access specifier. இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த that will get exposed through the object. அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது தவறான வேல்யூவை அதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தவறான வேல்யூவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எடுத்துப்போமே, நம்ம இங்கே வந்து we are going to have a class சர்க்கிள்னு எடுத்துப்போம். இந்த சர்க்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிளில் வந்து 2 வேல்யூ கொடுத்துக்கிறேன் நான். இன்ட் ரேடியஸ், ஓகே, இன்ட் float pi equal to 3.14. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. இட் should not be altered அப்படிங்கிறதுனால நம்ம இங்கேயே வேல்யூ கொடுத்துருக்கோன்னு வச்சுப்போம். இப்போ வந்து we are going to have some method here, void public void area, public void area. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம console.writeLine pi into r into r, அதாவது r square pi r square அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி தேர். இங்கே வந்து சிம்பிள், நம்ம வந்து வாட் we can do, circle c equal to new circle, absolutely no problem. இப்போ வந்து இங்கே வந்து c-னுடைய அதில் இருக்கக்கூடிய ரேடியஸை நான் மாற்றுறேன். ரேடியஸுக்கு வேல்யூ செட் பண்ணோம். அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து அதை பப்ளிக்காக வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், r equal to 12 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ c டாட் ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா it is going to display me the value இல்லைங்களா. இப்போ இந்த ஆரில் வந்து மைனஸில் கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம். இந்த ஆரை வந்து மைனஸில் கொடுக்குறாங்க பிகாஸ் இட் இஸ் பப்ளிக். ஓகே, எனிபடி கேன் கிவ் தட் வேல்யூ த்ரூ த ஆப்ஜெக்ட். இப்போ மைனஸில் கொடுத்தாலும் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ், ஸோ இட் இஸ் கிவிங் த ரைட் வேல்யூ. இது இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் த பெரிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2πr அப்படின்னு இருக்குது பெரிமீட்டர். அங்கே மைனஸ் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு கிவ் த மைனஸ் வேல்யூ இல்லைங்களா. ஆர் வந்து இட் ஷுட் நாட் பி மைனஸ். இல்லை ஒரு ஆளுனுடைய ஏஜ் இருக்குன்னா ஏஜ் வந்து மைனஸில் கொடுக்கக்கூடாது. நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எனக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா ஒன்று நம்ம வந்து இங்கே பப்ளிக்
அப்படிங்கிறதுக்கு பதில் இதை ப்ரைவேட்டாக வச்சுட்டு அதை வாங்குவதற்கு நம்ம இங்கே ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். இதுதான் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் மெத்தடில் வந்து செட்டர் அண்ட் கெட்டர் அப்படிம்பாங்க. செட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, இதுக்கு ஒரு மெத்தடு, அதுக்கு ஒரு மெத்தட். ஸோ அந்த 2 மெத்தட் மூலமாக தான் அக்சஸ் பண்ணுவாங்க. இதை ப்ரைவேட்டாக மாற்றிடுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். இங்கேயும் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஐ கேன் சே பப்ளிக், இதை வந்து ப்ரைவேட்டாக மாற்றிடும். இங்கே வந்து பப்ளிக், அந்த ஆருக்கு பதில் நம்ம கேபிட்டல் ஆர் வச்சுக்கிறேன் நான். பப்ளிக் இன்ட் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து கெட் மெத்தட் அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். கெட் மெத்தட். இந்த கெட் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் ஐடி, ரிட்டர்ன் ஆர், ரிட்டர்ன் ஆர். அதுக்கு அடுத்தது செட் மெத்தட். இங்கே வந்து செட் மெத்தட் கொடுக்குறோம். செட் மெத்தடில் வந்து ஐ கேன் ஸ்பெசிஃபை, இங்கே வந்து ஆர்னு வருது இல்லைங்களா, இஃப் வேல்யூ greater than 0 இருந்ததுன்னா r equal to value. இந்த வேல்யூங்கிறது வந்து நம்ம ஈக்குவல் டு கொடுத்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது. else r equal to 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும், மைனஸ் வேல்யூவில் கொடுத்தால் கூட இட் இஸ் கோயிங் டு செட் தட் வேல்யூ ஆஸ் 1. மைனஸோ ஜீரோவோ கொடுத்தோம்னா அது 1ன்னு இங்கே செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இங்கே வேலிடேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை ப்ரைவேட்னு கொடுத்ததுனால ஆர் இங்கே அசைன் பண்ண முடியாது. அதனால் இங்கே c.r ஈக்குவல் டு -121ன்னு கொடுக்குறேன். ஆனால் இப்போ என்ன ஆகும், மைனஸில் இருந்ததுன்னா அது 1ன்னு செட் பண்ணிக்கும் இல்லைங்களா. 1ன்னு செட் பண்ணால் 1 × 1 1, 1 × 3.14 3.14 அப்படின்னு வரப்போகுது ஆன்சர். ஸோ இட் இஸ் கன்வெர்ட்டிங் தட் இன்ட்டு 1. நம்ம வேல்யூ தப்பான வேல்யூ ஆர் ரேஞ்சில் இல்லாத வேல்யூ கொடுத்தாலும் நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ணி நம்ம இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கெட்டர் அண்ட் செட்டர் அப்படிங்கிறது. இந்த கெட்டர் அண்ட் செட்டரை வந்து இது வந்து எல்லா ப்ரைவேட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பதில் டைரெக்டாகவே வந்து we can have this. இதே மாதிரி ஒரு வேரியபிள் செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆர் அப்படின்னு இன்னொன்று ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு கெட்டர் அண்ட் செட்டர் போட்டு அதில் வேல்யூ போடுறதுக்கு பதில் we can have it okay as a property. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து we are going to have this public r int r. இங்கேயே டைரெக்டாக கெட் கெட்டில் நான் வந்து எதுவும் எழுத போகிறதில்ல, அதை அப்படியே அந்த வேல்யூவை வந்து கொடுத்துடணும். கெட் கொடுத்துட்டேன். செட்டுக்கு மட்டும் நான் வேல்யூ செட் பண்ண போகிறேன். செட்டில் வந்து இஃப் வேல்யூ greater than 0 r equal to 1.
return R. Else R equal to greater than 0 are the value அப்படி இல்லைன்னா R equal to 1. இங்கே வந்து bracket. ஸோ நம்ம வந்து we are able to set this. இதுலேயே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ what will happen? நமக்கு அந்த ஒரு வேரியபிள்லேயே this is called as properties. இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆர் இப்போ இந்த இது கொடுக்குறோம் இல்லைங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிஸாக இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா what will happen is if you are going to, இப்போ வந்து நான் பை கொடுக்கல, பை வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்க நார்மலாக பப்ளிக் float pi equal to 3.14 f அப்படின்னு கொடுத்துட்டேன். Okay, it's there. Now we are having இங்கே கொடுத்த உடனே இங்கே bracket ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஆர் ரெண்டுத்துக்கும் வேல்யூ உங்களால் செட் பண்ண முடியும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 12 கமா பை ஈக்குவல் டு, இப்போ பை வந்து பப்ளிக்காக வச்சுருக்கிறதுனால நான் இப்போ பையை வந்து ப்ரைவேட்டாக வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுங்க. இங்கே வந்து ப்ரைவேட்டாக வச்சுட்டா இங்கே ஆர் ஈக்குவல் டு 1 கமா ஒன்றும் வரல. ஸோ இங்கே வந்து நீங்கள் செமிகோலன் போட்டுக்க முடியும். I can assign that values like this. ஸோ இங்கே ஆர் இது தேவையில்லை. ஓகே, I am running it. Okay, so this is basically okay. So it is giving that value. இப்போ மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா மைனஸ் வேல்யூ I am going to give here r equal to minus 12. So it will take it as 1. Okay, so this is the properties. நார்மலாக இந்த ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணும்போது ஈவன் ஜென்ரலாக வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த இன்ட் ஆர் இன்ட் எக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதில், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் எம்ப்ளாயி, இங்கே வந்து பப்ளிக் இன்ட் ஐடி செட்டர் கெட்டர் இப்படி கொடுத்துடலாம். நேம் salary அப்படின்னா இங்கே வந்து string name int salary. இன்ட்டுக்கு பதில் இன்டர்ஃபேஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஓகே பேசிக்லி த திங் இஸ். இங்கே எம்ப்ளாயி அப்படின்னு இப்போ கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி இங்கே கொடுக்கும்போதே வாட் யூ கேன் டூ இஸ் இங்கே ஐடி ஈக்குவல் டு என்ன வேல்யூ
நேம் ஈக்குவல் டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். நம்ம வந்து we can assign that value. சரி, வந்து salary equal to we are giving this. So this way we can use the properties. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த செட்டர் கெட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு, வேலிடேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் வேரியபிள்ஸ் வென் யூ வாண்ட் டு கீப் சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த கிளாஸஸ். அதுக்காக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்ட் ஐ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க டெம்பரரியாக அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பர்ட்டியாக செட் பண்ண வேண்டாம். எதுக்கு எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு வந்து டேட்டா வாங்கணும்னு இருக்குதோ ஆர் எக்ஸ்டர்னலாக அதனுடைய ஆக்சஸ் வேணும் ஆனால் அதை வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா இஸ் கோயிங் டு பி கன்சீல்டு. ஓகே, அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் என்கேப்சுலேஷன். இது வந்து ஒரு என்கேப்சுலேஷனுடைய ஒரு வகை. அது புரிஞ்சுதுங்களா? ஸோ நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் பார்த்துருக்கோம், பாலிமார்ஃபிசம்னால் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது வந்து என்கேப்சுலேஷனுக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரீயூசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட போகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்னுடைய ஆல்மோஸ்ட் எல்லா அந்த 4 பில்லர்ஸ் வந்து நம்ம வந்து வி ஹாவ் லேர்ன்ட். நவ் நம்மளால் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனை வந்து திங்க் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனில் ப்ரோக்ராம் எழுத முடியும். இதுக்கு அடுத்தது தொடர்ந்து வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸுக்கு போக போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து சியிலேருந்து வந்த ஒரு கான்செப்ட்டு. பட் சி ஸ்ட்ரக்சருக்கும் இந்த சி ஷார்ப்பில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் எ கிளாஸ், பட் அந்த கிளாஸுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு தென் we can go for the advanced topic. Next sessionல we will see on the structures. ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட் இஸ் அ காம்போசிட் டேட்டா டைப் அப்படிம்பாங்க. சியிலேருந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது, சிலேயும் உண்டு, C++லேயும் உண்டு. ஜாவாவில் ஸ்ட்ரக்சருங்கிற அமைப்பு கிடையாது. இதில் வந்து சி ஷார்ப்பில் வந்து இட் இஸ் அலவிங் இட், பட் கொஞ்சம் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். C++னுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து இது நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். இது வந்து பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ டைப்னால் இது வந்து ரெஃபரன்ஸ் டைப். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு மெமரியில் க்ரியேட் ஆகி அதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. ஒரு வேல்யூ டைப் நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் சைஸுக்கு ஸ்டாக் மெமரியிலேயே ஒரு ஸ்பேஸை அலோகேட் பண்ணிடும். ஓகே, அதுக்குள்ளே வந்து மற்ற டேட்டாவெல்லாம் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இதனுடைய பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். பட் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு கிளாஸ் இது வந்து பிஹேவ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம். எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கிளாஸுங்கிறதுக்கு பதில் கீவேர்டு போடுறதுக்கு பதில் நம்ம ஸ்ட்ரக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம வேரியபிள் கொடுத்துக்க போகிறோம். பப்ளிக் இன்ட் ஐடி, பப்ளிக் string name, public int salary. இப்போ சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரக்சர்னால் செய்ய முடியும். காம்போசிட் டேட்டா டைப் இது வந்து நான் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இந்த 3 வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிற லெவலில் தான் இருக்கும். இங்கே சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹாவ் எ கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் திஸ் ஆல்சோ. யூ கேன் ஹாவ் சம் மெத்தட்ஸ் ஆல்சோ. இதில் வந்து சில மெத்தடுகளையும் நம்மளால் எழுத முடியும். அதுதான் இங்கே முக்கியமான டிஃப்ரென்ஸு. இங்கே வந்து பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் சி நல்லா தெரிஞ்சவங்க இல்லை இதுலேயும் மெத்தடு வச்சுக்கலாம், நான் வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. பட் ஜென்ரலாக வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டருங்கிறது ஒரு வேரியபிள் அங்கே. ஸோ அதை வந்து நம்ம இப்போ சிக்குள்ளார போக வேண்டாம். சி ஷார்ப்பில் வந்து நம்ம எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னுடைய அதே ரூல் தான் இங்கேயும்.
you are going to say public employee. ஸோ இதில் நீங்கள் வந்து எம்ப்ளாயி நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எரர் சொல்லுது. ஸ்ட்ரக்சர் cannot contain explicit parameterless constructor. இதுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது டிஃபால்ட்டாக அது க்ரியேட் பண்ணிக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், எம்டி கன்ஸ்ட்ரக்டர். அது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் பண்ணினா ஆர்குமெண்ட்டோடு தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண முடியாது ஸ்ட்ரக்சரில். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ டைப் அப்படின்னு பார்த்தோம். கிளாஸஸில் வச்சு க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் டைப். ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து வேல்யூ டைப், கிளாஸ் வந்து ரெஃபரன்ஸ் டைப். அதுக்கு அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சுக்க முடியாது, கிளாஸில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை அலோவ் பண்ணுது. parameterized constructor can be used here. ஸோ இங்கே வந்து அதே திஸ் அப்படிங்கக்கூடிய ரெஃபரன்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆல்மோஸ்ட் லைக் அ கிளாஸ் ஒன்லி. ஓகே, அதை தவிர நான் மெத்தடும் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஐ எம் கோயிங் டு just public void display அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுப்போம். இந்த மெத்தடில் வந்து we are going to print console dot write line id plus name plus /t plus salary. அதில் இருக்கக்கூடிய 3 வேல்யூவையும் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து we have done it. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்ப்ளாயி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டோம். எம்டி கன்ஸ்ட்ரக்டர் அங்கே இல்லை, ஆனால் நம்ம இங்கே எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியுது. பிகாஸ் உள்ளுக்குள்ளே பை டிஃபால்ட்டாக ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது தட் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் அஸ். ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நான் வந்து எந்த வித வேல்யூவும் அசைன் பண்ணல. டாட் டிஸ்பிளே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நல் வேல்யூஸ் ஆர் டிஃபால்ட் வேல்யூஸ் அதில் செட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இதில் வேல்யூ இங்கே செட் பண்ணலாம். 1, Krish, 423 or 32 ஏதோ சம்திங் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்கள். இந்த சிங்கிள் கோட்டில் கொடுத்துட்டேன், டபுள் கோட்டில் கொடுக்கணும். So it is displaying this value. இங்கே நம்ம பார்த்தோம்னா it is displaying the content. ஸோ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி வேல்யூ பாஸ் பண்ணியும் நம்மளால் அசைன் பண்ண முடியும். எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தும் நம்ம பண்ணலாம். சரி, இப்போ எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறது? நீங்கள் அதுக்கு தனியாக மெத்தடு வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா டாட் ஐடி ஈக்குவல் டு 10, டாட் நேம் ஈக்குவல் டு Jack, டாட் salary ஈக்குவல் டு 23,000. ஸோ இப்போ கொடுத்துட்டோம். you are able to get this values, right? இதை தவிரவும் what we can do is we can create
எம்ப்ளாயி E1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து E1 டாட் அப்படின்னு கொடுத்தா ஐடி நேம் எல்லாமே வருது. இதே ஒரு கிளாஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா E1 அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது தட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் இனிஷியலைஸ்ட் அப்படிங்கும். இங்கே அந்த நியூ கீவேர்டு இல்லாமையே நம்மளால் இந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த அனதர் மெயின் டிஃப்ரென்ஸ் இன் திஸ். ஸோ இது எதுக்காக மெயினாக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதனுடைய ஓவர் ஹெட்ஸ் அதிகம் அப்படிம்பாங்க. இந்த ஓவர் ஹெட்ஸ் அதிகம் இல்லாமல் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து சின்ன சின்ன லெவலில் வேணும். கிளாஸஸ் எஸ் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ். சின்ன லெவலில் எனக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை ஃபங்க்ஷனுக்கு அனுப்பணும், இல்லை ஒரு குரூப் ஆஃப் டேட்டாவை நான் வந்து ஸ்டோர் பண்ணி டுகெதர் வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ இங்கே வந்து நார்மலாக இப்போ டிஸ்பிளே இங்கே வந்து வேல்யூ கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன் ஐடி ஈக்குவல் டு 10, e.name ஈக்குவல் டு முரளி, e.salary ஈக்குவல் டு சம்திங் வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ வந்து e.display கொடுக்க போகிறோம். ஸோ இட் ஒர்க்ஸ் வித்தவுட் நியூ கீவேர்டு இல்லாமல் கூட அதால் ஒர்க் பண்ண முடியுது. ஓகே, ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். சரி, இதில் வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து ஐ கிரியேட் அரேஸ். employee, employees equal to new employee 3. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளால் அரேவும் க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் int I equal to 0, I less than employees dot length I plus plus. இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இங்கே வந்து ஒரு கெட் மெத்தட் ஒன்று போட்டோம். ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு ஒரு மெத்தட் எழுதிட்டோம் அப்படின்னா பப்ளிக் void accept அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ரைட், enter ID, இங்கே நேம் கொடுத்துட்டேன், இங்கே சேலரி கொடுத்துட்டேன். இதுக்கு வாங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஐடி ஈக்குவல் டு int டாட் பார்ஸ் console டாட் ரீட் லைன். இங்கே சேலரிக்கும் அதே தான் வரப்போகுது, இன்டீஜராக தான் வச்சுருக்கோம் இல்லையா. இங்கே காப்பி பண்ணிவிட்டு சேலரி அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே வந்து நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால console டாட் ரீட் லைன் வித்தவுட் எனி கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அதை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து we are going to employees of I dot accept கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், for each employee n ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்கோம், EMPன்னு வச்சுப்போம், n employees இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா emp டாட் டிஸ்பிளே
இப்போ ரன் பண்ணி பாருங்கள். செமிகோலன் எங்கேயாவது விட்டுருப்போம். இங்கே சேலரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம we are running this. இப்போ ஐடி கேட்குது 12, ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன், 13, some name, some value, some name, some value. So it is printing the information. ஓகே, கிளாஸில் யூஸ் பண்ண மாதிரியே நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இ அப்படிங்கிற எம்ப்ளாயியில் we have stored the value இல்லைங்களா. இப்போ E1 equal to E, E1 equal to E அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ E1 டாட் டிஸ்பிளே, E டாட் டிஸ்பிளே ரெண்டுத்தையும் கொடுத்துருவோம். E1 E2 ரெண்டுத்தையும் ஈயும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கிறதுனால இது செய்யும். இப்போ வந்து நார்மலாக ரன் பண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு தடவையும் ஒரே வேல்யூ வருது. இன்கேஸ் இப்போ E1 ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துட்டேன், E1 டாட் ஐடி ஈக்குவல் டு 10க்கு பதில் 15ன்னு கொடுக்குறேன். even though it is okay value type னு சொல்லியிருந்தாலும் it is creating another copy only, it is creating another copy only and it works. இது வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது. இதே வந்து ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இது வந்து கிளாஸ்க்கு இதை கிளாஸ்னு மாற்றிடுறேன். வேறு எந்த வித சேஞ்சும் பண்ணல. இங்கே நியூ எம்ப்ளாயின்னு கொடுக்கும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால கிளாஸில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அலவுட் இல்லைங்களா. இதை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டுமே 15 இருக்குது. ஏன்னு கேட்டால் அது வந்து ரெஃபரன்ஸ் டைப். நம்ம வந்து E1 ஈக்குவல் டு ஈன்னு சொல்லும்போது அந்த அட்ரஸ் இஸ் கெட்டிங் காப்பீட் இன்டு திஸ், அந்த அட்ரஸ் இஸ் கெட்டிங் காப்பீட் இன்டு E1. ஸோ E1ம் ஈயும் ஒரே ஆப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணும். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் காப்பி இஸ் கோயிங் டு த E1. டேட்டாவே வந்து காப்பி ஆகிடுது. நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகுது. நார்மல் இன்டிஜர் வேரியபிள் மாதிரியோ இல்லை ஒரு டபுள் வேரியபிள் மாதிரியோ இந்த ஸ்ட்ரக்சர் அங்கே பிஹேவ் பண்ணுது, ஆப்ஜெக்ட் மாதிரி பிஹேவ் பண்ணலை இல்லைங்களா. ஸோ அதனால தான் இதை வேல்யூ டைப்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் டைப், கிளாஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்லாம் ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த டாபிக் வந்து நம்ம we are going to see file handling. ஃபைல் ஹேண்ட்லிங் இன் C#. அதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் இஸ் த ஃபண்டமெண்டல். இது வந்து ஒரு பேசிக்கான திங். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்னு இல்லை, எல்லா வகையான ஃபைலையும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபைல் ஹேண்ட்லிங்கை வந்து டீல் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஃபைல்ஸை வச்சு பார்க்க போகிறோம். எப்படி டெக்ஸ்ட் ஃபைலை வச்சு ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் கூட அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஒரு டேட்டாவை வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டேட்டாவை வாங்கியிருக்கோம், ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அதை எதுலேயும் ஸ்டோர் பண்ணதில்லை இல்லைங்களா. இப்போ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில், அதாவது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் நம்ம we are going to store it as a file. ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம ஃபைலில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே மேலே இருக்கிற நேம் ஸ்பேஸ் அதில் வந்து யூஸிங்
நேம் system டாட் ஐஓ அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அந்த ஐஓவில் போய் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி லாட் ஆஃப் ஸ்ட்ரீம் கிளாஸஸ். இதில் வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், நார்மலாக தமிழில் வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னா ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து தண்ணி ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையை தான் வந்து ஓடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதேமாதிரி டேட்டா வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்கு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரீம் கிளாஸஸ் வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல்ஸுக்கு ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அதேமாதிரி மற்ற இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் டிவைஸையோ ஃபைலையோ எப்படி ரீட் பண்ணணும், எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ்க்குள்ளே எழுதப்பட்டிருக்கும். நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடுன்னு சொல்ல போகிறோம், இல்லை ரைட்டுன்னு அந்த கரஸ்பாண்டிங் மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணால் போகிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்ஸலண்ட் வே ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். அதுதான் நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட், ரைட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட். ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் வச்சுருப்பாங்க, ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி எந்தெந்த டிவைஸோ அந்தந்த டிவைஸுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்ம ஸ்ட்ரீம்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து இதில் கற்றுக்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து நான் ஐஓ அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் அந்த ஸ்ட்ரீம் கிளாஸஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து முதல்ல வந்து எனக்கு ஃபைல் ஸ்ட்ரீமில் ஒரு ஃபைலை வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். எந்த ஃபைல் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன், ஆர் எந்த ஃபைலை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு முதல்ல இங்கே என்ன பண்ண போகிறோம், மெயினுக்கு வந்துக்கிறோம். இங்கே ஃபைல் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து எஃப்எஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். எஃப்எஸ் ஈக்குவல் டு நியூ ஃபைல் ஸ்ட்ரீம். இங்கே வந்து என்ன கேட்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்து கேட்கும். அதாவது எந்த ஃபைலோ அந்த ஃபைலுடைய இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான இது கேட்கும். அதுக்கப்புறம் ஆக்சஸ், என்ன மாதிரியான ஆக்சஸ் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து நான் வந்து பாத் வந்து இங்கே செட் பண்ணலாம். இங்கே வந்து C:, யூசர்ஸில், டெஸ்க்டாப்பில், C:, யூசர்ஸில், வாசூரில், டெஸ்க்டாப்பில் sample.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லாஷ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ /d/u எல்லாமே இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து /u அப்படிங்கும்போது இட் இஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஸோ அங்கே வந்து இது வந்து யூனிகோட் கேரக்டர்ஸுக்காக நம்ம /u யூஸ் பண்ணுவோம் எஸ்கேப் சீக்வன்ஸில். ஸோ அதனால் ப்ராப்ளம் வரும். எனக்கு வந்து அப்படிலாம் பண்ணாத, ராவாக அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கன்னா, ஒரு அட் சிம்பிளை முன்னாடி போட்டுருங்க. இந்த அட் சிம்பிள் முன்னாடி போட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் திஸ் அஸ் அ ரா ஸ்ட்ரிங். அதில் இருக்கிற எஸ்கேப் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்காது. ஸ்லாஷ் இருந்துன்னா /u இருந்துன்னா u, அதுக்கு மீனிங் அவ்வளோதான். வேறு எந்த விதமான மீனிங்கையும் அதை எடுத்துக்காது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஆர்குமெண்ட். ஃபைல் மோட் டாட், இந்த ஃபைல் மோட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஓப்பன், கிரியேட் நியூ, append, இதே மாதிரிலாம் இருக்குது. ஓப்பன் ஆர் கிரியேட் அப்படிங்கிறத நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஃபைல் இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்காக அதை ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ இல்லை, நம்மகிட்ட அந்த ஃபைல் இல்லை, இட் வில் கிரியேட் தட். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஃபைலில் வந்து நம்ம பார்க்கலாம் இது ரைட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடு நமக்கு பெட்டராக இருக்கும், எந்த கிளாஸ் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா, இங்கே IO டாட் ஸ்ட்ரீம் ரைட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ரைட் பண்ணுறதுக்கு நான் அதை எடுத்துக்கலாம், ஸ்ட்ரீம் ரைட்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரீம் ரைட்டர் w ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரீம் ரைட்டர், இந்த எஃப்எஸ் அதுக்குள்ளே கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா w டாட் ரைட் லைன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த ரைட் லைனில்
என்ன ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னு வச்சுங்க, அந்த டெக்ஸ்ட் வேல்யூ அங்கே போய் ஃபைலில் எழுதிடும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் இஸ் எ சாம்பிள் டாக்குமெண்ட். இங்கே வந்து this document is created using C# program. ஒரு 2 வரி எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே வந்து நம்ம எதெல்லாம் இங்கே ஓப்பன் பண்ணமோ, நியூ அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணமோ அதெல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே வந்து w.close அப்படின்னு இருக்குது. அப்போ தான் அதனுடைய ஆப்ரேஷன் முடிஞ்சு அதில் எழுத வேண்டியது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா இட் வில் பி இந்த மெமரி எழுதாமல் போகிறதுக்கு, அந்த ஃபைல் எழுதாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, fs.close. நீங்கள் fs-ஐ க்ளோஸ் பண்ணிவிட்டு w-ஐ க்ளோஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். எது வந்து கடைசியாக ஓப்பன் பண்ணிங்களோ அதை முதல்ல ஓப்பன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்தது க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனது கடைசியாக க்ளோஸ் ஆகணும், கடைசியாக ஓப்பன் ஆனது ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங் ப்ரோக்ராம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். எந்த வித எரரும் இல்லை, ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூன்னு வந்துடுச்சு. இப்போ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எடிட், நம்ம அங்கே கொடுத்த 2 லைன் இங்கே வந்துருக்குங்களா. ஸோ we are able to write it in the file. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், எப்படி ரீட் பண்ணி பார்க்குறது. இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரீம் ரைட்டருக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரீம் ரீடர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து இது ஆர்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்ட்ரீம் ரீடர். இங்கே வந்து ஒரு சின்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஓப்பன் ஆர் க்ரியேட்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் யூ கேன் சே டாட் ஓப்பன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து தென் we can access it. இங்கே வந்து ரைட் லைன் அதில் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரீம் ரீடர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரீடரில் ரைட் இருக்காது. ஸோ இங்கே என்ன இருக்கும், ஆர் டாட் ரீட் லைன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஆர்குமெண்ட் எதுவும் கிடையாது. அது ஃபஸ்ட்டு லைனை ரீட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு லைனை ரீட் பண்ணது இல்லையா, அதை ரீட் பண்ணதை வந்து ஸ்ட்ரிங்காக நமக்கு கொடுக்கும். அதை வந்து நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங் லைன் ஈக்குவல் டு ரீட் லைன். இப்போ ரன் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை டிஸ்பிளே பண்ணலை, நம்ம வந்து லைனை வந்து டிஸ்பிளே பண்ணிவிடுவோம். இங்கே கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். முதல் லைனை மட்டும் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய அத்தனை லைனையும் 1 by 1 ரீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து we are going to have இந்த ரீட் லைன் வாங்கிட்டோம் இல்லைங்களா, இங்கே while line not equal to null, அந்த லைன் வந்து நல்லாக இல்லாத வரைக்கும், நல் வேல்யூ அதில் இல்லாத வரைக்கும் கண்டென்ட் வந்துகிட்டே இருந்ததுன்னா இட் ஷுட் டிஸ்பிளே தட். இங்கே வந்து கன்சோல் டாட் ரைட் லைன் இங்கே கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த லைனை ரீட் பண்ணுறதுக்கு இந்த லைன் டாட் ரீட் லைன் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஸ்ட்ரிங் கொடுக்க வேண்டாம், பிகாஸ் ஆல்ரெடி இனிஷியலைஸ் கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், 2 லைனும் நமக்கு வந்துடுது. ஸோ we are able to read that particular line. இதை வந்து நம்ம இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் இது 2 தெரிஞ்சதுனாலே நம்ம நிறையா அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து ஒரு சின்னதாக என்கிட்ட இருக்கிற புக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர் போட்டு புக்கு
அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ரைஸ் ஆர் வந்து ஆத்தர் நேம் இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நாளைக்கு வந்து ஐ வாண்ட் டு see what are all the books available இந்த புக் இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா தட் ஃபைல் வில் பி யூஸ்ஃபுல். அதுக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். இல்லை அதே மாதிரி எனக்கு வந்து அதில் அந்த இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சதுலேருந்து ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைலை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணணுன்னா என்ன செய்ய போகிறோம்? we are going to have a file stream fs equal to new file stream add symbol போட்டுங்க c:\users /desktop நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணுங்கிறத இங்கே எழுத போகிறீங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து books.txt அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைல் மோட் டாட் ஓப்பன் ஆர் க்ரியேட் அப்படிங்கிற மோடை கொடுத்தாச்சு, கமா கொடுத்தாச்சு, செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து ஐ வாண்ட் டு ஓப்பன் இட் இன் த ஸ்ட்ரீம் ரைட்டர் w equal to நியூ ஸ்ட்ரீம் ரைட்டர். அதில் வந்து இந்த ஃபைல் ஸ்ட்ரீமோட பேரை கொடுத்துட்றோம், எந்த ஃபைலில் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இட் ஹாஸ் பீன் டன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு வந்து we are going to do a process. நான் என்கிட்ட எத்தனை புக்கு இருக்கோ அத்தனை புக்கு பேரையும் நான் என்டர் பண்ணுற வரைக்கும் ஒன் பை ஒன் இட் ஷுட் ஆஸ்க் இது கண்டினியூ பண்ணாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரிங் ஆன்சர் ஈக்குவல் டு y அப்படின்னு நான் வந்து கேபிட்டல் Y இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வந்து while ஆன்சர் ஈக்குவல் டு y. ஸோ இந்த while லூப் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த while லூப் வந்து y ஆன்சர் ஒய்யாக இருக்கிற வரைக்கும் இது வந்து ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? ஐ நீட் ஸ்ட்ரிங் ஐடி, இங்கே வந்து console டாட் ரைட் enter book id, enter book id, string id equal to console dot read line. எப்படி இருந்தாலும் டெக்ஸ்ட்டாக தான் நம்ம ஃபைலில் எழுத போகிறோம். அதனால் வந்து நம்ம அதை இன்டீஜராக வாங்கி அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இங்கே அப்படியே ஸ்ட்ரிங்காக தான் வந்து நான் வாங்க போகிறேன். இப்போ வந்து நேம் வேணும், ஆத்தர் வேணும். இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இங்கே என்டர் புக் ஐடிக்கு பதில் என்டர் புக் நேம், புக் டைட்டில். இங்கே வந்து ஆத்தர், இங்கே வந்து டைட்டில், இங்கே வந்து ஆத்தர். ஸோ இது மூணும் வந்து எனக்கு எப்படி அங்கே ஃபைலில் ஸ்டோர் ஆகணும்னா ஐடி கமா டைட்டில் கமா ஆத்தர்னு ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்ட்ரிங் லைன் ஈக்குவல் டு, இங்கே கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரிங் இன்ட்ராபுலேஷன் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஐடி கமா டைட்டில் கமா ஆத்தர். ஸோ இது ஒரு லைன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ரைட் பண்ணணும். இதில் ரைட் பண்ணலாம் எஃப் டாட் ரைட் லைன் ஸோ w டாட் ரைட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லைனை நமக்கு கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் console டாட் ரைட், இங்கே வந்து யூசர்கிட்ட கேட்க போகிறோம், do you want to add more, yes or no அப்படின்னு அவங்க கொஸ்டின் வரும். அதை தொடர்ந்து ஆன்சருக்கு நம்ம வாங்கிக்க போகிறோம். அவங்க எஸ் ஆர் நோ கொடுக்குறத ஆன்சரில் ஸ்டோர் பண்ணணும். console டாட் ரீட் லைன் கொடுத்துட்டோம். இப்போ என்னாகும்? நமக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஆன்சர் ஒய்யாக கொடுத்துருந்தாங்கன்னா
again it will continue and again it will add. ஸோ எப்போ நோன்னு கொடுக்குறாங்களோ இந்த லூப்பை விட்டு வெளியில் வரப்போகுது. லூப்பை விட்டு வெளியில் வந்தோடனே என்ன பண்ணலாம் நீங்கள், w டாட் க்ளோஸ் fs டாட் க்ளோஸ் ரெண்டுத்தையும் கொடுத்துட்றீங்க. இப்போ வந்து ஃபைலில் வந்து இது எழுதிடும். இப்போ வந்து நான் வந்து அந்த ஃபைலில் எழுதினதை ரீட் பண்ணி பார்க்க போகிறேன். ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி ஃபைல் ஸ்ட்ரீம் வேணும். அதை க்ளோஸ் பண்ணினாலும் அந்த இது வந்து யூஸ் ஆகிட்ருக்கும். அதனால் வந்து பெட்டர் வேறு வேரியபிள் நேமில் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். அது வந்து தானாக வந்து கார்பேஜ் கலெக்டர் மூலமாக வந்து எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம். இங்கே வந்து டபிள்யூக்கு பதில் ரீட் ஆர்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஸ்ட்ரீம் ரைட்டர் ரீடர் இங்கேயும் ஸ்ட்ரீம் ரீடர். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், லைன் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் லைன் ஈக்குவல் டு ஆர் டாட் ரீட் லைன். இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ரீட் டு எண்ட் அப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் ஒட்டுமொத்தமாக ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லைன் பை லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், while line not equal to null இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ய போகிறோம். அந்த லைன்கிறது என்னவாக இருக்கும், ஐடி இருக்கும், ஆத்தர் நேம் இருக்கும், டைட்டில் இருக்கும் இல்லைங்களா. அதை வந்து இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி 3 ஐட்டமாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ஸ்ட்ரிங் அரே கொடுத்துங்க, ஸ்ட்ரிங் அரே காலம்ஸ் அப்படிங்கிறதுனால கால்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். இங்கே என்ன பண்ண போகிறீங்க, லைன் டாட் ஸ்ப்ளிட் யூஸிங் கமா. இது வந்து கேரக்டர் அப்படிங்கிறதுனால கேரக்டர் தான் இங்கே கொடுக்கணுங்கிறதுனால சிங்கிள் கோட்டில் கொடுத்துங்க. ஓகே, ஸோ வி ஆர் ஏபிள் டு ஸ்ப்ளிட் இட். ஸ்ப்ளிட் பண்ண என்னாகும், இந்த ஸ்ட்ரிங் காலம்ஸில் கொடுத்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, console dot write line id plus calls of 0. இங்கே வந்து நேம்னு மாற்றிட போகிறோம். அது காலம் 1ல் இருக்கும். இங்கே வந்து ஆத்தர். இது வந்து காலம் 2ல் இருக்க போகுது. அந்த அரேக்கு வந்ததை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிட்டீங்க. டிஸ்ப்ளே பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் லைனை ரீட் பண்ணணும். லைன் ஈக்குவல் டு ஆர் டாட் ரீட் லைன் கொடுத்துட்டீங்க. ஓகேவா. ஸோ அது எம்டி லாஸ்ட் லைன் வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் போகிற வரைக்கும் அது ப்ராசஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிடும். அது டிஸ்ப்ளே பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, we are going to say r dot close fs1 dot close பண்ணிடுறேன். Now we are going to run this. இங்கே இந்த யூசர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுது. C:, யூசர்ஸ் வாசு. இங்கே டாட் டெக்ஸ்ட் போகிறதுக்கு பதில் ஸ்லாஷ் டெக்ஸ்ட்னு போட்டேன். இப்போ கேட்குது, என்டர் ஐடி 1
C sharp made easy. John அப்படின்னு வச்சுப்போம். ஆட் பண்ணோமா எஸ் 2 C sharp in Tamil. So yes 3 C sharp. Wilkinson. ஓகே நோ அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் நம்ம என்டர் பண்ண என்ன டேட்டாவோ அது அப்படியே இங்கே வந்திருக்கு. ரெண்டாவது இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ்னு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். யூ ஆர் ஏபிள் டு see that என்ன டைப் பண்ணிங்கன்னோ அது வந்து அங்கே இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் வே ஆஃப் ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே இதுக்கு அடுத்த லெவல் வந்து நம்ம we can go for இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு கேட்டால் எரர் எக்ஸப்ஷன் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அதை வந்து ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா எரருங்கிறது வந்து நம்ம ஏற்படுத்துறது. அது சின்டாக்ஸ் எரராக இருக்கலாம், அப்படி இல்லை லாஜிக்கல் எரராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஒன்று டெஸ்டிங்கில் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாலும் சரி, இல்லை நம்மளே டீபக் பண்ணும்போது ரன் பண்ணும்போது தெரிஞ்சாலும் சரி, இல்லை கம்பைலர் வந்து இது எரர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள். சின்டாக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர் இதெல்லாம். எக்ஸப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் ப்ரோக்ராம் சரியாக ஓடிட்டுருக்கும், இன்னொரு சிச்சுவேஷனில் அதே ப்ரோக்ராம் எரர் கொடுக்கும், மாறுக்கு அப்ரப்டாக பாதியில் ஸ்டாப் ஆகிடும். அப்போ தான் வந்து we are going to call it as எக்ஸப்ஷன். அதாவது இன்புட்டில் பிரச்சனை இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங் கிளாஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து we are going to see some file இந்த ஹார்ட் டிஸ்க் அதிலேருந்து ரீட் பண்ணுறோம். அப்போ வந்து அந்த ஃபைல் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமையோ, இல்லை அந்த ஃபைல் நேம் மாறி இருந்தாலோ, இல்லை டெலிட் ஆகிருந்தாலோ நம்ம ப்ரோக்ராமால் அந்த ஃபைலை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் சம் எக்ஸப்ஷன் ஆர் த்ரோ சம் எக்ஸப்ஷன். ஸோ அது வந்து ப்ரோக்ராமை அப்ரப்டாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படி ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இந்த எக்ஸப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸப்ஷனையும் நம்மளால் ஹேண்டில் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் கோடு எழுத முடியாது. ஸோ அந்த ரெக்டிஃபிகேஷன் கோடை வந்து சில விஷயங்களுக்கு எழுதலாம், சில விஷயங்களுக்கு எழுத முடியாது. அப்படி எழுத முடியாத சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் சம் மீனிங்ஃபுல் எரர் மெசேஜையாவது கொடுத்துட்டு ப்ரோக்ராமை நம்ம ஸ்டாப் பண்ணுறது. ஸோ தட் இஸ் த மெயின் ஐடியா பிஹைண்ட் திஸ். இந்த சிஸ்டம் ஜென்ரேட்டட் எரர் வந்து எல்லா யூஸருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. தட் இஸ் கோயிங் டு பி டெக்னிக்கலாக கொஞ்சம் வந்து எந்த லைனில் எரர், என்ன மாதிரி எரர் அப்படின்னு வரும். அதை வந்து யூஸருக்கு புரிகிற மாதிரி கூட நீங்கள் ஒரு எரர் மெசேஜை பாஸ் பண்ண முடியும் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது. ரெக்டிஃபிகேஷன் செய்ய முடியும் அப்படின்னா, ரெக்டிஃபிகேஷன் கோட் அங்கே எழுத முடிகிற சுச்சுவேஷனாக இருந்தால் எஸ் we can do it. சரி, உதாரணத்துக்கு ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் எழுத ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த ஃபைலோட கரெக்டான பாத்தை கொடு, தென் ஓகே ஐ வில் ரன் த ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள். ரெக்டிஃபை பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த டேட்டா பேஸ் சம்வேர் உங்களுடைய மிஷினுக்கு வெளியில் வேறு எங்கேயோ ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது. அதை வந்து நீங்கள் அதனுடைய யூஆர்எல்லை கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சர்வர் டவுனாக இருந்ததுன்னா உங்கள் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் எதுவுமே செஞ்சு அந்த சர்வரை அப் பண்ண வைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அட் த மேக்ஸிமம் வாட் யூ கேன் டூ, அதில் வந்து உங்களால் அதிகபட்சமாக சர்வர் இப்போ டவுன் ஆகிருக்கு, ட்ரை ஆஃப்டர் சம் டைம் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தே மே ட்ரை ஆஃப்டர் 10 minutes ஆர் 15 minutes. அப்படி இல்லைன்னா அந்த சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்னுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமிங்லேயும் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் மெயினாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்போ இந்த சி ஃபேமிலியை சேர்ந்த இந்த சி ஷார்ப்லேயும் ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் மூலமாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ வந்து எக்ஸப்ஷன் ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதை வந்து ட்ரை கேட்ச் மூலமாக எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம்.
அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த ட்ரை கேட்சில் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்ட் x, y, z அப்படின்னு 3 வேரியபிள் வச்சுருக்கோம். இப்போ வந்து console.write enter value for x அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ அதுக்கடுத்து x equal to int.parse console.readline கொடுத்துட்டோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் தட் வேல்யூ. இப்போ ஒய்க்கும் அதே மாதிரி வேல்யூ அக்செப்ட் பண்ணிப்போம். இங்கே வந்து இதை வந்து ஒய்னு மாற்றிட்டோம், இங்கேயும் ஒய்னு மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ we are having x and y. இப்போ வந்து நம்ம z equal to x by y அப்படின்னு கொடுத்துட்றோம். console dot write line result plus z. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ 12, 2. ஸோ நமக்கு வந்து we are getting the answer here. ஸோ இந்த ப்ரோக்ராமில் சின்டாக்ஸ் எரர் இல்லை, லாஜிக்கல் எரர் இல்லை, இல்லைங்களா? இப்போ வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் ப்ரோக்ராம் 12, 0. இப்போ எக்ஸை வந்து ஒய்யால் டிவைட் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ 0 கொடுத்துருக்கோம். மேத்தமேட்டிக்கலி எந்த நம்பரையும் 0வால் டிவைட் பண்ண முடியாது, இல்லைங்களா? ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டமால் அதை பண்ண முடியல. டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸப்ஷன். நம்ம வந்து ப்ரோக்ராமில் இன்புட் ஒழுங்காக கொடுத்த போது எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு. இப்போ வந்து 0ன்னு கொடுத்த உடனே அது 0 டிவிஷனுங்கிறது வந்து ஒரு எக்ஸப்ஷன், அதால் செய்ய முடியாத விஷயம். ஸோ ப்ரோக்ராம் இஸ் த்ரோயிங் தட் எக்ஸப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதை வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லைனில் தானே நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 0ன்னு முன்னே ஒரு வேல்யூ வச்சுப்போம். இங்கே ட்ரை அப்படிங்கிற ஒரு பிளாக் போட்டேன் நான். அந்த பிளாக்குள்ளார இந்த z x by y அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ட்ரை பிளாக் வந்ததுன்னா அதுக்கு கம்பல்சரியாக கேட்ச் பிளாக் போட்டாகணும். நம்ம கேட்ச் இந்த ட்ரைக்கு ட்ரூன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். catch. The catch blockல we have to give some exception class. எல்லா எக்ஸப்ஷனுக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்தந்த கிளாஸ் தான் வந்து என்ன செய்யும், ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷன் வரும்போது இட் இஸ் கோயிங் டு க்ரியேட் தட் பர்டிகுலர் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸை யூஸ் பண்ணி எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இட் வில் த்ரோ தட். ஸோ தட் வாட் we can do is we can catch it and we can do some necessary process. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிஷன் பை 0 எரர் அப்படிங்கிற அந்த எக்ஸப்ஷன் நமக்கு வரப்போகுது, இல்லைங்களா? ஸோ இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் எல்லாத்துக்குமே பேரண்ட் கிளாஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எக்ஸப்ஷன்னு போட்டுடுறேன். எக்ஸப்ஷன் இ அப்படின்னு போட்டுடுறேன். இங்கே console dot write line e dot to string அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ரெக்டிஃபிகேஷன் கோடு எழுதலை, கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் காட்டுறேன். இப்போ 12, 2 அப்படின்னு கொடுத்தா 6 அப்படிங்கிறது வந்துடுது, இல்லைங்களா? ஸோ இதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரன் பண்ணும்போது
12 0 அப்படின்னு கொடுத்தேன்னா it is giving that complete information. எங்கே பண்ணுது, இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண to string அப்படிங்கிற கொடுத்த இடத்துல வருது. நமக்கு வந்து divide by 0 exception அப்படிங்கிறது அந்த exception throw பண்ண exception. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதில் I can give y value cannot be 0. Rerun the program with right value அப்படின்னு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து மோர் எக்ஸ்ப்ளனேட்ரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து 12 0 அப்படின்னு கொடுத்தா இட் சேஸ் y வேல்யூ cannot be 0. நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அது வந்துடுது, மெசேஜ் வந்துடுது. இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா வாட் we can do is இங்கே ரெக்டிஃபிகேஷன் கோடு எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா while y equal to 0, இங்கே y equal to console.write line or write enter non-zero value for y அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே y equal to int dot parse console dot read line அதையும் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுது, we are running this 12 0 கொடுக்குறேன். இங்கே வந்து y வேல்யூ கேட்குது. இப்போ y வேல்யூ திருப்பி 0 கொடுத்தாலும் அதே தான் திருப்பி கேட்கும். இப்போ நான் வந்து மாற்றி 3ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நான் இது வாங்கினேனே தவிர அதை ப்ராசஸ் பண்ணலை. இங்கே வந்து z equal to x by y அப்படின்னு கொடுத்துடலாம். எங்கே இதுக்கு வெளியில் z equal to x by y. இப்போ ரன் பண்ணுறோம். 12 0 இப்போ 3ன்னு கொடுத்தா it is giving the right result. So this is the way of handling it. Okay. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இடத்துலையே வேறு இன்னொரு எக்ஸப்ஷன் இருந்ததுனால் என்ன ஆகும், இந்த லைனில் எக்ஸப்ஷன் வந்தது, ஒரே ஒரு லைன் இருக்குது. ஸோ இட் கோஸ் டு திஸ் கேட்ச். இப்போ வந்து ஐ எம் இன்ட்ரடியூசிங் அனதர் எக்ஸப்ஷன் ஹியர். இங்கே வந்து இன்ட் ஒரு அரே வச்சுப்போம். ARR equal to 12 13 14. இங்கே வந்து I am going to display console dot write line ARR of, அங்கே இருக்கிறது 3 வேல்யூ தான் இருக்குது. ஆனால் நான் வந்து 5வது இண்டெக்ஸில் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாட் வில் ஹேப்பன், அதில் இருக்காது. இட் இஸ் கோயிங் டு த்ரோ சம் எக்ஸப்ஷன் இல்லைங்களா. இப்போ வேல்யூ இதுக்கு 12 4 கரெக்டான வேல்யூவே கொடுக்குறேன். ஆனாலும் எக்ஸப்ஷன் வந்தோடனே எங்கே போச்சு, அந்த அந்த நம்ம கொடுத்துருக்கிற பிளாக் உள்ளே போச்சு. எக்ஸப்ஷன் இஸ் நாட் கிரியேட்டட் பை திஸ் லைன் பட் இட் இஸ் கிரியேட்டட் இன் திஸ் லைன் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் a totally different எக்ஸப்ஷன். பட் என்னாச்சு, உள்ளே வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ரெக்டிஃபிகேஷன் கோடை தான் வந்து அது ரன் பண்ணுது. ஸோ எனக்கு அப்படி பண்ணக்கூடாது. இந்த லைனில் எரர் வந்தால் ஒரு எக்ஸப்ஷன் கேட்சுக்கு போகணும், இன்னொரு லைனில் எரர் வந்துன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸப்ஷனுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இங்கே 0 டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் இங்கே கொடுத்துட்டோம். இன்னொரு கேட்ச் பிளாக் போட்டுங்க, இன்னொரு கேட்ச் பிளாக் போட்டுங்க. அதில் வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு E1ன்னு கொடுத்துங்க. இங்கே வந்து நீங்கள் அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். console dot write line write here
enter proper index. எடுத்துட்டீங்க. இங்கே வந்து என்ன பண்ணலாம், while x, இங்கே ஒரு வேல்யூ வச்சுங்க, அது n ஒன்று வச்சுங்க, int n equal to -1 அப்படின்னு வச்சுங்க, while n greater than or equal to 0 and n less than arr dot length. இந்த லெவலில் இருந்தால் மட்டும்தான் இது ரன் ஆகும். சரி, இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லென்த். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சோல் ப்ராப்பர் இண்டெக்ஸ் தான் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த லைன் எடுத்து உள்ளே போட்டுருங்க. இப்போ n equal to int dot parse console dot read line. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம we have done this. இப்போ ரன் பண்ணுறோம் ப்ரோக்ராமை. சாரி, இதில் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை டிஸ்பிளே பண்ணலை. இங்கே வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே இதுக்குள்ளேயே டிஸ்பிளே பண்ணிடலாம். console dot write line arr of n கொடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து 12 3 கரெக்டாக கொடுத்துட்டோம். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன், இண்டெக்ஸ் வாஸ் அவுட் சைட் த பவுண்ட் அரே அப்படின்னு சொல்லுது. ஸோ இட் இஸ் த்ரோயிங் திஸ் எக்ஸெப்ஷன். இந்த கேட்ச் இங்கே வந்திருக்கணும். ஈவன் இட் ஷுட் ஹேவ் டன் திஸ். -1 இருந்ததுனால் உள்ளே போயிருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த பார்ட் ஒர்க் ஆகுது. It is saying unhandled exception, index out of range exception. நம்ம அதை இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸெப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். கேட்ச் இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அண்டு ஆப்ரேட்டர் போட்டிருந்தேன். அண்டு ஆப்ரேட்டர் கூடாது, இங்கே ஆர் ஆப்ரேட்டர் போடுறோம். அதாவது இதுக்கு கீழே இருந்தாலோ
இல்லை அரே லெங்க்த்துக்கு ஈக்குவலாகவோ மேலே இருந்தாலோ மட்டும்தான் இது ஒர்க் ஆகணும் அப்படின்னு போட்டிருந்தோம். அண்டு போட்டதுனால அந்த கண்டிஷன் எப்போதுமே ஃபெயில் ஆகும், இங்கே வந்துடுது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் போடுறது வந்து கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணும்போது 12 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். அதை அந்த பர்டிகுலர் லைனில் அரேவை டிஸ்பிளே பண்ணுற லைனில் எரர் வந்ததுனால அந்த எக்ஸப்ஷன் உள்ள போய் என்டர் ப்ராப்பர் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குது. இப்போ ப்ராப்பர் இண்டெக்ஸ் வந்து நான் -10 அப்படின்னு கொடுத்தாலும் திருப்பி இட் இஸ் கோயிங் டு ஆஸ்க் தட். இப்போ வந்து நான் 2 அப்படின்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா இட் இஸ் டிஸ்பிளேயிங் தட் 14 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துருது. இந்த டிவிஷனுக்கான 6ங்கிற ரிசல்ட்டும் கீழே வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இதில் ஃபைனலி பிளாக் எப்படி பண்ணுறது, இதில் வந்து மல்டிபிள் கேட்ச் பிளாக் பார்த்தோம். இந்த மல்டிபிள் கேட்ச் பிளாக்கை வந்து எப்படி நம்ம ஃபர்தராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதில் வந்து பேரண்ட் எக்ஸப்ஷன் சைல்டு எக்ஸப்ஷன் வரும்போது அன்ரீச்சபிள் கோடெல்லாம் எப்படி வந்து இல்லாமல் நம்ம எழுதுறது, இது மாதிரி சில ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் எக்ஸப்ஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம ஜென்ரலாக இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரை கேட்ச் அப்படிங்கிறத பார்த்தோம். ட்ரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கேட்ச் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ட்ரைக்கு வந்து மல்டிபிள் கேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நெஸ்டட் ட்ரை கேட்சஸ். நெஸ்டட் அப்படின்னாலே என்னென்னு கேட்டால் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறது. ஓகே, அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நெஸ்டட் இஃப் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளார வந்துட்டு அதுக்குள்ளே ஃபர்தராக இஃப் வந்து நம்ம அதுக்குள்ளே கண்டிஷன் செக் பண்ணோம்னா அதை நெஸ்டட் இஃப்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கேட்ச் ட்ரை பிளாக்குக்குள்ளார இன்னொரு ட்ரை பிளாக் இருந்ததுனால் தென் இட் இஸ் அ நெஸ்டட் இஃப் நெஸ்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நெஸ்டட் ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உதாரணத்துக்கு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். x = 5, y = 10 சம்திங் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நார்மலாக we are going to say try. இங்கே வந்து we are going to say int z = x/y. அஃப்கோர்ஸ் இதில் எந்த விதமான எக்ஸப்ஷனும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 5 10ன்னு கொடுத்துருக்கோம். இட் இஸ் கோயிங் டு கிவ் த 0 ஆன்சர் பிகாஸ் 10 வந்து டிவைட் பண்ணும்போது 0. எவ்வளோ வரும், 2ன்னு வரும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் கோயிங் டு do that. 0.5ன்னு வரும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு do that. ஸோ நம்ம 0ன்னு ரிசல்ட் வரப்போது, தட் இஸ் நாட் at all a problem. But still, okay, we are going to see, we are going to have the try catch block here. Catch. இங்கே வந்து நம்ம we can say arithmetic exception E அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இன்கேஸ் இது 0வா y = 0வா இருந்ததுன்னா என்ன ஆகும், டிவைட் பை 0 எக்ஸப்ஷன் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து we can get into this. இதில் வந்து இந்த ட்ரை கேட்சுக்கு வந்துடும். இங்கே வந்து ஜஸ்ட் ஐ எம் நாட் ரைட்டிங் எனி ரெக்டிஃபிகேஷன் கோட். ரெக்டிஃபிகேஷன் கோட் எப்படி எழுதணும், ட்ரை கேட்சில் வந்து கேட்ச் பிளாக்கில் அந்த பர்டிகுலர் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம், எப்படி வந்து we will do அதை கரெக்ட் பண்ணி எப்போ எழுதுறது எப்படி அப்படிங்கிறத போன இதில் பார்த்துருக்கோம், நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே ஜஸ்ட் நான் வந்து மெசேஜை மட்டும் பாஸ் பண்ணுறேன். console.writeLine error occurred or error just enough. ஓகே, ஒரு மெசேஜை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிடுறோம். இது வந்து நார்மல் ட்ரை கேட்ச் இல்லைங்களா. இப்போ நான் இங்கே வந்து இன்னொரு ட்ரை கேட்ச் போட போகிறேன். இந்த ட்ரைக்குள்ளாரியே இன்னொரு ட்ரை. இங்கே வந்து int a = 10, int b = 0, int arr = 12 13 14 ஒரு அரே இருக்குது. இங்கே வந்து int c = a/bன்னு கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகு வந்து we are going to say console.writeLine arr of 12 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் இந்த அரேயில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரரை தான் கேட்ச் பண்ண போகிறேன். கேட்ச்
இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன், அது E1 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து we are going to say console.write line index error அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருவோம். இண்டெக்ஸ் எரர்னு மெசேஜ் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து என்ன செய்யும், இந்த பர்டிகுலர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே b = 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா பிரச்சனை இல்லை. வாட் வில் ஹேப்பன், இட் வில் கேட்ச் திஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு டூ தட். அதுதான் இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மற்ற தேவையில்லாத சில மெத்தடு இங்கே எழுதியிருக்கேன், அதெல்லாம் இப்போ தேவையில்லை, அதெல்லாம் எடுத்துருவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம். எரர் அப்படின்னு இந்த பர்டிகுலர் எரர் மெசேஜ் நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இண்டெக்ஸ் x/yன்னு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து அரே 12ன்னு கொடுத்துருக்கேன். இட் ஷுட் சே இண்டெக்ஸ் எரர் இல்லைங்களா. பட் இட் கம்ஸ் டு திஸ் பர்டிகுலர் திங், அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு இங்கே வந்திருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத பாருங்கள். ரீசன் இஸ் இங்கேயே நமக்கு எரர் இருக்குது, x/y இங்கே இருக்குது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய எரர் வந்துடுது. இங்கே வந்து நான் இப்போ வந்து 10ன்னு அதை மாற்றிக்கிறேன். இப்போ 10ன்னு மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இட் கோஸ் திஸ், இங்கே வந்து நம்ம எரர் வந்ததுனால நேராக அது முன்னாடி இங்கே வந்தது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனில் வந்து எரர்னு சொல்லிச்சு. இப்போ வி மேட் திஸ் பர்டிகுலர் எரர் கிளியர், 5/10ன்னு இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ இந்த ட்ரை கேட்ச்குள்ளார போச்சு. ட்ரை கேட்சில் போகும்போது இங்கே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரே இண்டெக்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷன் வரப்போகுது. அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை கேப்சர் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ இன்கேஸ் இங்கே வந்து நான் இதை வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கேன், ஆர் கரெக்டாக இல்லைனாலும் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை நான் வந்து இங்கே இன்வோக் பண்ணுறேன். இந்த பிளாக்கில் வந்து நம்ம எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸப்ஷனை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரை கேட்ச் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன செய்யும், ஆனால் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு இங்கே வி ஆர் நாட் ஹேவிங் த பிளாக் இல்லைங்களா. இப்போ நெஸ்டட் எக்ஸப்ஷனாக இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன் இஸ், இது இங்கே கேட்ச் பண்ணலைனாலும் இதனுடைய அவுட்டர் ட்ரையில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் ஏதாவது அதை கேட்ச் பண்ணுறோமா, அதுக்கு சூட்டபிளானது இருக்கா அப்படின்னு பார்க்கும். இருந்ததுன்னா அங்கே போயிடும். புரியுதுங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஹாவ் த ஃப்ளோ இன்னர் எக்ஸப்ஷன். இன்கேஸ் அங்கே அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸப்ஷன் பிளாக் இல்லை என்றால் அவுட்டர் எக்ஸப்ஷனில் அதுக்கு சூட்டபிளான பிளாக் எதுவோ அதுக்குள்ளே போயிடும். தட் இஸ் த நெஸ்டட் எக்ஸப்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் நம்ம. இப்போ சே
இதில் வந்து பை டிஃபால்ட்டாக நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓ எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் தேர் வில் பி லாட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். ஐஓன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், அதனுடைய ஃபைல் ஆக்சஸுக்கான எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு சி த டேட்டா பேஸ்னு பார்த்திங்கன்னா அதிலே எஸ்கியூஎல் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு மாடியூலுக்கும் தகுந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கிளாஸுக்கு சம் பெக்யூலியர் சிச்சுவேஷன் இருக்குது, அதுக்கான எக்ஸப்ஷன்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. நான் வந்து நார்மலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னுடைய அந்த பேட்டர்ன் படியே இந்த இடத்துல பிரச்சனை வந்ததுன்னா எக்ஸப்ஷனை ரைஸ் பண்ணி அதை த பர்சன் உங்களுடைய கிளாஸை யூஸ் பண்ண போகிறவர், கன்சியூம் பண்ண போகிறவர் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் எக்ஸப்ஷன் ஃபார் யுவர் கிளாஸ் ஆர் ஃபார் யுவர் சிச்சுவேஷன். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் த ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்த ப்ராடக்ட் கிளாஸ் தான் இது. இந்த ப்ராடக்ட் கிளாஸில் என்ன வச்சுருக்கோம்? ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா? இங்கே வந்து கெட் டேட்டான்னு வச்சுருக்கோம். இந்த கெட் டேட்டாவில் வந்து வி ஆர் displaying whatever the content we have stored in the object, id, name, price. Probably you can also include stock also. ஸ்டாக்குங்கிற வேரியபிளை இங்கே வச்சுருக்கோம். அந்த ஸ்டாக்கை இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸ்டாக் ஸ்டாக் அதே மாதிரி செட் டேட்டா அப்படின்னு இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா? இதில் என்ன செய்கிறோம்? இதுலேயும் வி ஆர் ஹேவிங் த இன்ஃபர்மேஷன் அந்த டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்டர் ஐடி, என்டர் நேம், என்டர் ப்ரைஸ்னு யூசருக்கு வந்து ப்ராம்ப்ட் மெசேஜஸ் டிஸ்பிளே பண்ணிவிட்டு வி ஆர் அக்செப்டிங் த டேட்டா அண்ட் வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் த ஆப்ஜெக்ட். ஓகே, அதாவது இன்ஸ்டன்ட் வேரியபிளில் வி ஆர் ஸ்டோரிங் இட். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது ஐ எம் ஹேவிங் ஒன் சேல்ஸ் மெத்தட். இந்த சேல்ஸ் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சோல் டாட் ரைட் என்டர் குவான்டிட்டின்னு கேட்குறேன். என்டர் குவான்டிட்டி அப்படின்னா அந்த பர்சன் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கவுண்டரில் வந்து எனக்கு 10 ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 ப்ராடக்ட் வேணும்னா கடைக்காரர் 10 ப்ராடக்ட் இருந்தால் தான் அதை கொடுக்க போகிறாரு இல்லைங்களா? இப்போ வந்து அவர்கிட்ட 20 ப்ராடக்ட் இருந்ததுன்னா 10 ப்ராடக்ட் கொடுத்துருவார். 20 ப்ராடக்ட் இல்லை, அவர்கிட்ட 8 ப்ராடக்ட் தான் இருக்குன்னா நீங்கள் 10 கேட்கும்போது அவரால் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? இன்ட் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டியை நம்ம வாங்கிட்டோம். இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன் இஃப் குவான்டிட்டி இஸ் கிரேட்டர் தேன் ஸ்டாக். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை விட கேட்கப்பட்ட குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், த்ரோ நியூ அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன். இந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷனுங்கிறது நம்ம தான் எழுதுகிறோம். தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன் அலாங் வித் த .NET ஃப்ரேம்ஒர்க்கில் அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன் பை டிஃபால்ட்டாக ஒன்றும் வராது. அது நம்ம தான் எழுதியிருக்கோம். இங்கே வந்து அதுக்கு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணிடுறேன், enough stock is not there அப்படின்னு ஒரு மெசேஜ். ஓகே, அது இன்னும் மீனிங்ஃபுல்லாக நீங்கள் எழுதலாம். இன்னும் எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிறதையும் அது கூட வந்து நீங்கள் கன்கார்டினேட் பண்ணி அனுப்பலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக்கை டெவலப் பண்ணும்போது செய்யக்கூடியது. ஸோ இங்கே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த கிளாஸ் எழுதுகிறோம். இங்கே வந்து கிளாஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அந்த கிளாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் இன்ஹெரிட்டிங் த எக்ஸப்ஷன் கிளாஸ். இதுக்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது எக்ஸப்ஷன் எல்லா வகையான எக்ஸப்ஷனுக்கும் பேரண்ட் எக்ஸப்ஷன் ஆர் பேரண்ட் கிளாஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ அதனால் வந்து அதிலிருந்து தான் இந்த எக்ஸப்ஷனையும் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். இல்லை ஸ்ட்ரிங் மெசேஜ்னு ஒரு சின்ன வேரியபிள் வச்சுருக்கேன். அதை தவிர வி ஆர் ஹேவிங் ஏ கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணுறோம்? பேஸ் கிளாஸுக்கு மெசேஜை வாங்கி பாஸ் பண்ணிடுறோம். இங்கேயும் மெசேஜை வந்து வி ஆர் இனிஷியலைசிங் இட். தென் வி ஆர் சீயிங் பப்ளிக் ஓவர் ரைட் ஸ்ட்ரிங் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க வந்து ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ். எக்ஸப்ஷன் கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணுங்கள், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுங்க, ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ வாட் வில் ஹேப்பன்? அந்த மெசேஜ் கிளாஸினுடைய ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு இட் இஸ் த்ரோயிங் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இதை நம்ம வந்து கேப்சர் பண்ணி we have to handle that okay exception.
அதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராம் உள்ளே போகிறோம். நமக்கு இந்த ட்ரை கேட்ச் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து we will remove this. இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ப்ராடக்ட் p ஈக்குவல் டு நியூ ப்ராடக்ட் கொடுத்துட்டோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ வாங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், p டாட் செட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம். வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், p டாட் கெட் டேட்டா, அதில் என்னென்ன மெசேஜ் இருக்குது, டேட்டா இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணி பார்த்துங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், p டாட் சேல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அக்செப்டிங் த குவான்டிட்டி. அது வந்து இப்போ சேல்னு கால் பண்ணோம்னா இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட் த குவான்டிட்டி. உள்ளே வந்து குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த குவான்டிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு டிஸ்பிளே எனிதிங். சேல்ஸ் பாசிபிள்னு நம்ம வந்து மெசேஜ் வச்சுருக்கலாம், நம்ம வந்து எழுதலை. லெட் அஸ் ரைட் தட் ஆல்சோ ஹியர். இங்கே வந்து எல்ஸ் பார்ட்டில் console dot right line proceed with the sales னு போடுறேன். sales. So அதாவது குவான்டிட்டி இருந்ததுன்னா they can proceed with the sales. Otherwise they cannot proceed. It is going to throw that exception. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் என்டர் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். 56 ஹாட் டிஸ்க் அப்படின்னு வைக்கிறோம். ப்ரைஸ் வந்து 3500ன்னு வைக்கிறோம். ஸ்டாக் வந்து 12 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து சேல்ஸுக்காக கேட்குறாங்க. நம்மகிட்ட வந்து 10 அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. 15 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் த்ரோயிங் த எக்ஸெப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸெப்ஷன், நம்ம கொடுத்த எக்ஸெப்ஷன் பேர் வந்திருக்குங்களா. அதேமாதிரி நம்ம கொடுத்த மெசேஜ் இனஃப் ஸ்டாக் இஸ் நாட் தேர் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ட்ரை கேட்ச். இங்கே கேட்ச்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துங்க, இ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க. இங்கே வந்து யூ கேன் பிரிண்ட் வாட் எவர் த மெசேஜ் யூ வாண்ட். கன்சோல் டாட் ரைட் லைன் இ டாட் டு ஸ்ட்ரிங் ஆர் இ டாட், அதில் மெசேஜ் இருக்கும், மெசேஜ். ஓகேவா. string. ஸோ இப்போ கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா we are going to have something 12 HDD 16 இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 16ன்னு கொடுத்துட்டேன். ஸ்டாக் வந்து 10ன்னு வச்சுப்போம். இப்போ குவான்டிட்டி வந்து 12ன்னு கேட்டால் enough stock is not there. We are able to handle that exception இல்லைங்களா. இப்போ இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. It is not going to raise that exception. குவான்டிட்டி 10ன்னு கொடுத்தோம்னா ப்ரொசீட் வித் சேல்ஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் கிரியேட் அவர் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அண்ட் வி கேன் ஹேண்டில் இட். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிறையா நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸில் ப்ரோக்ராம் வரும்போது நமக்கு தேவையானதை நம்மளே எக்ஸெப்ஷன்ஸ் எழுதி வச்சுட்டு அதில் வேலிடேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வி கேன் இன்கார்பரேட் இட். இட் வில் மேக் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மச் ஈஸியர் அண்ட் ஆர்கனைஸ்ட். அதுக்காக தான் வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம வி கேன் யூஸ் இட். எனுமரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஈனம். ஈனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ நேம்டு கான்ஸ்டன்ட். இப்போ சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு இப்போ நேம்டு ஐட்டம்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸை வச்சு அதை ரெஃபர் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு வார நாட்கள் அப்படின்னு இருக்கும்போது, வார நாட்களில் வந்து 0 அப்படின்னா சண்டே, 1 அப்படின்னா மண்டே, 6 அப்படின்னா சாட்டர்டே அப்படின்னு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா, தென் யூ கேன் யூஸ் திஸ் ஈனம். இட் இஸ் கோயிங் டு பி மச் ஈஸியர். இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இதேமாதிரி நிறைய இடங்களில் தேவைப்படும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இருக்குது.
அப்போ வந்து என்ன பண்ண போகிறோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து இட் இஸ் கோயிங் டு பி ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி, லோ ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்பர்ஸ் கொடுக்கலாம். 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் நம்ம வச்சுட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலி யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த சிவியாரிட்டி ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிம்பாங்க இந்த கால் சென்டர்ஸ்லலாம். அதில் வந்து தே ஆர் கோயிங் டு ஹேவ் 1 2 3 4 அப்படின்னு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. 1ன்னா வந்து சிவியர், 2ன்னா வந்து நார்மல் ஆர் கிரிட்டிக்கல். ஸோ லைக் தட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதேமாதிரி இடங்கள்லாம் ஈனம் வந்து யூ கேன் யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. ஈவன் வந்து C# லாங்குவேஜ் டிசைன்லேயே வந்து ஈனம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. .NET ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கலர் கோடிங்கில் கலர் இருக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுமாரி ஃபைல் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது இந்த ஃபைல் மோட்ஸ் செட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமும் ஈனம்ஸ் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அது இட் இஸ் கோயிங் டு பி சம் நம்பர். அந்த நம்பர் எல்லா நம்பரையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ ஃபைல் மோடில் வந்து ரீடுக்கு 1, ரைட்டுக்கு வந்து 2, ரீட் ரைட்டுக்கு 3, அப்பெண்டுக்கு 4 அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக போட முடியாது. மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா தேர் மே பி a பாசிபிலிட்டி ஆஃப் எரர் இல்லைங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஈனம் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபைல் மோட் டாட் ரீட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபைல் மோட் டாட் ரீட் ரைட், ஃபைல் மோட் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த கரஸ்பாண்டிங் நம்பரை வந்து அங்கே ப்ரோக்ராமுக்கு போயிட போகுது. ஸோ இதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம ஃபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து யூ ஆர் கோயிங் டு சே பப்ளிக் ஈனம் இப்போ டேஸ்னு வச்சுக்கிறேன். நான் நம்மளுடைய எக்ஸாம்பிள் படி பார்த்திங்கன்னா டேஸ்னு வச்சோம் இல்லைங்களா? இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே and then Saturday. இங்கே கொடுத்துட்டோம். ஸோ we have created enum. that enum name is called as days இல்லைங்களா? இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த டேவை வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நான் வந்து அதை ஐ கேன் யூஸ் இட் as a data type here. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா days d equal to அதில் வந்து இப்போ எனக்கு மண்டேங்கிறத ஸ்டோர் பண்ணணும், அதனுடைய வேல்யூ ஸ்டோர் பண்ணோன்னா days டாட் மண்டே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பை டிஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டே ஃபஸ்ட் ஐட்டம்ங்கிறதுனால அதுக்கு 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். சப்சிக்வெண்ட்டாக 1 2 3 அப்படிங்கிறது அசைன் ஆகிருக்கும். இது வந்து நார்மலாக இந்த அரேஸில் வச்சுருக்கிற மாதிரி எப்போதுமே 0ல் எடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இந்த டியில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் see console டாட் ரைட் லைன் டி அப்படின்னு அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணோம்னா அது ஈனமாக இருக்கிறதுனால அந்த ஈனம்னுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ மண்டேங்கிறத கரெக்டாக வந்து நமக்கு பிக் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து எனக்கு அதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா ஐ கேன் சே இன்ட் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வருது. இப்போ இஃப் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் டு ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பிகம் 5. ஃப்ரைடேன்னு மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் இன் த ஈனம். இதில் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் யூஸ் திஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஐ கேன் ஹாவ் த சண்டே ஈக்குவல் டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த சண்டே 0ன்னு வச்சுக்காமல் 1 அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாட் வில் ஹேப்பன் இஸ் ஃப்ரைடே வந்து 6ன்னு வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக வரப்போகுது. சரி எனக்கு அப்படி வேண்டாம். ஐ எம் கோயிங் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ஒரு வேறு ஒரு ஈனம் வச்சுப்போம். பப்ளிக் ஈனம் ஸ்டேட்டஸ்னு வச்சுப்போம். ஸ்டேட்டஸில் வந்து இங்கே I am going to have pending equal to 10. Okay, so அடுத்தது வந்து progress equal to 5. completed or started
equal to 2. Completed equal to 1 or 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can create another variable. இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஸ்டேட்டஸ் அப்படின்னு status s equal to status dot நீங்கள் வந்து பெண்டிங்னா பெண்டிங். ஸோ இப்போ பெண்டிங்னா என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் 10 வேல்யூ இன்டு திஸ். இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் வேல்யூ கொடுத்துருக்கோம். சரி, அதனால் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கும்போது இட் இஸ் கோயிங் டு புட் த 2 இன்டு திஸ். ஸோ நம்ம வந்து எய்தர் we can make it அந்த கண்டினியூஸ் நம்பர்ஸாக வச்சுக்கலாம். அது கண்டினியூஸ் நம்பர்ஸாக வச்சிங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் இஸ் கோயிங் டு டேக் தட் ஆஸ் த ஃபஸ்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் கீப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸுக்கு நானே ஒரு வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 10, 5, 2, 0 அப்படின்னு வச்ச மாதிரி we can have a different settings for that. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்குமோ அந்த வேல்யூவை இட் இஸ் கோயிங் டு கெட் திஸ். இதை டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணோம்னா என்ன ஆகும், console dot right line எஸ்ன்னு கொடுக்குறோம். 10 இடத்துல ப்ளஸ் /t ப்ளஸ் int of s அப்படின்னு கொடுத்துருங்க. started 2 அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த வே நார்மலி இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். இது நிறைய இடங்களில் நம்மளுடைய டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் கோடிங்லாம் வந்து விண்டோஸ்லேயே ஆல்ரெடி ஈனமாக தான் வச்சுருக்காங்க. அதை தவிர நீங்களே வந்து கலர் கோடிங் க்ரியேட் பண்ணிக்கணும்னா மை கலர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கலர் கோடிங்ஸ் எல்லாம் அதுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஈனம் இஸ் கோயிங் டு பி மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் மோர் வெர்சடைல் யூசேஜுக்கு வந்து யூ கேன் ஹேவ் இட். நம்ம ப்ரோக்ராமை நம்ம ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக இந்த மாதிரி பேர் கொடுத்தா அதே மாதிரி இதனுடைய ரீடபிலிட்டி வில் ஆல்சோ இன்க்ரீஸ். இப்போ வந்து மோடு 1, 2 அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறது இல்லை அந்த ப்ரோக்ராமை படிக்க வரவங்க வந்து முன்னாடியே அந்த 1, 2ங்கிற மோடெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்ததாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மோடு 1, 2க்கு ஈனம் செட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரீட் ரைட் அப்படின்னு அந்த நேம்டு கான்ஸ்டண்ட்டை கொடுத்துருந்தோம்னா படிக்கும்போதே ஓகே இங்கே வந்து ரீட் மோடில் வச்சுருக்காங்க, இங்கே வந்து ரைட் மோடில் வச்சுருக்காங்க. ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் ரீடபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் மெயின்டெனன்ஸுக்கும் தட் இஸ் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ லிபரலாக யூஸ் பண்ண கற்றுக்கணும் நம்ம. So that is the thing what we are going to have in the enum in this session. இந்த டெலிகேட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ்னு சீலெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட இட் இஸ் ஃபங்க்ஷன் பாயிண்டர் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷனுடைய அட்ரஸை எடுத்துக்கொண்டு அதை வந்து செயல்படுத்துவதற்கு தான் இதை பயன்படுத்துகிறோம். இதை எப்படி பயன்படுத்த போகிறோம், இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதான் இதை இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எப்படி வந்து டெலிகேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தான் அதனுடைய டிக்ளரேஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னுடைய சின்டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்க. ஒன்லி திங் இஸ் வி ஆர் கோயிங் டு சே பப்ளிக் டெலிகேட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் இங்கே. அதுக்கப்புறமா என்ன டைப் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த டெலிகேட் வந்து என்ன ஃபங்க்ஷன், இப்போ வாய்டுன்னா வாய்டு, அப்படி இல்லை இன்டிஜர்னா இன்டிஜர், இன்ட், தென் அந்த டெலிகேட் நேம். நான் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து கம்ப்யூட் அப்படின்னு கொடுக்குறேன். கம்ப்யூட் அப்படிங்கிறதா வந்து நான் கொடுத்துருக்குற டெலிகேட்டோட நேம். அதுக்கு வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கணும். 2 ஆர்கியூமெண்ட் வாங்குற மாதிரி வச்சுருக்கிறேன். இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போ டெலிகேட் க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இந்த டெலிகேட்டை நான் இங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் டு ஹேவ் இங்கே வந்து டெலிகேட். ஸோ டெலிகேட் கூட இல்லை, நம்ம கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த கம்ப்யூட் அப்படிங்கிறத நேமை யூஸ் பண்ணி அது வந்து டேட்டா டைப் ஒரு டைப் மாதிரி ஆகிடும். இங்கே கம்ப்யூட் எஃப்னு வச்சுக்கிறேன் நான். நியூ கம்ப்யூட்.
இங்கே வந்து நான் வந்து ஐ நீட் டு கிவ் அ ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்டீஜர் ரிட்டர்ன் டைப் இன்டீஜராக இருக்கணும். அதனுடைய வேரியபிள் 2 இன்டீஜராக இருக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 இன்டீஜராக இருக்கணும். இதை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்? இங்கே வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் int sum, இங்கே வந்து int a, int b. இங்கே வந்து ரிட்டர்ன் a plus b. இங்கே சம் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த சம்மை தான் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் போதும், சம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து அந்த எஃப்ங்கிற ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் 12 13 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் இஸ் கோயிங் டு டேக் தட் சம். இங்கே கொடுத்துருக்குற சம்மு தான் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். அந்த சம்முக்கு இந்த 12 13 அனுப்பும். வர வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், console டாட் ரைட் லைன் எஃப் ஆஃப் 12 13 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து we are running this பண்ணோம்னா 25ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நேராக சம்முன்னே கொடுத்துருக்கலாமே, எதுக்காக ஒரு டெலிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணி அப்படின்னு நமக்கு தோணும். பட் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் பர்பஸ். இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக அனுப்ப முடியும். ரெஃபரன்ஸாக அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சம் ஃபங்க்ஷனையும் அதை ரெஃபர் பண்ணும். ஸோ இதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம வந்து வி வில் டூ தட். இதை வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க. .NET ஃப்ரேம் ஒர்க் உள்ளார டெலிகேட்ஸ்னுடைய யூசேஜ் நிறையா. இன்னும் சொல்லப்போனால் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ASP.NET அதே மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லேயா இருக்கட்டும், அங்கே வந்து ஈவென்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங்கில் வரும்போது நிறைய டெலிகேட்ஸ் பயன்படுத்துவாங்க. இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ வந்து இது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காக உள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதையே இப்போ காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இங்கே மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து a into b அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். மல்டிப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா now it is going to perform that multiplication. ஓகேங்களா. இப்போ what I can do here, இப்போ வந்து இது ஒரே ஒரு இதை தான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். நம்ம எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்யூட் எஃப்னு கொடுத்த மாதிரி கம்ப்யூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்னொரு நியூ கம்ப்யூட் அதுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் ஏபிள் டு ஆக்சஸ் த ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ த டெலிகேட்ஸ். இதில் வந்து அந்த டெலிகேட்டினுடைய டைப் வந்து ஃபங்க்ஷனுடைய டைப் போலேயே இருக்க வேண்டும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதனுடைய ஆர்குமெண்ட்ஸும் அதை மேட்ச் பண்ணணும். வேறு ஆர்குமெண்ட் டைப் மாதிரி இருந்ததுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இஃப் ஐம் கோயிங் டு ஹேவ் int c அப்படின்னு இன்னொன்று கொடுத்துருக்கேன் அப்படின்னு வச்சுங்க, இங்கே எரர் எதுவும் வராது. பட் ஐ கேன் நாட் யூஸ் தட் தேர். இங்கே மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கேன். இங்கே மல்டிப்ளை இருக்கு இல்லைங்களா. சம் வேல்யூ கொடுக்குறேன். ஆர்குமெண்ட் டைப் மாறும்போது இங்கே வந்து இஃப் ஐ எம் கோயிங் டு கால் திஸ், இதில் வந்து எரர் வரும் நார்மலாக. மல்டிப்ளை.
ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். இங்கே வந்து இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு ரன் திஸ், அஃப்கோர்ஸ் அது ரெண்டு இதை எடுத்துக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து இதை வந்து வாய்டுன்னு மாற்றிடுறேன்னு வச்சுக்கோங்க. வாய்டு அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படின்னா இது ரிட்டர்ன் கூட வேண்டாம், சம்திங் ஐ எம் கீப்பிங் இட் ஹியர். int x equal to something. ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக இட் ஷுட் பி தேர். இங்கே ஏதோ பழைய கம்பைல் ஆகாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒர்க்கே ஆகக்கூடாது, எரர் சொல்லணும், பட்டு எரரே சொல்லாமல் போயிட்டுருக்கு. பில்டு சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் சேஞ்ச்டு த ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டை இங்கே சேஞ்ச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டைப் மாறி இருக்குது. இங்கே வாய்டு மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்கு, இங்கே நியூ கம்ப்யூட் மல்டிப்ளைன்னு கொடுக்கும்போது இட் இஸ் நாட் அக்செப்டிங். பட் இஃப் யூ கம் டு திஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு சே இன்ட், ஸ்டில் இட் இஸ் நாட் அக்செப்டிங். த ரீசன் இஸ் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏபிள் டு டூ தட் ப்ராசஸ் இல்லைங்களா. இதை வந்து ரிட்டர்னே மாற்றிடுவோம். நம்ம இங்கே ரிட்டர்ன் a into b அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டில் ஒன் ஆர்குமெண்ட் இஸ் அடிஷ்னல், ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டிங் இட். ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி a into bன்னு வைக்கிறோம். ரெண்டு ஆர்குமெண்ட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா now it is accepting it இல்லைங்களா. ஸோ இந்த டெலிகேட் வந்து இங்கே என்ன டைப் இருக்கோ அதே டைப் அண்ட் அதே ஆர்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ வந்து இதை வந்து ஒரு கிளாஸோட எப்படி வந்து பயன்படுத்தலாம், ஒரு கிளாஸினுடைய உள்ளே இருக்கிற ஒரு மெத்தடோட பிஸ்னஸ் லாஜிக்கை வெளியில் எழுதுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டெலிகேட் மூலமாக, ஃபங்க்ஷன் டெலிகேட் மூலமாக we use this எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் we are having ரோல் நம்பர், நேம் அண்ட் ஸ்கோர் இதெல்லாம் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு நான் எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பப்ளிக் வாய்டு ரிசல்ட், பப்ளிக் வாய்டு ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் லாஜிக் என்ன பண்ண போகிறேன்னா, இஃப் ஸ்கோர் கிரேட்டர் தேன் 35 இருந்ததுன்னா we want to say console.writeLine pass. Else fail. It should display that's it. Okay, pass or fail. 35க்கு மேலே இருந்தால் பாஸு, 35க்கு மேலே இருந்தால் பாஸு, அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிறதான் நம்ம வச்சுருக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங்க்கு வரீங்க. இங்கே வந்து let us have ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் x equal to நியூ ஸ்டூடெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து x டாட் செட் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் x டாட் ரிசல்ட் அப்படின்னு அந்த மெத்தடையும் கால் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணோம்னா நார்மலாக என்ன ஆகுது, 12ன்னு கொடுக்குறோம். இங்கே நேம் சம்திங் கொடுக்குறோம். ஸ்கோர் வந்து 45ன்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இட் இஸ் சேயிங் பாஸ். இப்போ 56 60 சம் நேம் சாம் 23 அப்படின்னா ஃபெயில்னு வருது.
ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் இப்போ நம்மளே தான் அதை டிஃபைன் பண்ணினோங்கிறதுனால நம்ம we can go and change it if I want to make the pass mark as 25 இல்லை 50 மாற்றணுன்னா நம்ம வந்து மாற்றிக்க முடியும். பட் இன் ரியல் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் will be designed by some person and we will be consuming that particular thing. அதனுடைய சோர்ஸ் கோடு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதேமாதிரி இருக்கும்போது என்னால் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. எனக்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாஸ் ஆர் ஃபெயில் அங்கே 35 எழுதிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஃபர்தர் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we cannot change it இல்லைங்களா? ஸோ டு மேக் இட் மோர் ஃப்ளெக்சிபிள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வெளியில் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணும். ஆனால் அந்த ரிசல்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்க போது? இட் இஸ் கோயிங் டு பி இன்சைட் த ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்லி. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ டெலிகேட் public delegate void show result இங்கே வந்து ஸ்டூடெண்ட் எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ என்ன பண்ணிட்டோம்? பப்ளிக் வாய்ட் ஷோ ரிசல்ட் ஸ்டூடெண்ட் இல்லைங்களா? இதுதான் டெலிகேட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் போயிட்டு டெலிகேட்டை கூட என்ன பண்ணுவீங்க கிளாஸ்க்குள்ளே போட வேண்டாம். யூ கேன் கீப் இட் இன் த நேம் ஸ்பேஸ். இந்த நேம் ஸ்பேஸ் ஏரியாவில் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் இந்த ஷோ ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஷோ ரிசல்ட்டில் லெட் அஸ் சேஞ்ச் தட். இந்த பாடியெலாம் எதுவுமே வேண்டாம். இங்கே வந்து ஷோ ரிசல்ட் அப்படிங்கிற அந்த டெலிகேட்டை யூஸ் பண்ணி இங்கே எஃப்னு வச்சுங்க. இங்கே வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் எஃப் ஆஃப் எஸ் திஸ். அதாவது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை அதுக்கு பாஸ் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதை வந்து நம்ம ஹவு வி ஆர் கோயிங் டு கால் இட் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இங்கே ப்ரோக்ராமில் வந்து இந்த மல்டிப்ளைலாம் இனிமேல் நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? இங்கே வந்து வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் result public static void result அதில் வந்து ஸ்டூடெண்ட் எஸ் அப்படின்னுங்கிறது இருக்க போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து we are going to say if s dot score equal to 25னு வச்சுப்போம். இப்போ less than or equal to greater than or equal to 25 75க்கு மேலேயோ இல்லை கீழேயோ இருந்ததுனால் console dot write line இங்கே வந்து பாஸ்னு கொடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இங்கே வந்து ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருவோம். ஃபெயில் ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து வாட் we can do here is ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே அந்த டெலிகேட் பேர் என்ன? ஷோ ரிசல்ட்னு டெலிகேட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஷோ ரிசல்ட்டை வச்சு எஃப்னு ஒரு டெலிகேட் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ஷோ ரிசல்ட். இங்கே வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. தட்ஸ் இட். இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மெயினில் தான் வந்து we are having that logic. இந்த லாஜிக் எங்கே போகுது? இட் இஸ் கோயிங் டு பி த பார்ட் ஆஃப் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டினுடைய ரிசல்ட்டுன்னு நம்ம கால் பண்ணும்போது அதுக்கு வந்து இதை கொடுத்துட்டோம். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ we are able to pull out certain portion of the business logic
outside the class and that is going to get implemented inside. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஒரு ஃபங்க்ஷனுடைய பிஸ்னஸ் லாஜிக்கு வெளியில் கொண்டு வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் ஆக்கிட்டோம். அதுதான் வந்து இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். இது நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எப்படிலாம் பயன்படுத்துவாங்க, ஈவெண்ட்டும் ஈவெண்ட்டுன்னு ஒன்று விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில் வரும், அதே மாதிரி ASP.NET அப்ளிகேஷன்ஸில் வரும். அப்போ வரும்போது அதை எப்படி பயன்படுத்துவாங்க, டெலிகேட்ஸும் ஈவெண்ட்டும் எப்படி ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ADO.NET கனெக்ஷன் எப்படி வந்து டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃப்ரண்ட் எண்டாக யூஸ் பண்ணிவிட்டு பேக் எண்டாக ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பிகாஸ் எனி கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் எனி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸை பேக் எண்டாக வச்சுருப்பாங்க, ஒரு RDBMSஐ பேக் எண்டாக வச்சுருப்பாங்க. அது கூட அதை கனெக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா .NET பொறுத்த வரைக்கும் சீம்லெஸ் இன்டகிரேஷன் அப்படிம்பாங்க வித் SQL. அதாவது வந்து சீம்லெஸ் அப்படின்னா வந்து இந்த நார்மலாக தையல் போட்டால் அந்த தையல் கூட தெரியும் இல்லைங்களா, அந்த தையலே தெரியாத அளவுக்கு தைக்கிறது எப்படியோ அதேமாரி வந்து இது SQLம் .NETல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸும் அந்த அளவுக்கு இன்டகிரேட் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று சேர்ந்து செயல்படத்தக்க வகையில் இருக்குது அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டினுடைய சொல்லக்கூடிய விஷயம். அது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி அதை கனெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு முதல்ல வந்து நம்ம டேட்டா பேஸை பற்றி தெரியணும், என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி SQL சர்வர் அப்படிங்கிறது வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டு, அதோட தான் வந்து அவங்களுடைய இன்டகிரேஷன் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம SQL சர்வரையே நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ SQL சர்வரில் நம்மக்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் SQL பற்றி வேணும் அப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். SQL இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் டு இன்ட்ராக்ட் வித் த RDBMS, அதை பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூடிய விரைவில் எங்களுடைய காலரதம் தொலைக்காட்சியிலேயே SQLுக்கான வீடியோக்கள் வரும்போது அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சில கமெண்ட்ஸை வச்சுட்டு தான் நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அதனால் வந்து அதில் ரொம்ப சிரமம் இருக்காது. நம்ம வந்து we can see that how we can connect a database using a C# அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு SQL டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு SQL டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது வந்து SQL சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இந்த SQL சர்வர் பார்த்திங்கன்னா வந்து there are many versions on it. வெர்ஷன்ஸுங்கிறத விட அதனுடைய எடிஷன்ஸ் வச்சுருக்காங்க. வெர்ஷன்ஸுங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா டெவலப் ஆகி இன்னொரு வெர்ஷன் வரும். இது எடிஷனுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ். ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் அப்படிம்பாங்க, என்டர்பிரைஸ் எடிஷன் அப்படிம்பாங்க. அதாவது என்டர்பிரைஸ் எடிஷன், ப்ரொஃபஷனல் எடிஷன்லாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க அதுக்கு பேமெண்ட் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடியது. அது டெவலப்பருக்குன்னே தனியாக டெவலப்பர் எடிஷன் ஒன்று இருக்குது. அது வந்து மொத்தமாக கம்பெனிஸில், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸில் அதை வாங்கி பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து யூ ஆர் ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் எக்ஸ்பிரஸ் எடிஷன். இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷனுங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி அது வந்து இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஓப்பன் சோர்ஸ்னு சொல்ல முடியாது, இட் இஸ் அ ஃப்ரீ லைசன்ஸ். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்லி ஒன் திங், யூ கேனாட் யூஸ் இட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். அதை கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து SQL எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து SQL எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி we can do that. ஓகே, நம்ம நார்மல் ஆப்ரேஷன்ஸுக்கு SQL எக்ஸ்பிரஷன் நம்ம கற்றுக்கிறதுக்கு அது போதுமானது. SQL எக்ஸ்பிரஸை வச்சே நம்ம பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறேன். இப்போ வந்து ஐ எம் ஹேவிங் சம் சாஃப்ட்வேர் கால்ட் அஸ் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் ஸ்டூடியோ, மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ ஒன்று இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ உள்ளார போயிட்டோம்னா we are able to connect the SQL எக்ஸ்பிரஸ் டேட்டாபேஸ். இப்போ பார்த்திங்கன்னா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறது டவுன்லோட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து we are able to connect it. அதில் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். அதில் அந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா we can connect to the database. ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது ADO.NET அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
.NETல இட் இஸ் அன் ஏபிஐ, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ADO.NET. அதில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ், நிறையா கிளாஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா SQL கனெக்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதேமாதிரி வந்து டேட்டா பேஸோ கமாண்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு SQL கமாண்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி யூ ஆர் கோயிங் டு see something called as டேட்டா அடாப்டர், டேட்டா ரீடர், இதேமாரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து அது தனியாக ஒரு ஏபிஐயாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஏபிஐ தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸில் எப்படி நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்துடுது. இதில் வந்து we are going to choose இந்த டேட்டா பேஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டா பேஸ்னு கொடுங்க. நியூ டேட்டா பேஸ்னு கொடுங்க. ஒன்று நம்ம இப்படி கொடுக்கலாம். இங்கே வந்து நியூ டேட்டா பேஸ்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு சே C# tutor அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆட் அப்படின்னு கொடுக்கலாம். சாரி, இங்கே ஓகே அப்படின்னு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் கெட் க்ரியேட்டட். இங்கே உடனே தெரியும் இங்கே C# tutor அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒரு வகையில் நம்ம செய்யக்கூடியது. அப்படி இல்லைன்னா இந்த நியூ query அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு query விண்டோ வரும். அந்த query விண்டோ வந்ததுக்கப்புறமா அதில் வந்து we can say create database. இப்போ CS tutorன்னு வச்சுக்கிறேன். ஒரே பேரில் 2 டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண முடியாது, அதனால் இதை வந்து CS tutorன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிக்யூட்டர் பட்டன் இருக்கும், அதை கொடுத்தோம்னா இட் வில் கிரியேட் தட். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்திருக்கும். இப்போ நம்ம இஃப் யூ ஆர் கோயிங் டு ரெஃப்ரெஷ் திஸ், CS tutorரும் வந்திருக்கு, C# tutorரும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதேமாதிரி மல்டிபிள் டேட்டா பேஸஸ் நம்மளுடைய இந்த சர்வரில் இருக்கும். அதில் எந்த டேட்டா பேஸை நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆன் விச் டேட்டா பேஸ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம டிசைட் பண்ண போகிறது. இப்போ வந்து நம்ம லெட்டஸ் டேக் தட் CS tutor அப்படிங்கிறதே எடுத்துப்போம். இப்போ இதை பயன்படுத்தணுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட் வந்து நார்மல் இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். பயன்படுத்தணுன்னா என்ன சொல்லுவோம், யூஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால் கமாண்டு இங்கே யூஸ் தான். யூஸ் CS tutor இந்த கமாண்டை ரன் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடியோவில் மேலே நம்ம ஒன்ஸ் இஃப் இஸ் CS tutorன்னு போட்டோம்னா இந்த இடத்துல ஆக்டிவ் டேட்டா பேஸ் வந்து CS tutorன்னு ஆயிருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேட்டா பேஸை சூஸ் பண்ணணுன்னா இப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் அது வந்து சரியாக சூஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே யூஸ் CS tutor எந்த டேட்டா பேஸோ அதை யூஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி பயன்படுத்துறது பெட்டர் ப்ராக்டிஸ். நம்ம வந்து அதை இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டேட்டா பேஸில் டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க RDBMSல அப்படின்னு கேட்டால் டேபிள்ஸாக ஸ்டோர் பண்ணுவாங்க. டேபிள்ஸ்னால் என்ன, ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஓகே, அது முதல்ல நம்ம வந்து காலம்ஸை இங்கே டிஃபைன் பண்ணணும். என்னென்ன காலம்ஸ் நம்ம வச்சுக்க போகிறோம், அதுக்கப்புறமா டேட்டாவை வந்து ரோஸாக நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அந்த காலம்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலத்துலேயும் என்ன வகையான டேட்டா நம்ம வச்சுருக்க போகிறோம். இப்போ முதல் காலம் வந்து ஐடி அப்படின்னா வந்து அந்த ஐடி வந்து இன்டிஜராக வச்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து நேம் அப்படின்னா நேம் வந்து இங்கே வேர்கேர், அதாவது ஸ்ட்ரிங்குன்னு நம்ம C# சொல்கிற மாதிரி இங்கே வேர்கேர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லை NVarCharன்னு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு டைப்பை நம்ம சூஸ் பண்ணி அதனுடைய அகலம் எவ்வளோ கேரக்டர் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக் வே ஆஃப் டிஃபைனிங் எ டேபிள். ஹவு டு கிரியேட் எ டேபிள். கிரியேட் எ டேபிள் நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அப்படியே தான் இருக்க போகுதுங்கிறதுனால கிரியேட் டேபிள் அதுதான் அதுக்கு கமாண்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் அ டேபிள் நேம் சொல்லணும். கிரியேட் டேபிள்ங்கிறது கமாண்ட். என்ன டேபிளில் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு நம்ம டேபிளுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி நான் கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் அந்த காலம்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி ஐடின்னு வச்சுப்போம், அது வந்து இன்டிஜர். இங்கே C# முன்னாடி டேட்டா டைப்பை கொடுப்போம். இங்கே SQL கமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம
வேரியபிள் பேரை கொடுத்துட்டு அது என்ன டைப்புன்னு சொல்லணும். ஐடி இன்டிஜர், நேம் வேர்கேர், வேர்கேருடைய சைஸ் என்ன, எனக்கு 40 கேரக்டர் வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ஐ எம் சேயிங் 40. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அதுவும் வேர்கேர்னே வச்சுப்போம் 40. ஜெண்டர் வேர்கேர்னு வச்சுக்கலாம், இன்டிஜர்னு வச்சுக்கலாம். இப்போ ஜெண்டர் வந்து இன்டிஜர்னு வைக்கிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் மேல் இஸ் ஃபார் 1, ஃபீமேல் இஸ் 0, தேர்ட் ஜெண்டராக இருந்தால் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், இல்லை 1 2 3 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இங்கே அப்படி இல்லை, நம்ம கேரக்டராகவே வச்சுக்கணும் அப்படின்னா வேர்கேர் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து சேலரி தட் கேன் பி இன்டிஜர். ஸோ இதை கொடுத்து முடிச்சிட்டோம். இதை வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அந்த டேபிள், இப்போ சிஎஸ் டியூட்டரில் போய் பார்த்திங்கன்னா டேபிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டேபிள் ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எம்ப்ளாயி இருக்குது. அதில் என்னென்ன காலம் இருக்குங்கிறத டிசைனில் போய் இப்போ கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண எல்லா காலமும் வந்திருக்கும். ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், சேலரி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது தான் நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணுவதற்கான வழிமுறை. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து அந்த டேபிள்குள்ளே நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம், ஆறு அதில் சேமித்து வைக்க போகிறோம். அப்படின்னா இப்போ வந்து அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம்? சிம்பிள். அதில் வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்சர்ட் கமாண்ட் தான் வந்து உள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய கமாண்ட். இன்சர்ட் இன்டு. ஏன்னிட்ட நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சுருக்கலாம். அந்த மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சுருக்கும்போது அதில் எந்த டேபிளில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அதனால் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. நம்மகிட்ட இப்போ ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது, அதனால் அதனுடைய பேரை கொடுக்குறோம் எம்ப்ளாயி. இப்போ வேறு ஏதாவது ஒரு பேர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதில் ஸ்டோர் பண்ணணும்னா இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் வேல்யூஸ். இந்த வேல்யூஸ்னால் என்ன டேட்டா கொடுக்க போகிறோங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐடி வந்து இன்டீஜராக இருக்குது, அதனால் அதில் 1ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து நேம். இங்கே கேரக்டர் வேர்கேர்லாம் கொடுக்கும்போது சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். இப்போ வந்து சம் நேம் கொடுப்போம், ஷண்முகம் அப்படின்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி. ஜெண்டர் மேல். அதுக்கடுத்து சேலரி ஒரு 65,000. இப்போ இந்த கமாண்ட் எழுதிட்டோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மேலே எக்ஸிக்யூட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா F5 கீ ப்ரெஸ் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இட் காட் செலக்டட். எனக்கு இன்னொரு ரெக்கார்டு வேணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு இன்சர்ட் கமாண்ட். முத்து ப்ரொடக்ஷன் மேல் 75,000. ஹரி. Quality control 45,000. ஒரு 5-6 ரெக்கார்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்.
ஸோ இப்போ டேட்டாவை என்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மோர் தேன் ஒன் ரெக்கார்டு, இந்த 2லேருந்து இந்த கடைசியாக கொடுத்த 5 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம ரன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து மல்டிபிள் லைன்ஸ் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு F5 கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ரோவாக இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ டேட்டா உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா வாட் we can do is செலக்ட். ஏதாவது ஒரு பர்டிகுலர் காலம் வேணும், எனக்கு வந்து ஐடி மட்டும் வேணும்னா செலக்ட் ஐடி அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு 2 காலம் வேணும்னா ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், சேலரி, ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஒரு 5 காலம் இருக்குது, நான் நல்லா டைப் பண்ணிட்டேன், எனக்கு எல்லா காலமும் வேணும். பட் 25 காலம் இருக்குன்னா 25 காலத்தை டைப் பண்ண வேண்டாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தோம்னா போதும், இட் வில் கம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு டேட்டா பேஸில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஹவு வி ஆர் ஏபிள் டு ரெட்ரீவ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த டேட்டாவை நம்ம வந்து C# மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவை அங்கே பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இப்போ ப்ரோக்ராம் எழுத போகிறோம். we are going to the C# now. இந்த C# போனதுக்கப்புறமா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, you are going to have something called as using system.data.sql client அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. using system.data.sql client அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா what we are going to do is, இங்கே உள்ளே வந்துட்டு you are going to create a particular object called as connection object. What is the connection object? SQL connection ஒரு கிளாஸ் இருக்குது. நான் கான் அதுக்கு ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துக்கிறேன், நியூ SQL connection. இதில் பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. இதில் ஒன்றில் வந்து எம்டியாக இருக்கும், இன்னொன்றுத்தில் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும், இன்னொன்றுத்தில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் SQL க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு, அதாவது பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு 3 வகையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், நான் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ண போகிறேன். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா பேஸ் எந்த பர்டிகுலர் மெஷினில் இருக்குது, எந்த சர்வரில் இருக்குது, அதில் டேட்டா பேஸ் பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதனுடைய செக்யூரிட்டி எப்படி. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய மிஷினில் விண்டோஸ் யூஸரே வந்து டைரெக்டாக டேட்டா பேஸை அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். 2 வகையான க்ரெடென்ஷியல் SQLல உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று SQLக்குன்னு தனியாக யூசர்ஸ் இருப்பாங்க, அந்த யூசர்ஸ் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னு கேட்டால், விண்டோஸில் இருக்கிற யூசர்ஸ் கேன் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தலை அப்படிங்கிறதுனால, ட்ரைனிங் பர்பஸுக்கு அப்படிங்கிறதுனால விண்டோஸ் யூஸரே லாகின் பண்ணுற மாதிரி விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பயன்படுத்தி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ அண்ட் எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் பிட்வீன் அவர் C# ப்ரோக்ராம் அண்ட் த டேட்டா பேஸ். ஓகே, ஸோ கனெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கமாண்டெல்லாம் நம்ம அனுப்ப போகிறோம். கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து ஃபெட்ச் பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு உங்களுக்கு நான் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும். டேட்டா சோர்ஸுங்கிறது என்னென்னு கேட்டால் சர்வருடைய பேர். இங்கே வந்து நம்ம SQL சர்வர் வந்து என்னோடய மிஷினில் இருக்கக்கூடிய SQL எக்ஸ்பிரஸ்ங்கக்கூடிய சர்வர். இது எங்கள் மிஷின் லோக்கல் மிஷினில் இருக்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட்னு போடுறோம். இன் கேஸ் இஃப் இட் இஸ் இன் சம் அதர் மிஷின் அப்படின்னா, ஒன்று அதனுடைய டொமைன் நேமையோ, அப்படி இல்லைன்னா அதனுடைய IP அட்ரஸையோ நம்ம கொடுப்போம். சம்டைம்ஸ் போர்ட் நம்பரும் தேவையாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கேட்லாக்னால் நீங்கள் முதல்ல பயன்படுத்தக்கூடிய டேட்டா பேஸ் என்ன, இதில் வந்து நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறது பேர் என்ன,
we have created CS tutor இல்லைங்களா? இந்த CS tutor அப்படிங்கிறதுல தான் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த டேட்டா பேஸை இங்கே கொடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் integrated security equal to true. அவ்வளோதாங்க கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இதை ஞாபகம் வச்சுக்க முடியல உங்களுக்கு அப்படின்னா அதை எளிமையாக கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். இங்கே வந்து லெஃப்டில் பார்த்திங்கன்னா இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு டேப் இருக்கும். அந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுங்க. ஆட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும். இல்லை சேஞ்ச் கொடுத்துட்டு SQL சர்வரை கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். இங்கே சர்வர் பேர் கேட்கும். இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும், லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் எக்ஸ்பிரஸ். இப்போ என் மிஷனில் இருக்கிற என்னுடைய SQL எக்ஸ்பிரஸ் பேர் தெரியும், அதனால் நான் கொடுத்துட்டேன். வேறு சம்டைம்ஸ் வந்து வேறு நேமில் அந்த இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் சர்வீஸில் போய் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் SQL எக்ஸ்பிரஸ்னு ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா யூ கேன் கிவ் தட் SQL எக்ஸ்பிரஸ் ஹியர். ஓகே, அப்படி இல்லை வேறு பேரில் ரன் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா யார் இன்ஸ்டால் பண்ணாங்களோ உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், மிஷினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட கேட்கணும். நீங்களே இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் SQL எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த டிஃபால்ட் நேம்லேயே நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸை இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ CS tutor அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் சூஸ் பண்ணுறேன். இங்கே டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இங்கே ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே CS tutor இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணிங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். டேட்டா சோர்ஸ் SQL எக்ஸ்பிரஸ் இனிஷியல் கேட்லாக் அப்படின்னு வரும். நீங்கள் வந்து அதுக்கு அதை கோட்ஸ்குள்ளே கொடுக்க போகிறீங்க. கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் அது வந்து எரர் மெசேஜ் சொல்லும். இங்கே ஸ்லாஷ் கிட்ட வரும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு அட் சிம்பிள் முன்னாடி போட்டுட்டிங்கன்னா அந்த எரரும் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்லாஷ் இருக்கிற இடத்துல 2 ஸ்லாஷ் போட்டுங்க. ஒன்று அட் சிம்பிள் முன்னாடி போட்டுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்லாஷ் இருக்கிற இடத்துல 2 ஸ்லாஷ் போட்டுங்க. ஸோ நான் இங்கே 2 ஸ்லாஷ் தான் போட்டிருக்கேன். ஆனால் அட் சிம்பிளும் போட்டு நான் 2 ஸ்லாஷும் போட்டேங்க அப்படின்னா இட் வில் கிவ் எரர். எய்தர் யூஸ் தட் அட் சிம்பிள் வித் 1 ஸ்லாஷ் ஆர் வித்தவுட் அட் சிம்பிள் யூ புட் தட் டபுள் ஸ்லாஷ். அது வந்து அந்த எஸ்கேப் சீக்வன்ஸாக எடுத்துக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். நார்மலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த /t /s இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் எஸ்கேப் சீக்வன்ஸாக. ஸோ அதுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறது தான். இப்போ அட் சிம்பிள் முன்னாடி போட்டிங்கன்னா ரா டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும். அதுக்குள்ளே இருக்கிறத ரா டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதில் எஸ்கேப் சீக்வன்சஸ்லாம் எடுத்துக்காது. அது நீங்கள் ஏதாவது ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஸ்லாஷாக தான் எடுத்துக்குமே தவிர இட் வில் நாட் ட்ரீட் as a எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதுக்கு அடுத்தது வந்து வாட் we are going to do is we are going to create a command. SQL command CMDன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு. இங்கே நியூ SQL command. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், select star from employee. ஓகே, அதுக்கப்புறமா இந்த கமாண்ட் எந்த கனெக்ஷனை பயன்படுத்த போகுது. ஏன்னாட்டா நார்மலாக சம்டைம்ஸ் வென் யூ ஆர் ரைட்டிங் ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது ஒரே பர்டிகுலர் ப்ரோக்ராமில் 2-3 கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கலாம். 2-3 டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட் வரலாம். அதனால் ஒவ்வொரு கமாண்டும் அது எந்த கனெக்ஷனை பயன்படுத்த போகுது அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்று கான். ஸோ அதுதான் இங்கே இது பயன்படுத்த போகுது. அதை இங்கே கான்னு கொடுத்துட்டிங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போனோம் அப்படின்னா அந்த கனெக்ஷன் க்ரியேட் பண்ணமே தவிர அதை இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணலை. அதனால் con.open அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறமா வாட் we are going to do is SQL data reader அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது அங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்காக we are having one mechanism here called as data reader. இந்த
ஆப்ஜெக்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் அதில் ஒரு ரெக்கார்டை 1 by 1 ரீட் பண்ணும். ஒவ்வொரு ரோவாக நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். நம்ம அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதோ இல்லை மற்ற ப்ராசஸ் பண்ணுறதோ பண்ணலாம். ஸோ அதுக்காக உள்ளது தான் டேட்டா ரீடர். அதனுடைய ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நான் டிஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து டேட்டா ரீடர் டிஆர் ஈக்குவல் டு நியூ டேட்டா ரீடர்னால் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கமாண்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த கமாண்ட் ஆப்ஜெக்டை சிஎம்டி டாட் எக்ஸிக்யூட் ரீடர் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரீடராக நமக்கு வந்து ரீடர் ஆப்ஜெக்டாக கொடுக்கும். அதை தான் நம்ம இப்போ டிஆரில் கேப்சர் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா while dr டாட் ரீட், அதாவது அதில் ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும், அதால் ரீட் பண்ண முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா console டாட் ரைட் லைன் dr of 0. dr of 0 na first field /t dr of 1 /t two 3 4. அதாவது ஐடி, இது நேமுக்கு அப்புறமா டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், salary. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டாக இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டிஸ்பிளே தட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். இப்போ இட் வில் எஸ்டாப்ளிஷ் எ கனெக்ஷன் டு த டேட்டாபேஸ் வாட் வி ஸ்பெசிஃபைடு. இந்த சிஎஸ் டியூட்டருங்கிற டேட்டாபேஸ் இது பண்ணோம். அங்கே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் கோ அண்ட் பிக் த டேட்டா ஃப்ரம் தட் எம்ப்ளாயி. அதை வந்து டேட்டா ரீடர் ஆப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து 1 by 1 ரீட் பண்ணி வி ஆர் டிஸ்பிளேயிங் தட் இன்ஃபர்மேஷன். இதை இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு டேட்டாவை இங்கே கொண்டு வந்தது. நம்ம என்டர் பண்ண அங்கே இருக்கிற டேட்டா அத்தனையும் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு திங் வாட் வி நீட் டு டூ இஸ் யூஸிங் சிஸ்டம் டேட்டா டாட் எஸ்கியூஎல் கிளைண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுறோம் யூஸ் பண்ணி. ஸோ சிஸ்டம் டாட் டேட்டா டாட் எஸ்கியூஎல் கிளைண்ட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் கிளாஸஸ் விச் வில் எனேபிள் அஸ் டு கனெக்ட் த டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்லாம் வச்சுருக்கிறது தான் இந்த எஸ்கியூஎல் கிளைண்ட் அப்படிங்கக்கூடிய நேம் ஸ்பேஸ். அதை நம்ம வந்து பயன்படுத்தினதுக்கப்புறமா இங்கே எஸ்கியூஎல் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். கனெக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது அதில் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் முக்கியம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் டேட்டா சோர்ஸுங்கிறது வந்து சர்வரை சொல்கிறதுக்கும், அதுக்கடுத்து இனிஷியல் கேட்லாக்குங்கிறது நம்மளுடைய டேட்டாபேஸ் பேரை சொல்கிறதுக்கும், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி அப்படி இனிஷியல் கேட்லாக் பார்த்துட்டோம். இன்டகிரேட்டட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் யூசர் நேம் பாஸ்வேர்டோடு பண்ணுவோம். அது பின்னாடி வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் அந்த பர்டிகுலர் எப்படி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ எஸ்கியூஎல் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த கமாண்டை அந்த கனெக்ஷன் மூலமாக அனுப்புறதுக்காக பண்ணுறோம். அதை எக்ஸிக்யூட் எப்போ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கணும். முக்கியமாக கனெக்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் we can execute the reader. எக்ஸிக்யூட் ரீடர்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். வரக்கூடிய டேட்டா டைப் எப்படி இருக்கணும், டேட்டாவை எப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்கு ரீடர் டைப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதனால தான் இங்கே வந்து எஸ்கியூஎல் டேட்டா ரீடர் அப்படிங்கக்கூடியதை வச்சு டிஆர் அப்படிங்கிற நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து அதை வரக்கூடிய டேட்டாவை பாயிண்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய ரீட் அப்படிங்கிற மெத்தடை வச்சு நம்ம 1 by 1 ரெக்கார்டாக எடுத்து நம்ம ரீட் பண்ணுறோம். அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு காலத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த டிஆருங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ். அதில் ஒவ்வொரு காலத்தையும் நம்ம வந்து 0 1 2 3 அப்படின்னு நமக்கு தெரியும். அரேனாலே 0லேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட 5 காலம் இருக்கிறதுனால 0 1 2 3 4 வரைக்கும் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் டிஸ்பிளேயிங் தட் இன்ஃபர்மேஷன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா
கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸில் போய் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு காமிச்சிடுதுங்க. இதுதான் வந்து சிம்பிள் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து இதனுடைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், இதில் என்னென்ன பண்ண முடியும், எப்படி இன்சர்ட் பண்ணலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ணலாம். இதை தவிர வந்து there is something called as disconnected architecture in the ADO.NET. அதெல்லாம் எப்படி பண்ணலாம், டேட்டா அடாப்டர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ வந்து வாட் we are going to do is எப்படி வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் இருக்கிற டேட்டாவை தான் நம்ம அந்த போன வீடியோவில் எப்படி ரெட்ரீவ் பண்ணிட்டு வருதுங்கிறதான் பார்த்தோம். இன்றைக்கி வந்து இன்சர்ட் அண்ட் அப்டேட் அண்ட் டெலிட் இது மூணுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன செஷனில் நம்ம யூஸ் பண்ண அதே SQL கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதே கமாண்ட் இருக்க போது அந்த கமாண்டில் மட்டும் we are going to make some changes. டேட்டாபேஸை ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும், டேட்டாபேஸில் டேபிளில் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்சர்ட் கமாண்ட் அப்படிங்கிறத SQL இன்ட்ரொடக்ஷன் போதே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், தனியாக ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். SQL அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஐ எம் கோயிங் டு சே இன்சர்ட் into employee values. இப்போ வந்து we are going to enter 6. Department sales, gender male, salary 45,000. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிட்டோம். SQLனு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியாச்சு. வாட் we are going to do here is இங்கே இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் அந்த SQLஐ போட்டுட்டேன். இப்போ இங்கே நம்ம வந்து ரீட் பண்ண போகிறதில்லை. வாட் we are going to do is we are going to insert the record. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா cmd டாட் எக்ஸிக்யூட் நான் query அப்படின்னு போட்டுருங்க. cmd டாட் எக்ஸிக்யூட் நான் query. இதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாபேஸில் போய் இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துப்போம். ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷனுக்கான ப்ரொசீஜர். ஒரு இன்சர்ட் கமாண்டை இங்கே கொடுத்துட்டு SQL கமாண்டுக்கு அதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் நான் query கொடுக்குறோம். இப்போ வந்து ரன் பண்ணோம்னா இதில் எந்த டிஸ்பிளேவும் வரப்போகிறதில்லை, பிகாஸ் நம்ம எதையும் டிஸ்பிளே பண்ணலை. இப்போ வந்து we are going to choose record. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொடுத்த ரெக்கார்டு இங்கே இன்சர்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த இன்சர்ஷன். ஸோ இப்போ இதையே வந்து நான் வந்து யூசர்கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து டேட்டாவை வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கன்சோல் டாட் ரைட் லைன் ரீட் லைன் இதை யூஸ் பண்ணி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது தெரியும். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தடவை செஞ்சு பார்த்துருவோம். இங்கே வாட் we can do here, it is int ஐடின்னு ஒன்று வச்சுங்க, salary, அதுக்கப்புறம் string name, department, gender. சரிங்களா. console dot write enter id இங்கே கொடுத்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், நேமுக்கு, டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஜெண்டருக்கு, சேலரிக்கு இங்கே வந்து என்டர் நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், சேலரி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஐடி ஈக்குவல் டு int டாட் பார்ஸ் console dot read line.
இதே தான் இங்கே சேலரிக்கும் கொடுக்க போகிறோம். ஒன்லி திங் இஸ் இங்கே ஐடிக்கு பதில் சேலரி. இப்போ நேமில் என்ன பண்ண போகிறோம்? நேம் ஈக்குவல் டு console டாட் ரீட் லைன். டிபார்ட்மெண்ட்டுக்கும் gender. This will help us to get that values. Okay, so இப்போ இந்த கமாண்டில் நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். What we can do here, okay, just டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். இந்த ஆர் இருந்த இடத்துல ஐடி அப்படின்னு கர்லி பிராக்கெட்ஸில் போட்டுக்கலாம். இங்கே நேம், டிபார்ட்மெண்ட், gender, salary. இது string interpolation மூலமா we have inserted the data into the string. இங்கே என்ன பண்ண போகிறோம்? SQL command execute ஆக போகுது, உள்ளே போய் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா it is asking for ID 7, department, accounts, mail, salary. ஓகே, இப்போ இன்சர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு டேட்டாபேஸில் போய்ட்டு செக் பண்ண போகிறோம். So that Anthony, accounts, mail எல்லாம் இங்கே insert ஆயிடுச்சு. So we are able to get that value from the user and we can insert it. இப்போ இங்கே SQL command இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ we are able to insert it. இப்போ எனக்கு இந்த execute queryக்கு அப்புறமா இந்த டேட்டா ரீடரையும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா cmd டாட் command text equal to select star from employee அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஐடி கேட்குது 8, டிபார்ட்மெண்ட், so we are able to get that. So இந்த command objectல நம்ம அந்த command text மட்டும் மாத்திட்டோம். So that is a property, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு we are able to execute பண்ணும்போது, திருப்பி execute reader பண்ணும்போது இந்த command ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஒரே command ஆப்ஜெக்டை ரீயூஸ் பண்ணுறதும் பாசிபிள் when you are having it. சில நேரங்களில் அதை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்னொரு command ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் அதை இன்னொரு இடத்துல திருப்பி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ we cannot do it again and again. அதுமாதிரி parameterized queryலாம் வரும்போது அப்போ we can, it is not possible. நீங்கள் if you are going to use stored procedure-னு நம்ம படிக்க போகிறோம், அப்போல்லாம் இது பண்ண முடியாது. பட் இங்கே இது சிம்பிள் டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால we can change it and we can run and we can execute it. Okay, so this is the basic thing to insert. இப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஜஸ்ட் நம்ம இருக்கிற டேட்டாவை பார்ப்போம்.
இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹரின்னு இருக்குது, கியூசின்னு இருக்குது, அவருக்கு 45,000 போட்டிருக்கோம். அவருக்கு இன்க்ரிமெண்ட் வந்து இப்போ போட்டு 75,000 போட சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ வாட் வி நீட் டு டூ இஸ் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்து ஸ்ட்ரிங் SQL ஈக்குவல் டு அப்டேட் அப்படிங்கிறது தான் அப்டேட் கமாண்டுக்கான இது. அப்டேட் எதை அப்டேட் பண்ண போகிறீங்க? எம்ப்ளாயி டேபிளை அப்டேட் பண்ண போகிறீங்க. அதில் என்ன பண்ண போகிறீங்க? செட் salary ஈக்குவல் டு salary ஈக்குவல் டு 75,000. வேர் அதாவது எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஐடி என்ன? 3. அந்த ஐடி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ நான் வந்து டேட்டாவெலாம் வாங்க போகிறதில்ல, அதனால் இதை வந்து இங்கே கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணுது? ஸ்ட்ரிங் SQL வந்து அப்டேட் கமாண்ட் இருக்குது. கமாண்டில் வந்து அந்த SQLனு கொடுத்துட்டோம், அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் நான் query கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி we are going to execute that particular select command and display பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3ங்கிற ஐடியில் சேலரியை வந்து 75,000 மாற்றிருக்கணும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 45,000 இருக்குது. இந்த 3 ஐடி 3ல் வந்து ஹரிங்கிற நேமில் 45,000 இருக்குது. we are making it as a 75,000. ஓகே, இப்போ ரன் பண்ண போகிறோம். ஹரி 75,000 சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இஃப் யூ கம் டு த டேட்டாபேஸ் ஆல்சோ யூ கேன் see the change. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹரிங்கிறது வந்து 75,000 சேஞ்ச் ஆகிடுது இல்லைங்களா. இதுதான் அப்டேட். இப்போ அடுத்தது டெலீட் பண்ணணும்னா கமாண்ட் வந்து டெலீட் ஃப்ரம் டேபிள் வேர் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இங்கே கண்டிஷன் வந்து ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்க போகிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஐ எம் கோயிங் டு ரிமூவ் தட் ரோஷினி. ஸோ அந்த ரோஷினியை டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா string SQL equal to delete from எம்ப்ளாயி. இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேர் கிளாஸ் போடலை அப்படின்னா எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிவிடும். ஸோ அதனால் டெலிட் இஸ் அ டேஞ்சரஸ் கமாண்ட். நம்ம அதை யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி வேர் கண்டிஷன் கரெக்டாக கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி லெஸ் தேன் 5 அப்படின்னு கொடுக்குற ஈக்குவல் டு 5க்கு பதில் லெஸ் தேன் 5ன்னு கொடுத்திங்கன்னா அந்த 5க்கு கீழே இருக்கிற எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அதனால் we have to be very careful when we are using update or delete command. அந்த வேர் கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பார்த்து செக் பண்ணி போடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து வேர் ஐடி ஈக்குவல் டு 8 தானங்க இருந்தது ரோஷினிக்கு. ஆமாம், delete from employee வேர் ஐடி ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது, டெலிட் ஆகிடும். 7 வரைக்கும் தான் இருக்குது, 8 இல்லை. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் டெலிட்டிங் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நார்மல் ஒரு கனெக்ஷனை வச்சுட்டு கமாண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக we are able to insert the record, we are able to delete the record, we are able to update the record, we are able to retrieve the records. retrieveனா அதிலிருந்து எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது. So we are able to get that records also. So this is the basic thing. நார்மலாக CRUD operation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம we were able to do all these things with the help of ADO.NET connection. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மற்ற வீடியோக்கள் பற்றிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் டேபிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் டேட்டாபேஸில், அதுக்கு வந்து ஒரு கிளாஸை கரஸ்பாண்டிங் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஈவன் ஃப்யூச்சரில் நீங்கள் எம்விசி மாடல்லாம் பார்க்கும்போது மாடல் அப்படிம்பாங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்லேயே அதற்கு தேவையான நம்ம CRUD ஆப்ரேஷன் போன வீடியோவில் பார்த்த விஷயங்கள், க்ரியேட், ரெட்ரீவ், அப்டேட், டெலிட், அதுக்கான மெத்தட்ஸை எழுதி வச்சுருது. ஸோ நம்ம அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணோம்னாலே அதுலேயே கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு டூ ஆல் திஸ் ஒர்க். ஓகே, நம்ம வந்து கன்சியூமர் ஒரு ஆஸ் அ பர்டிகுலர் அந்த கிளாஸை கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் இஸ் கோயிங் டு பி என்கேப்சுலேட்டட். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது, போய் டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ தட் வே ஹவு வி ஆர் கோயிங் டு க்ரியேட் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த டேபிளில் இருக்கக்கூடிய காலம்ஸ் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் எம்ப்ளாயின்னே பேர் வச்சுக்கிறோம். எம்ப்ளாயின்னு பேர் வச்சுக்கிறோம். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்? பப்ளிக் இன்ட் ஐடி கெட் செட், அதுக்கு அடுத்தது நேம், அதுக்கு அடுத்தது டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்தது ஜெண்டர், அதுக்கு அடுத்தது சேலரி. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் நேம், இங்கே வந்து ஸ்ட்ரிங் டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், int salary. So we have created it. நமக்கு தேவைன்னா கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர். நான் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். இப்போ வந்து இப்போ டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல மெத்தட் எழுதும். எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து இங்கே பப்ளிக் void insert employee. இந்த C#ல் மெத்தட்ஸ் எல்லாம் கேபிட்டலில் போட சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கன்வென்ஷனையே ஃபாலோ பண்ணுவீங்க. insert employee. ஸோ இப்போ வந்து we are going to have that insert operation. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து we are going to use system.data.sql client. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே SQL கிளைண்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போன ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண அதே SQL கனெக்ஷனை இங்கே யூஸ் பண்ணிப்போம். இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நம்ம இங்கே ஒவ்வொரு மெத்தட்லேயும் பண்ணுறதுக்கு பதில் வாட் we can do is, இந்த SQL கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம இங்கே பப்ளிக்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர்லையும் இனிஷியலைஸ் பண்ணுவோம். எந்த கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்தாலும் அந்த கனெக்ஷன் நமக்கு கிடச்சிரும். So there is no need for us to open the connection on each and every கனெக்ஷனை ஓப்பன் மட்டும் பண்ணிப்போம். இது கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஒவ்வொன்றுத்துலையும் பண்ண வேண்டாம். இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே the connection object will be created for us or it will be defined for us. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்,
அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு கமாண்ட் ஆப்ஜெக்ட் வேணும். இந்த கமாண்ட் ஆப்ஜெக்ட்டை இங்கே க்ரியேட் பண்ணிவிடுங்க. பப்ளிக் SQL command CMD இல்லைங்களா. கமாண்ட் ஒவ்வொன்றுத்துலையும் வேறு இருக்க போது, அதனால் நம்ம வந்து இங்கே அந்த நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுத்துலையும். இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்தோன்னா con.open கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இந்த CMD ஈக்குவல் டு நியூ SQL கமாண்ட். இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு SQL ஸ்ட்ரிங் ஒன்று எழுதிங்க. string SQL equal to dollar insert into. இப்போ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் கொடுத்த அதே ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஐ எம் காப்பியிங் தட். So we are able to insert. இப்போ வந்து இதில் insert அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது வந்து எங்கேருந்து இந்த ஐடியெலாம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஐடி நேம் டிபார்ட்மெண்ட். இதை வந்து எய்தர் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவெல்லாம் வாங்கி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஐடி நேம் டிபார்ட்மெண்ட், அதாவது டேட்டா மெம்பர்ஸை யூஸ் பண்ணி we are inserting the data. ஸோ இங்கே SQL கொடுத்துட்டோம், அதுக்கடுத்து con கொடுத்துட்டோம். இங்கே கனெக்ஷன் SQL command is ready for us. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, cmd டாட் எக்ஸிக்யூட் நான் query அண்ட் ஆல்வேஸ் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சோன்னா con டாட் க்ளோஸ், கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா. So this is that insert. The same way what we can do is we can update. இப்போ அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து கமாண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஐடிக்கும் ஐடி கமா சேலரி அப்டேட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இப்போ வந்து இந்த கமாண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இது வந்து அப்டேட் எம்ப்ளாயின்னு வச்சுப்போம். அப்டேட் எம்ப்ளாயி salary. ஸோ இங்கே வந்து கமாண்டை மாற்ற போகிறோம். என்ன கமாண்டு மாற்ற போகிறோம்? அப்டேட் எம்ப்ளாயி set salary equal to salary where id equal to id. So we are able to finish this now. இங்கே வந்து நியூ SQL command execute non query. ஸோ என்ன ஆகும், நம்ம என்டர் பண்ணுற ஐடிக்கும் சேலரிக்கும் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது ஐடியும் சேலரியும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா irrespective ஆஃப் வாட் இஸ் த டேட்டா இன் திஸ் என்ன பண்ண போது, இந்த ஐடியும் இந்த சேலரியும் எடுத்துகிட்டு சர்ச் பண்ணி இட் இஸ் கோயிங் டு அப்டேட் இட். சேம் வே டெலிட்டுக்கு என்ன பண்ணலாம், இங்கே அப்டேட்டுக்கு பதில் delete employee record. ரெக்கார்ட் இதில் வந்து ஐடி மட்டும் வாங்கிக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறோம், அப்டேட்டுக்கு பதில் delete from employee
இந்த செட் சேலரி வேண்டாம், வேறு ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை, சிம்பிள் கமாண்ட்ஸ் we are able to do it. now எனக்கு வந்து ரெட்ரீவ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து ஒரு லிஸ்ட், நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம், லிஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போட்டுற போகிறோம். டேட்டாவை போட்டுட்டு ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட்டை நம்ம வந்து we are going to send it to the program or consumer. ஸோ அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ what we can do here is public, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட் ரெக்கார்ட்ஸ்னு போடுறேன் நான். பப்ளிக் லிஸ்ட் எம்ப்ளாயி கெட் எம்ப்ளாயீஸ்னு போட்டுப்போம். ஸோ இங்கே லிஸ்ட்டு தான் இது ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் லிஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். அது பேர் வந்து எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துருக்கிறேன். ஈக்குவல் டு லிஸ்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ கடைசியில் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எம்ப்ளாயீஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இல்லைங்களா? இங்கே வந்து நடுவில் வந்து ஒவ்வொரு டேட்டாவை நம்ம ரீட் பண்ணி, ஒவ்வொரு ரெக்கார்டாக ரீட் பண்ணி, அதை ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் போட போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐ நீட் டு ஓப்பன் த கனெக்ஷன் டாட் ஓப்பன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் எஸ்கியூஎல் ஈக்குவல் டு select star from employee. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே வந்து we need to have the data reader. SQL data reader dr equal to cmd dot execute reader கொடுத்துட்டோம். இங்கே while dr dot read, அதில் ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் இந்த while loop போக போகுது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே எம்ப்ளாயி இஎம்பி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒரு புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னிங்கன்னா, இஎம்பி டாட் ஐடி ஈக்குவல் டு int dot parse dr of 0 or dr of idன்னு நீங்கள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம் டு string. emp.name நேம் வந்து ஸ்ட்ரிங் ஃபீல்டுங்கிறதுனால அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண வேண்டாம். we are going to put 1. இங்கே வந்து department equal to இங்கே வந்து 3ன்னு கொடுத்துட்டோம். இது வந்து ஜெண்டர் இது வந்து சேலரி, 4th ஃபீல்டு. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம், எம்ப்ளாயீஸ் டாட் ஆட் இஎம்பி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் எம்ப்ளாயீஸ் கொடுத்துட்டோம். இதுதாங்க பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட். ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ், அந்த எம்ப்ளாயி டேபிளுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வச்சுட்டு நம்ம எல்லா CRUD ஆப்ரேஷனையும் பண்ணிட முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்ப்போம்.
இப்போ எனக்கு வந்து இதில் கனெக்ஷன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈவன் இந்த நேம் ஸ்பேஸை கூட ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி எம்பி ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி ID equal to 8, name equal to Roshni, department equal to accounts, gender equal to female, salary equal to 60,000. நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ I want to insert this record. இதில் என்ன பண்ண ஒரு insert employee அப்படிங்கிறத கால் பண்ணோம்னா போதும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து I want to change some salary. இப்போ வந்து டேட்டாபேஸில் போய் பார்த்துப்போம். இப்போ முத்து இருக்கார், இவருக்கு வந்து 75 இருக்குது, அவருக்கு 80 அப்படின்னு மாற்றுவோம். என்ன பண்ணலாம்? emp டாட் அப்டேட் எம்ப்ளாயி சேலரி. இந்த முத்துவனுடைய ஐடி என்னங்க? 2,80,000 அப்படின்னு போட்டுட்டோம். ஓகே. ஸோ இப்போ வந்து we are going to delete some record. அந்த லக்ஷ்மி அப்படிங்கிறத delete பண்ணுவோம். 5 emp டாட் delete employee record 5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்கார்டு 8ன்னு ஆட் பண்ணியிருக்கோம், 2ல் இருக்கிறது 80ன்னு மாற்றிருக்கோம், 5வது ரெக்கார்டை delete பண்ணியிருக்கோம். இப்போ வந்து I want to see the records. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லிஸ்ட் எம்ப்ளாயி is equal to emp டாட் get employees அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இதில் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த எம்ப்ளாயீஸில் வந்து அது ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளே பண்ணினாலே, ஆப்ஜெக்டை வந்து நம்ம கன்சோல் டாட் ரைட் லைனில் டிஸ்பிளே பண்ணாலே டீட்டெயிலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு we can say public override string to string. இதில் வந்து I am going to put all the details. ரிட்டர்ன் பண்ணுற ஸ்ட்ரிங்கை வந்து $ID /t name /t department /t gender /t salary. இவ்வளோ தான் டூ ஸ்ட்ரிங் இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வாட் we are going to do here, for each employee in employees, இங்கே just console dot right line employee. ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம இப்போ என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணோமோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இட் இஸ் கோயிங் டு டிஸ்பிளே திஸ் ரெக்கார்ட். நம்ம இந்த இடத்துல கமாண்டை வந்து ஆப்ஜெக்ட் எழுதவே இல்லை, அதை க்ரியேட் பண்ணவே இல்லை.
ஸோ SQL மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ரன். மூணு தடவை நம்ம ரன் பண்ணியதுனால இங்கே ரோஷினின்னு இருக்குது. இந்த 5 வந்து இந்த லக்ஷ்மி காட் டெலிட்டட், முத்துக்கு 80,000 அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்டேட், டெலிட், ரெட்ரீவ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு கிளாஸை வச்சுட்டு நம்ம we are able to do all the operations. ஓகே, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை நம்ம என்கேப்சுலேட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பார்க்கும்போது எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு கெட் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு மெத்தடு தான் தெரிய போகுது. அதே மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன இன்சர்ட் பண்ணணுமோ அந்த டேட்டாவை கொடுக்க போகிறோம். இட் இஸ் கோயிங் டு இன்சர்ட் இட். சேம் வே அப்டேட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம சேலரிக்கு மட்டும் வச்சுருக்கோம். இப்போ டிபார்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we can have one more method. சிம்பிளாக வந்து அப்டேட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட்டை வாங்கி யூ கேன் ரைட் த SQL code over there. So this is the easy way of doing it. டேட்டா அடாப்டரை பயன்படுத்தி எப்படி இந்த டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து டேட்டா அடாப்டரை யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர்னால் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாபேஸை ஒரு டேபிளோ இல்லை ஒரு வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, வியூவோ எதுலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு காப்பியை வச்சுக்கும். நம்மளுடைய ப்ரோக்ராமில் மெமரியில் அந்த காப்பி இருக்கும். நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆப்ரேஷனுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த காப்பியில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அப்டேட் பண்ணினோம்னா இது போய் அங்கே டேபிளில் அப்டேட் பண்ணிடும். இது எதுக்காக அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக சர்வர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சர்வர் ப்ராபப்ளி ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு பர்டிகுலர் சர்வரில் வச்சுருப்பாங்க. அதை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் கண்டினியூஸாக அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த நெட்வொர்க்கினுடைய ஓவர்லோடு ஆர் நெட்வொர்க்குக்கான லோடு வந்து அதிகமாகிடும். எவ்ரி டைம் ஓகே இட் ஷுட் கோ அண்ட் ஃபெட்ச் த டேட்டா அண்ட் இட் ஷுட் கோ அண்ட் அப்டேட் த டேட்டா, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு வந்து தேவையான டேட்டா, இப்போ நான் ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ண போகிறேன்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இட் இஸ் கோயிங் டு ப்ராசஸ் இட். அதுக்கப்புறம் எனக்கு டேட்டா பேஸ் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்கும்போது அந்த கனெக்ஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ எப்போ தேவையோ கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். திருப்பி ஏதாவது அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னா திருப்பி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேலையை செய்கிறது தான் வந்து டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர். இது வந்து இட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஓகே, என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து ஓவர் ஹெட்ஸ் ஒன்று குறையும்னு சொன்னேன். ரெண்டாவது வந்து கன்கரண்ட் யூசர்ஸ், நிறைய யூசர்ஸ் வந்து பண்ணலாம். நார்மலாக இந்த டேட்டாபேஸ் RDBMS சாஃப்ட்வேர்லாம் வாங்கும்போது அட் அ டைம் எத்தனை யூசர் அதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த லைசன்ஸ் காஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 100 யூசர் அப்படின்னு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனில் 150 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே கண்டினியூஸாக அந்த டேட்டா பேஸை பயன்படுத்த போகிறதில்ல. அது ஒரு கனெக்ஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு காலையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி நேரம் அந்த டேட்டாபேஸோட ரிலேஷனு டேட்டாபேஸோடைய கனெக்ஷன் தேவையே இல்லாத வேலைகளை தான் செஞ்சிட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு யூசர் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த கன்கரண்ட் யூசர்ஸ் அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த ஆர்கிடெக்சரை, டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சரை பண்ணும்போது. ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதே எம்ப்ளாயி டேபிள் நம்ம போன வீடியோவில் பார்த்த அதே எம்ப்ளாயி டேபிள் தான் பயன்படுத்த போகிறோம். இங்கே வந்து மெயினாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே system.data.sql client அப்படிங்கக்கூடிய நேம் ஸ்பேஸை நீங்கள் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் system.data அப்படிங்கிறதையும் பயன்படுத்திங்க. ஸோ அதிலிருந்தும் சில கிளாஸஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ஷன் நார்மல் அந்த ப்ராசஸில் பண்ண மாதிரியே தான் SQL கனெக்ஷன் இங்கேயும் தேவை. SQL கனெக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது. con equal to new SQL connection.
கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம முன்னாடியே வச்சுருக்கிறத பயன்படுத்திக்கிறேன் நான். ஓகே, ஸோ கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். கனெக்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக கமாண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா SQL டேட்டா அடாப்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் DAன்னு வச்சுருக்கேன். நியூ SQL டேட்டா அடாப்டர். இதில் வந்து கமாண்டை கொடுத்துருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இங்கே வந்து கனெக்ஷன் வந்து காணும். ஆல்மோஸ்ட் கமாண்ட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வந்து டேட்டா அடாப்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடாப்டர் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அங்கேருந்து டேட்டா செட், நம்ம எதை சொல்கிறோமோ அந்த செட்டை எடுத்துகிட்டு, டேட்டா செட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸினுடைய பிரதி அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட் அப்படின்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. டேட்டா செட் DS ஈக்குவல் டு நியூ டேட்டா செட் அப்படின்னு போட்டுங்க. இப்போ வந்து அது ஒரு காலி டேட்டா பேஸ்க்கான பிரதி வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம கமாண்டை யூஸ் பண்ணி வரக்கூடிய டேட்டா டேபிளை வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா DA.fill DS அவ்வளோதாங்க. இது வந்து அங்கேருந்து டேட்டா பேஸை எடுத்துகிட்டு வந்துடும். டேட்டா பேஸில் அந்த ரெக்கார்டை தேவையான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குற queryக்கு பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த டேட்டா செட்டில் ஒரு டேட்டா டேபிள் அப்படிங்கிறத ஒரு டேபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இப்போ வந்து நமக்கு அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் அதில் டேட்டா டேபிளில் இருக்கக்கூடிய ரோ பேர் வந்து டேட்டா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஈச் டேட்டா ரோ, அது கூட வேணும், நம்ம டேபிளாகவே எடுத்துப்போம். இப்போ டேட்டா டேபிள் DT ஈக்குவல் டு இங்கே DS டாட், அதில் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். மல்டிபிள் டேபிள்ஸ் அதில் வைத்து கொள்ள முடியும். இதில் வந்து DS.table.0 அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த டேபிள் நம்ம கொடுத்துருக்கிற queryயில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிற டேபிள் வந்து டேபிள் 0 ஃபஸ்ட்டு டேபிளாக இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் DT அப்படின்னு. இப்போ DT நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஈச் டேட்டா ரோ DR in DT.rows, அதில் இருக்கக்கூடிய எல்லா ரோஸ்லேருந்தும் ஒன்றா டேட்டாவை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம். இப்போ DRங்கிறது வந்து ஒவ்வொரு ரோ, ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டை DRங்கிறது ரெஃபர் பண்ணோம், செகண்ட் டைம் வந்து செகண்ட் ரெக்கார்டை ரெஃபர் பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் console.writeLine, இங்கே வந்து DR ஆஃப் ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறது 0 ப்ளஸ் /t ப்ளஸ் DR ஆஃப் 1 ப்ளஸ் /t அடுத்து DR ஆஃப் 4 போட்டுக்கிறேன். ஸோ ஐடி நேம் அண்ட் சேலரியை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ த டீட்டெயில்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமாண்ட் கனெக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை. அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் த கனெக்ஷன் ஓப்பன். என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபில் அப்படின்னு நான் சொல்லும்போது இது போய் அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஎஸில் போட்டதோட அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இங்கே நம்ம ப்ரோக்ராமில் மெமரியில் ரேமில் இருக்கக்கூடிய டிஎஸ்ஸை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ டேட்டா பேஸோட கனெக்ஷன் ஆகிருக்காது. ஓகே, ஸோ if you are going to run this, so it is displaying the records whatever we have stored இல்லைங்களா. So we are able to get the records. நம்ம ஒரே ரெக்கார்டை 2-3 முறை முயற்சி பண்ணதுனால அந்த 8 ரோஷனிங்கிறது 2-3 தடவை இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து டேட்டாவை ஆட் பண்ணணும், டேட்டாவை
இதில் ஆட் பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேபிள் வந்துருச்சு இல்லைங்களா, இந்த டேட்டா டேபிள் டிடி வந்ததுக்கப்புறமா வாட் யூ டூ இஸ் டேட்டா ரோ dr ஈக்குவல் டு, இங்கே dr ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே நியூ ரோங்கிறதுக்காக nrன்னு வச்சுருக்கேன். ஓகே, dt டாட் நியூ ரோ அப்படின்னா அந்த டேபிளில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதனுடைய பிரதி வந்து இங்கே வந்துடும், ஒரு நியூ ரோ நமக்கு கிடச்சிரும். அந்த நியூ ரோவில் என்ன பண்ணலாம், இப்போ nr ஆஃப், நீங்கள் ஃபீல்டு நேம் தெரிஞ்சிங்கன்னா ஃபீல்டு நேமையும் கொடுத்துக்கலாம், ஐடி ஈக்குவல் டு 15, nr ஆஃப் நேம், அப்படி இல்லைன்னா நம்பர் கொடுத்துக்கலாம், 0 1 அப்படிங்கிற மாதிரி நம்பர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பேர் டிபார்ட்மெண்ட், admin, gender, female, salary equal to இது ஒரு வேல்யூ இப்போ கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, dt டாட் ரோஸ் டாட் ஆட், இந்த nr அதில் ஆட் பண்ணிடுறீங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஆர் கோயிங் டு அப்டேட் இட், யூ ஆர் கோயிங் டு அப்டேட் தட் da dot update ds. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல டேட்டாவை ஃபெட்ச் பண்ணினோம், அது வந்து டேட்டா செட்டில் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதிலேருந்து டேபிள் எடுத்து அதில் ஒரு ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் டேஸில் இருக்கும், அதை வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா பேஸில் போய் அப்டேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எஸ், இந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே செலக்ட் கமாண்டு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு கமாண்ட் பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, SQL கமாண்ட் பில்டர் சிபின்னு வச்சுப்போம், ஈக்குவல் டு நியூ கமாண்ட் பில்டர். இந்த அடாப்டர் நேமை கொடுத்துடணும், DA அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா போதும். Now it will create that update command automatically. அதை யூஸ் பண்ணி it will do that. பார்த்தீங்கன்னா இப்போ ஷாலினி got updated. நீங்கள் போய் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னாலும் it is going to be there. ஷாலினி வந்துருச்சு. So this is the way of doing it. இதில் இன்கேஸ் இந்த அப்டேட்டை கொடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுங்க, இந்த அப்டேட் நம்ம கொடுக்கல அப்படின்னா இப்போ வந்து இதை 16ன்னு வச்சுப்போம். ஸ்வேதா அட்மின் ஃபீமேல் 17,000 கொடுத்துட்டோம். இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே ஸ்வேதா இருக்குது, 16 ஸ்வேதா, பிகாஸ் நம்ம டேட்டா டேபிளில் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆட் என்ஆர்னு கொடுத்ததுனால நம்ம மெமரியில் இருக்கக்கூடியதில் அந்த பர்டிகுலர் ஸ்வேதா அப்படிங்கக்கூடிய அந்த ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. பட் இஃப் யூ கோ டு த டேட்டா பேஸ் அண்ட் ரன் இட்,
ஷாலினி வரைக்கும் தான் இருக்குது, ஸ்வேதா வரல. இப்போ வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த da.update திருப்பி வந்து எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இங்கேயும் ஸ்வேதா இருக்குது. நம்ம டேட்டாபேஸில் போய் பார்த்தோம்னா ஸ்வேதா ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே இன் விச் we can do the data adapter. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி ரிட்ரைவ் பண்ணணுமோ, எப்படி வந்து we are able to update, we are able to delete, இது எல்லா ப்ராசஸுமே இதுலேயும் பண்ண முடியும். ஓகே, இதுதான் டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர் நம்ம டேட்டா அடாப்டரை வச்சு பண்ணக்கூடியது. Parameterized query அண்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர், இது ரெண்டுத்தையும் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த Parameterized query அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் SQL இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு டூ தட் அப்படிங்கிறது வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர். நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, இது வந்து நமக்கு இந்த டேட்டாவை queryயில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மிக மிக எளிமையான ஒரு வழி அது. அது மட்டும் இல்லாமல் அந்த query பாஸ் பண்ணும்போது அதில் டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நார்மலாக இந்த ப்ளஸ் சிம்பலோ இல்லை முன்னாடி கொடுத்த அந்த நம்மளுடைய ஸ்ட்ரிங் இன்ட்ராப்புலேஷனோ பண்ணினோம் அப்படின்னா அதில் வந்து இந்த queryயோடு சேர்த்து மற்ற queryகளையும் அனுப்பி நம்மளுடைய டேட்டாவை வீணாக்கிறதற்கோ இல்லை வந்து அதிலேருந்து டேட்டாவை திருடுவதற்கோ வழிவகைகள்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து இப்போ பின்னாடி தனியாக வீடியோவில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து சிம்பிளாக வந்து இது Parameterized query எந்த அளவுக்கு நமக்கு வந்து சேஃபானது, எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் query வந்து நம்ம இப்போ எழுதுறதெல்லாம் சின்ன சின்ன queryயாக இருக்கும். ஸ்டோர்டு ப்ரொசீஜருங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எந்த டேபிளில் போய் எந்த டேட்டா உட்காரணும் அப்படிங்கிற டீட்டெயில் கூட நமக்கு தெரிய வேண்டாம், சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தெரிய வேண்டாம். தட் இஸ் கோயிங் டு பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே வில் கிவ் எ ஸ்டோர்டு ப்ரொசீஜர். இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கு இந்த டேட்டாவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கோ அண்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை நம்ம எப்படி இதில் பயன்படுத்துறது, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டோர்டு ப்ரொசீஜரை எப்படி பயன்படுத்துறது, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு Parameterized queryயை பார்த்துருவோம். நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு எம்ப்ளாயி டேபிளில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இன்சர்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதணும் இல்லைங்களா. இதில் வந்து இங்கே ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா. இதுக்கு பதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து we will simply say at id, at name, at department, at gender, at salary. இதை கொடுத்துட்டோம்னா போதுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து பேராமீட்டர், இதெல்லாம் வந்து பேராமீட்டர். இதில் வந்து நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்டியூஷன் நடந்துடணும். அப்போ தான் அதில் வந்து வேல்யூ இருக்கும். இப்போ அந்த கமாண்ட் cmd டாட் பேராமீட்டர்ஸ்னு இருக்கும். அதில் வந்து ஆட் வித் வேல்யூன்னு இருக்கும். ஆட் வித் வேல்யூ. இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐடிக்கு வேல்யூ கொடுக்கணும் இல்லைங்களா. ஐடி கமா ஐடி. நம்மக்கிட்ட இங்கே ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருந்த டேட்டா ஐடியில் இருக்குது. அந்த ஐடியை தான் இங்கே கொடுக்குறோம். இது வந்து பேராமீட்டர் நேம், அதுக்கு பாஸ் பண்ணுற வேல்யூ. அதுமாதிரி நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், சேலரிக்கு நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர். அதே மாதிரி இங்கே வேரியபிள் நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்.
department, gender, salary. அவ்வளோதாங்க parameterized query. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே ப்ரோக்ராமில் போகிறோம். ப்ரோக்ராமில் just we are going to say employee emp equal to new employee. இங்கே டேட்டாவை கொடுக்க போகிறீங்க. id equal to 33. Department, operation, mail, $34,000. இது வந்து name equal to department equal to gender equal to salary equal to இதை கொடுத்துட்டோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், emp டாட் insert employee. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே டேட்டா பேஸில் போய் பார்த்தோம்னா ஜெய் ஆட் பண்ணது இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் த ஈஸி வே ஆஃப் டூயிங் parameterized query. இப்போ அடுத்தது வேறு நார்மல் அப்டேட் queryயில் எப்படி parameter யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ அப்டேட் query இருக்குது. இங்கே அப்டேட் எம்ப்ளாயி வேர் salary equal to at salary, id equal to at id அப்படின்னு கொடுத்துட்டோம். எக்ஸிக்யூட்டுக்கு முன்னாடி ஐடியும் சேலரியும் தான் நமக்கு வேணும். அந்த பேராமீட்டரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன வேல்யூ முன்னாடி கொடுத்துருந்தோம், ப்ரோக்ராமில் 33ல் ஜெய்க்கு 34,000 கொடுத்துருந்தோம். 43,000 இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். emp டாட் update salary 33 47,000. இப்போ ரன் பண்ணி பாருங்கள். செமிகோலன் போடல. இப்போ டேட்டா பேஸில் போய் பார்த்தோம்னா எக்ஸ்கியூஸ் மீ அந்த ஜெய்க்கு பார்த்தீங்கன்னா 47,000 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே த parameterized query can be done. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னால் நம்ம ஆல்ரெடி அந்த queryயை எழுதி நம்ம ஒரு ப்ரொசீஜராக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து we are going to call it. ஸோ how to do that? இப்போ இன்சர்ட்டுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுகிறோம் அப்படின்னா
இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டாபேஸில் queryல create procedure, நான் வந்து insert employeeன்னு எழுதிக்கிறேன். இது வந்து ப்ரொசீஜர் நேம், insert employee. அந்த insert employeeக்கு parameters எனக்கு வேணும். என்னென்ன வேணும்? @id, அது வந்து இன்டிஜர். இங்கே வந்து என்ன பண்ணலாம்? @name, அது வந்து என்ன? varchar 40. @department, varchar 40. @gender, @salary, integer. இதை முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது as. இந்த ப்ரொசீஜருக்கு என்ன கோடு எழுதணுங்கிறது இங்கே தான் எழுத போகிறோம். as என்ன பண்ண போகிறோம்? insert into employee values @id, @name, @department, @gender, @salary. ஓகே, இதுதாங்க query. இப்போ வந்து இதுக்கு அடுத்தது go அப்படின்னு கொடுத்துருங்க. தட் மீன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராசஸ். இங்கே வந்து create, இதிலிருந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா command completed successfully, compilation time அப்படின்னு வரும். தட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ரைட் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன பண்ணுங்கள்? ப்ரோக்ராமபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரோக்ராமபிலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருக்குங்க. இப்போ வந்து இதை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொசீஜர் நேம் இருக்குது இல்லைங்களா? இப்போ ப்ரொசீஜர் நேம் என்ன? இன்சர்ட் எம்ப்ளாயின்னு கொடுத்தேன். இங்கே எக்ஸிக்யூட் ஆர் exec கொடுக்கலாம். இதை கொடுத்துங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பேராமீட்டர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பேராமீட்டர் வந்து 1 ஆல்ரெடி இருக்குது, 101ன்னு வச்சுப்போம். சச்சின் ஐடி மேல் 37,000. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் இல்லைங்களா? இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இன்சர்ட் ஆகிடும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். சச்சின் இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சா? இப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜரை நம்ம வந்து we are going to use it in our program. அதை எப்படி பண்ணுறது? எம்ப்ளாயீஸில் இன்சர்ட்டுக்கு தானே எழுதியிருக்கோம். இங்கே வரும்போது இந்த கமாண்டில் இந்த கமாண்டெல்லாம் தேவையில்லை நமக்கு. இங்கே வந்து கோட்ஸ்குள்ளே அந்த ப்ரொசீஜர் நேமை கொடுத்துருங்க. ப்ரொசீஜர் நேமை கொடுத்துட்டு அடுத்தது இன்னும் ஒன்று செய்யணும். cmd டாட் கமாண்ட் டெக்ஸ்ட் டாட் cmd டாட் கமாண்ட் டைப் equal to command type இங்கே வரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டேட்டாவை நம்ம வந்து ஆட் பண்ணல. யூஸிங்
system dot data கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் டைப்புங்கிற எனுமரேட்டர் இங்கே வரும். எனுமரேஷன் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் எனுமரேட்டர் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். இங்கே வந்து கமாண்ட் டைப் டாட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது நார்மலாக அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு கமாண்ட் டெக்ஸ்ட்டாக தான் எடுத்துக்கும், எஸ்கியூஎல் கமாண்டாக பார்க்கும். இப்போ எஸ்கியூஎல் கமாண்ட் இல்லை, அது ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னால் அதுக்கு தகுந்த ப்ராசஸ் எடுத்துக்கும். அந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான பேராமீட்டர் இங்கே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் கெட் ஆடட் டு த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அண்ட் இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ப்ராசஸை வந்து ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், இது இன்னும் ஐடியை மாற்றிடுறோம். இப்போ 102 வீரு ஜெண்டர் மேல் அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இப்போ ரன் பண்ணோம்னா the stored procedure will be called and it is going to save that. ஸோ இப்போ வந்து இங்கே ப்ரொசீஜரில் இருக்கா பார்த்துருங்க. இது அப்டேட் ஆகலை, பார்ப்போம். சாரி, இன்சர்ட்டே நம்ம கால் பண்ணலை, தட் இஸ் த ரீசன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். 102 வீரு, you are having it right now. So this is the way of stored procedure. இதே மாதிரி நீங்கள் அப்டேட்டுக்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதிக்கலாம், டெலிட்டுக்கு ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதிக்கலாம், அதுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த parameterized query and stored procedure எப்படி எழுதுறதுங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு எளிமையாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் தொடர்ந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட்டுகளை வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் எழுதுங்க, நாங்கள் விடையளிக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பற்றி செய்திகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு, உடனுக்குடன் கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.